Hey, hello everyone. Welcome back. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் அ வீக் நான் வந்து லைவ் வரேன். இந்த செஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் டெடிகேட்லி ஃபார் அ ஸ்ப்ரிங் பூட். இப்போ நீங்க வந்து ஸ்ப்ரிங் பூட் லேர்ன் பண்ணணும், யூ வாண்ட் டு பிகம் அ பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னா இந்த லைவ் செஷன் டோட்டலி ஃபார் யூ தாங்க. ஓகேங்களா? இந்த லைவ் செஷன்ல இருந்து யூ வில் பி கோயிங் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். இந்த செஷன் வந்து ஜஸ்ட் நான் மட்டுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எனக்கு ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்க வேணாம். லெட் இட் பி வெரி ப்ரொஃபஷனல் வே. உங்களுக்கு எங்க எந்த டவுட் வந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அப்பயே நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? இது வந்து இந்த 6 hours வந்து நம்ம டெடிகேட் 4 to மேக்ஸிமம் 4 to 5 hours அப்படி இல்லைன்னா will extend up to 6 hours. ஓகேங்களா? இந்த 6 ஹவர்ஸும் வந்து டெடிகேட்டடா லெட்ஸ் லேர்ன் இட். ஒன்ஸ் லேர்ன் பண்ணதை நீங்க வந்து ஒண்ணு இப்ப முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என் கூடயே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை ஆஃப்டர் நம்ம செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எகைன் இந்த வீடியோ பிளே பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறது எதுவா இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? பட் ஐ வாண்ட் திஸ் செஷன் டு பி அ வெரி 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 ப்ரொஃபஷனல் வேல நீங்க நிறைய கத்துக்கணும். அந்த மாதிரி தான் இந்த செஷன் எனக்கு இருக்கணும். ஓகேங்களா? வில் யூ ஆல் டூ திஸ்? I want everyone to learn each and every topics. எங்க எந்த டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த செஷன்ல டோட்டலா நம்ம ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் லேர்ன் பண்ண போறோம். I will tell you the agenda of this session. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஐ எம் கன்சிடரிங் யூ ஆஸ் அ பிகினர். பிகினரா நீங்க எப்படி லேர்ன் பண்ணணும், பிகினர்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆள்ல இருந்து எல்லாமே ஏல இருந்து Z வரைக்கும் நம்ம எல்லாமே பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் CRUD ஆப்ரேஷன், அதுக்கு அடுத்து வந்து அந்த CRUD ஆப்ரேஷன்ல இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி தென் நீங்க இந்த செஷன் முடியும் போது ஐ பெட் யூ நீங்க வந்து அட்லீஸ்ட் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரே நாள்ல புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் யூ வில் ஹாவ் அ வெரி கிளியர் கிளாரிபிகேஷன் ஆன் வாட் இஸ் கோயிங் டு பி அண்ட் ஹவு பேக் எண்ட்ல நம்ம ஏபிஐ கிரியேட் பண்றது என்னென்ன மாதிரியான எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஃப்ரம் த பிகினிங் அண்ட் தென் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நார்மல் ப்ராஜெக்டா கண்டிப்பா இருக்காது. ஸ்டார்டிங்ல பேசிக் CRUD ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், பேஜினேஷன், அதுக்கு அடுத்து வந்து சார்ட்டிங், ஸ்வாகர், இந்த மாதிரி எல்லாமே வந்து we are going to develop in this project. ஓகேங்களா? let it be very interesting. அண்ட் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகே? இந்த செஷன் விட்டு போகும்போது யூ வாண்ட் டு பி வெரி கிளியர் ஆன் வாட் இஸ் ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் பூட் எப்படி ஒர்க் ஆகுது. அட்லீஸ்ட் யூ வாண்ட் டு நோ எவ்ரி கான்செப்ட்ஸ். நீங்க வந்து பிராக்டிக்கலி இந்த செஷன்ல டெமோ எடுத்துக்கல அப்படின்னாலும் என் கூட ஃபாலோ அப் பண்ணி நீங்க வந்து கிளியர் ஐடியா வச்சிருக்கணும் எல்லாமே. ஆஃப்டர் திஸ் செஷன் யூ ட்ரை இட். ஓகே? லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் செஷன். எவ்ரிவன் ரெடிங்களா? If everyone is ready, we'll start our session. Okay? Okay. Good morning everyone. நம்ம வந்து this 6 hours நான் வந்து பிளான்ஸ் வச்சிருக்கேன். பட் ஐ எம் நாட் ஷுர் 6 hours இல்ல வந்து 4 to 5 hours முடிஞ்சிருமான்னு தெரியாது. பட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லுவேன். இஃப் யூ வாண்ட் இன் பிட்வீன்ல லஞ்ச் பிரேக் வேணும் அப்படின்னா we will take 30 minutes of break for lunch. Okay? Okay. This is my agenda. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த ப்ரீ ரெக்வசிட்ஸ்? உங்களுக்கு ஜாவா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஜாவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா யூ வாண்ட் சம் டேட்டாபேஸ் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். MySQL ஆப்வியஸா வந்து நம்ம சேனல்ல நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ வில் ஆப்வியஸ்லி ஹாவ் அ MySQL நாலேஜ். பிகாஸ் நான் லாஸ்ட் 1 monthக்கு முன்னாடி MySQL வீடியோ நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? MySQL தெரிஞ்சிருக்கணும், ஜாவா தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே வேணாம். நான் எல்லாமே வந்து இங்க உங்களுக்கு கிளியரா சொல்லி தருவேன். ஓகே? அண்ட் தென் உங்க சிஸ்டம்ல என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ வாண்ட் MySQL ஒர்க் பெஞ்ச் இருக்கணும், SQL ஒர்க் பெஞ்ச்,
ஆஃப்டர் தட் வந்து போஸ்ட்மேன் இருக்கணும். தென் போஸ்ட்மேனுக்கு அப்புறமா இன்டெலிஜே இருக்கணும். இந்த 3 சாஃப்ட்வேர் உங்க சிஸ்டம்ல ரெடியா இருக்கணும். ஓகே, இஃப் நாட் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ப்ரீரிக்வெஸ்ட் என்ன, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாவா நாலேஜ் இருக்கணும், அண்ட் தென் வந்து யூ நீட் டு ஹாவ் பேசிக் நாலேஜ் ஆன் எஸ்கியூஎலும் இருக்கணும். தென் இன் யோர் சிஸ்டம் யூ நீட் டு ஹாவ் ஒர்க் பெஞ்ச், MySQL, அதாவது MySQL இருக்கணும், அண்ட் தென் வந்து போஸ்ட்மேன், தென் இன்டெலிஜே ஆர் எக்லிப்ஸ், எனிதிங் இஸ் ஃபைன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றதுன்னு சொல்லி அதை இன்டெலிஜேல ஓபன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் நம்ம கான்செப்ட்ஸ்குள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசர்ல போயிட்டு யூ வாண்ட் டு கிவ் start.spring.io. start.spring.ioன்னு சொல்லி நீங்க வந்து கிளிக், ஐ எம் க்ளோசிங், ஓப்பன் நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க start.spring.ioன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். ஓகேங்களா? இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்க ப்ராஜெக்ட் என்ன மாதிரியான பில்ட் டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து மோஸ்டா if you are working in any industry or whatever it is, mostly it will be a Maven. ஸோ அதனால மேவன் கிளிக் பண்ணிக்கலாம். ஆப்வியஸா நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம், we are going to use a Java language. After that Spring Boot அப்படிங்கும் போது இந்த Spring Bootோட வெர்ஷன் should be an LTS வெர்ஷனா இருக்கணும். I am selecting this 4.0.5. After that ப்ராஜெக்டோட மெட்டாடேட்டா, இந்த குரூப்ன்றது ப்ராஜெக்டோட பேக்கேஜ் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அக்னி டெவ் ஹப் அப்படின்னா com.agni dev hub அப்படின்னு கொடுக்கலாம். வாட் எவர் அதை நம்ம கொடுக்கணும். ஆர்டிஃபேக்ட் அப்படின்றது ப்ராஜெக்டோட நேம். நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் ஸ்ப்ரிங் பூட் லைவ். ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்ப்ரிங் பூட் லைவ்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சி, ஆர்டிஃபேக்ட், அதுக்கு அடுத்து வந்து பேக்கேஜ் நேம் ரெண்டுமே வந்து மாறிடுச்சு. ஸோ ஆர்டிஃபேக்ட் இஸ் சம்திங் என்னோட ப்ராஜெக்டோட நேம். அதுக்கு அடுத்து என்னோட ப்ராஜெக்ட் வந்து என்ன மாதிரி பேக்கேஜிங் இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி வி ஆர் யூசிங் அ ஜாவா. ஸோ அதனால நம்மளோட பேக்கேஜிங் ஷுட் பி ஜார். ஆஃப்டர் தட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலா வேணுமா YAML ஃபைலா வேணுமான்னு சொல்றது. இப்போ நான் இதுல YAML ஃபைல்னு கிளிக் பண்ணிக்கிறேன். பிஃபோர் திஸ் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ ஐ வில் டெல் யூ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் YAML. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜாவாவோட வெர்ஷன் என்னமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் டிபெண்டன்சிஸ் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு என்னென்ன மாதிரியான டிபெண்டன்சிஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், if you are going to create a spring project அப்படின்னா for sure வந்து spring webன்ற டிபெண்டன்சி இருக்கணும். இது வந்து நீங்க SQL வந்து இன்சர்ட் பண்றீங்க பண்ணல whatever it is, but your project should have spring web dependency. ஓகேங்களா? இந்த இப்போதைக்கு நான் வந்து ஸ்ப்ரிங் வெப் டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். ஸோ ஸ்ப்ரிங் வெப் டிபெண்டன்சி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேட்ன்ற ஒரு டேப் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டவுன்லோட் அ ஜிப் ஃபைல். ஓகேங்களா? இட் வில் டவுன்லோட் அ ஜிப் ஃபைல். இந்த ஜிப் ஃபைல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அன்சிப் பண்ணி இன்டெலிஜேல ஓபன் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது. இப்ப இந்த எக்ஸ்ப்ளோர்ன்ற ஆப்ஷன் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர், உங்க ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்க போதோ அது எல்லாமே நீங்க வந்து இங்க பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோர்ல இந்த SRCல வந்துட்டு மெயின் ரிசோர்சஸ் எல்லாமே இருக்கா, டெஸ்ட் ஃபோல்டர் எல்லாமே இருக்கு. லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ எவ்ரிதிங். application.yml அப்படின்னா என்ன, application.properties அப்படின்னா என்ன, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் YMLக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது கீ அண்ட் வேல்யூ பேரா இருக்கு. பட் வந்து YAMLன்றது கீ வேல்யூ பேரா இல்லாம சம் ஹையரார்கியல் ஃபார்ம்ல இருக்கு. திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் YAML ஃபைல். ஓகேங்களா? உங்களுக்கு YAML வந்து வேணும்னா YAML எடுத்துக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அப் டு யூ. பட் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஓகே ஓகே, நான் வந்து இன்டெலிஜேல ஆல்ரெடி வந்து அன்சிப் பண்ணி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட். இதுல வந்து SRC நான் வந்து என்ன ப்ராஜெக்ட் என்ன அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றேன்னா YAML யூஸ் பண்றேனான்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே,
This is the basic structure and how to create a Spring Boot project. Okay. Let's move on to the topics which we need to see. First வந்து நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்ன்ற ஒரு பேசிக் நாலேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல தான் ஒர்க் ஆகும். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட்னா என்ன? நான் தான் கிளைண்ட், கரெக்டுங்களா? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். சர்வர்னா என்ன? நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேனோ அதுக்கு ஏத்த மாதிரியான அதுக்கு ரிலேட்டடான டேட்டாவை எனக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் சர்வர். ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் அண்ட் சர்வர். ஃபர்ஸ்ட் திங், கிளைண்ட்னா என்னது? நான் யூஐல பாக்குற எல்லாமே கிளைண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து இந்த யூஐல google.com வேணும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் திஸ் இஸ் அ கிளைண்ட். இந்த கிளைண்ட்ல நான் google.com வேணும் அப்படின்னு சொல்றேன்னா நான் கிளைண்ட்ல ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். அந்த ரெஸ்பான்ஸுக்கு பேக்எண்ட்ல என்ன மாதிரியான ரெக்வெஸ்டுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு சர்வர்ல இருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி எனக்கு ரிப்ளை பேக் கொடுக்கும். தட் இஸ் வாட் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆக போகுது? கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல தான் ஒர்க் ஆக போகுது. ஒன்ஸ் நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட கொடுத்தேன் அப்படின்னா அந்த ரெக்வெஸ்டுக்கு ரிலேட்டடான ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லி பேக்எண்ட்ல போய் டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வந்து எனக்கு அதை கிளைண்ட்ல டிஸ்பிளே பண்ணும். திஸ் இஸ் வாட் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? இப்ப வந்து ஃபார் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஓகேவா? ஹோட்டலுக்கு நீங்க கஸ்டமரா போறீங்க அப்படின்னா நீங்க யாரு? கிளைண்ட். இப்ப நான் வந்து சாப்பிட போறேன்ப்பா ஒரு ஹோட்டலுக்கு. சோ நான் வந்து யாரு? கிளைண்ட். நான் கிளைண்டா ஹோட்டலுக்கு சாப்பிட போறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுப்பேன், கரெக்டுங்களா? ரெக்வெஸ்ட்னா எனக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்ப நான் சொல்ற சாப்பாடு யாரு போய் எனக்கு வந்து ஓகேமா நீ இது கேக்குற அப்படின்னு ரெக்வெஸ்ட் யாரு கொண்டு போய் கொடுப்பா? சர்வர் வந்து சர்வர் வந்து என்கிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன சொல்றேன், எனக்கு இப்ப வந்து சிக்கன் பிரியாணி வேணும்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த சர்வர் வந்து எடுத்துட்டு போய் கிச்சன்ல இவங்க வந்து சிக்கன் பிரியாணி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கன் பிரியாணிய அவங்க வந்து ரெடி பண்ணி எகைன் எனக்கு ரெஸ்பாண்ட் பேக் பண்ணுவாங்க. அந்த கிச்சன்ல இருக்க குக்குக்கு நான் யாருன்னு தெரியாது. ஓகே, யாரு ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கான்னு தெரியாது. தே ஒன்லி நோ வாட் டு ப்ராசஸ். சோ நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட் அஸ் அ கிளைண்டா கொடுக்குற ரெக்வெஸ்ட் பேக் எண்ட்ல போய் எனக்கு வந்து டேட்டா ஃபெச் பண்ணி என்னோட ரெக்வெஸ்டுக்கான டேட்டாவை கொடுக்குதா? இப்ப அந்த சர்வர் இருக்காரு இல்லையா, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபிஐ. ஏபிஐ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கும் சர்வருக்கும் நடுவுல வந்து கம்யூனிகேட் பண்றவர் தான் ஏபிஐ. ஓகேங்களா? என்னோட ரெக்வெஸ்ட கொண்டு போயிட்டு அங்க இருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுப்பாரு. தட் இஸ் வாட் ஏபிஐ வில் டூ. ஓகே, இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கும் சர்வர் ஆர்கிடெக்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம்? கிளைண்ட் கொடுக்கிற ரெக்வெஸ்ட சர்வர்ல இருந்து ஃபெச் பண்றதுக்கு நம்ம ஒரு ஏபிஐ ஸ்பெசிஃபை பண்ணி ஓகே இப்ப இவங்க இந்த டவுட் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கேத்த சர்வருக்கு போயிட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றதுதான் அதுக்கு எடுத்த மாதிரி எடுத்துட்டு வர்றதுதான் என்னது? நம்மளோட கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். சோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகும்? கிளைண்ட் கொடுக்குற ரெக்வெஸ்ட ஏபிஐ கொண்டு போய் சர்வர்ல இருந்து ஃபெச் பண்ணிட்டு வந்தா எனக்கு டேட்டாவை கொடுக்கும். தட் இஸ் வாட் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் நமக்கு நெக்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா ஏபிஐஸ்ல தேர் ஆர் 3 types ஆஃப் ஏபிஐஸ். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர் ஏபிஐ, தென் பிரைவேட் ஏபிஐ, ஆஃப்டர் தட் பப்ளிக் ஏபிஐ. ஏபிஐ வந்து 3 types இருக்கு. ஒன்னு வந்து பார்ட்னர் ஏபிஐ, பிரைவேட் ஏபிஐ அண்ட் பப்ளிக் ஏபிஐ. பார்ட்னர் ஏபிஐ அப்படின்னா என்னன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஏபிஐனா என்னன்னு சொல்றேன். பப்ளிக் ஏபிஐனா என்னன்னா அந்த ஏபிஐ யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் பப்ளிக் ஏபிஐ. ஃபார் எக்ஸாம்பிள்
கூகுள் மேப் ஏபிஐன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் மேப் ஏபிஐ. இந்த கூகுள் மேப் ஏபிஐ என்னன்னா, இட் இஸ் அ பப்ளிக் ஏபிஐ, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் வாட் பப்ளிக் ஏபிஐ. அண்ட் தென் வந்து there is another thing called as private API னா இப்ப நான் வந்து என்னோட கம்பெனில ஒரு ஏபிஐ நான் என்னோட கம்பெனில ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா என் கம்பெனில என் கம்பெனியை தாண்டி அது வந்து வெளியில எங்கேயுமே போக கூடாது. தட் இஸ் வாட் பிரைவேட் ஏபிஐ. த ஏபிஐ விச் இஸ் விசிபிள் ஒன்லி டு மை ஆர்கனைசேஷன், தட் இஸ் வாட் பிரைவேட் ஏபிஐ. அண்ட் தென் வந்து பார்ட்னர் ஏபிஐ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் யூசிங் அ ரேபிடோன்னு வச்சுக்கோங்க. ரேபிடோன்றது ஆப்வியஸா வந்து ரேபிடோன்றது ஒரு இண்டிவிஜுவல். அது வந்து என்ன பண்ணுது, ரேபிடோ இன்டர்னலி யூசிங் அ கூகுள் பே ஏபிஐ. கூகுள் பே ஏபிஐ வந்து எல்லாருக்குமே வந்து காமன் கிடையாது. இட் இஸ் பார்ட்னர். இப்ப வந்து ரேபிடோ யார் யாரெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன், இப்ப அமேசான், பிளிப்கார்ட், அதுக்கப்புறம் வந்து ரேபிடோ, ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி இருக்கவங்க கூட எல்லாம் கூகுள் பே, பேடிஎம் எல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஸோ பார்ட்னர் ஏபிஐங்கிறது அவங்களோட ஏபிஐ இவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் பார்ட்னர் ஏபிஐ. ஓகே ஓகே. தென் ஏபிஐனா என்ன, கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தென் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏபிஐன்றதை தாண்டி ஏபிஐல சில கால்ஸ் இருக்கு. ஏபிஐல சில ரெக்வெஸ்ட் இருக்கு. என்னென்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் தென் நார்மலா ஏபிஐன்னு எப்படி கிரியேட் பண்ணுவோம். இப்ப நான் வந்து ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ ஒரு டேட்டாவை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டெலீட் பண்ணும், அப்டேட் பண்ணணும்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் தட் தேர் இஸ் அ ஏபிஐஸ். ஃபர்ஸ்ட் வந்து கெட் ஏபிஐ, தென் போஸ்ட் ஏபிஐ, ஆஃப்டர் தட் புட்டர், டெலிட்டர், பேட்ச். ஓகேங்களா? இந்த 5 ஏபிஐயும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மோஸ்ட்லி என்னன்னா, ஃபர்ஸ்ட் கெட்னா எனக்கு சர்வர்ல இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், அப்ப நான் கெட் ஏபிஐ யூஸ் பண்ணுவேன். இஃப் இட் இஸ் அ போஸ்ட் அப்படின்னா நான் சர்வருக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தரப்போறேன் அப்படின்னா விச் இஸ் அ போஸ்ட் ஏபிஐ. ஆஃப்டர் தட் புட் அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற டேட்டாவை நான் வந்து அப்டேட் பண்ண போறேன்னா புட். டெலிட்னா அந்த டேட்டாவே எனக்கு வேணாம்னு சொல்லி டெலிட் பண்றதுக்கு பேரு டெலிட் ஏபிஐ. பேட்ச் அப்படின்னா புட்டும் பேட்சும் ரெண்டுமே வந்து அப்டேட்டுக்கு யூஸ் பண்றது தான். பட் நீங்க வந்து நிறைய சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி புட்டு மட்டும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. புட்டும் பேட்சும் அப்டேட்டுக்கு தான் யூஸ் பண்றோம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புட் அப்படிங்கிறது இருக்கிற டேட்டாவை ஹோலா அப்டேட் பண்றதுக்கு பேர் தான் புட்டு. பேட்ச் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற டேட்டால ஸ்பெசிபிக் ஃபீல்ட மட்டும் அப்டேட் பண்றதுக்கு பேர் தான் பேட்ச். ஓகே, சோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் புட் அண்ட் பேட்ச். அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பார்க்கும்போது CRUD ஆபரேஷன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா. அந்த CRUD ஆபரேஷன்ஸ் எல்லாமே என்னது, கிரியேட்ன்றது போஸ்ட்ல வரும், அதுக்கடுத்து ரீடுன்றது கெட்ல வரும், தென் அப்டேட்ன்றது புட்டு, டெலிட்ன்றது டெலிட். சோ இதை வச்சுதான் இந்த CRUD ஆபரேஷன்ஸ் சொல்றாங்க. பை த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் உங்களுக்கு CRUD ஆபரேஷன்ஸ்ன்றது ஒரு கிளியர் கிளாரிபிகேஷன் இருக்கும். அண்ட் தென் இந்த 5 ஏபிஐஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, லெட் மீ கம் ஃபார் டவுட்ஸ். சரி கேளுங்க, உங்க டவுட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இல்லாம நம்ம டேட்டா பேஸ்ல ஃபெச் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேட்டா பேஸ்ல ஸ்ட்ரைட்டாவே போய் தான் ஃபெச் பண்றது எனக்கு தெரியும். சப்பா பேஸ் அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. இஃப் யூ வாண்ட் டு கிளாரிஃபை தட் திங், நான் வந்து கண்டிப்பா அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். வித்தவுட் நோயிங் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா இட் இஸ் நாட் கரெக்ட். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? Swagger is public API. Yes, Swagger வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் தானே. ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் கனெக்டிங் வீடியோ கண்டிப்பா போடுறேன். நம்ம வந்து இப்போ பேக் எண்ட் கான்சென்ட்ரேட் பண்றதால ஃபர்ஸ்ட் நான் எல்லாமே பேக் எண்ட் சைட் நான் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஃப்ரண்ட் எண்ட் சைட் கண்டிப்பா ரெண்டே முடிச்சதுக்கு அப்புறம் கனெக்டிங் வீடியோ கண்டிப்பா போடுறேன். ஏஐ ரீப்ளேஸ் ஜாவா டெவலப்பரான்னு கேட்டா
ஐ கேன் சே இப்ப வந்து 10 பேர் இருக்க இடத்துல கண்டிப்பா வந்து ஒரு 5 பேர் தான் தேவை அப்படின்ற ஒரு திங் வரும். பட் டோட்டலா ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டா நோ, மோஸ்ட்லி டோட்டலா ரீப்ளேஸ் பண்ணாது. ஒரு 10 பேர் 15 பேர் இருக்க இடத்துல நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கம்மி ஆவாங்க. CRUD அப்படின்னா என்னன்னா சி கிரியேட், ரீடு, அப்டேட், டெலிட், தட் இஸ் வாட் CRUD. பேசிக்கா நீங்க வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா யூ நீட் டு ஃபர்ஸ்ட் கிரியேட் தட். ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதை டேட்டா பேஸ்ல இருந்து ஃபெச் பண்ணணும். தட் இஸ் வாட் ரீட். கிரியேட் பண்ணி டேட்டா பேஸ்ல நீங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் ஆஃப்டர் தட் யூ வாண்ட் டு ஃபெச் தட். தட் இஸ் வாட் ரீட். நீங்க அத என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, தட் இஸ் ரீட். அண்ட் தென் யூ அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண டேட்டா வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட், வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து ஒரு வேலை அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றீங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா CRUDல ஃபர்ஸ்ட் என்னது, கிரியேட். அப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க. அதை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, போஸ்ட் வச்சு கிரியேட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூ வாண்ட் டு see some information அப்படின்னா யூ வாண்ட் டு ரீட், ரைட். அப்ப ரீட் அப்படின்னா அது எங்க வரும், ரீட் அப்படிங்கிறது கெட் மேப்பிங்ல வரும். யூ வாண்ட் டு கெட் தட் டேட்டா, சோ தட் கெட் மேப்பிங்ல வரும். ஆஃப்டர் தட் இப்போ உங்களோட போன் நம்பர் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. போன் நம்பர் மாறிடுச்சு, யூ வாண்ட் டு அப்டேட் அப்படின்னா என்ன பண்ணணும், அப்டேட் அப்படின்றது புட் மேப்பிங். ஓகேங்களா. ஆஃப்டர் தட் ஓகே உங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராமே வேணாம்ப்பா நான் டெலிட் பண்றேன் அப்படின்னா சோ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, டெலிட் பண்ணுவீங்க. கரெக்டா. சோ டெலிட்ன்றது டெலிட் மேப்பிங் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. இதுல பேட்ச் அப்படின்னா என்னன்னா பேட்சுமே அப்டேட்டுக்கு தான் யூஸ் பண்றது. ஆனா இதோட ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா நீங்க புட் அப்படின்னு நீங்க குடுக்குறீங்க, போன் நம்பரை நீங்க அப்டேட் பண்ணணும்னா போன் நம்பரை மட்டும் கொடுப்பீங்க. கரெக்டா, போன் நம்பரை மட்டும் கொடுப்பீங்க. ஆனா இஃப் இட் இஸ் அ புட் ரெக்வெஸ்ட் அப்படின்னா நீங்க போன் நம்பரை மட்டுமே கொடுத்தாலும் அது உங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணும். தட் இஸ் வாட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் புட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, புட்னா ஹோல் டேட்டாவையும் அப்டேட் பண்ணும். பேட்ச் அப்படின்றது என்னன்னா நீங்க வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறது போன் நம்பரை மட்டும்தான். அப்ப என்ன ஆகும், போன் நம்பரை மட்டுமே அப்டேட் பண்ணும். தட் இஸ் வாட் பேட்ச். ஹோல் ரெக்கார்டையும் அப்டேட் பண்ணாது, போன் நம்பரை மட்டும் அப்டேட் பண்றதுக்கு பேர் தான் பேட்ச். CRUDனா என்ன, ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ண டேட்டாவை ரீட் பண்றது, ஆஃப்டர் தட் அப்டேஷன், டெலிஷன், இதுதான் வந்து CRUD ஆபரேஷன். ஓகேங்களா. ஸ்ப்ரிங் ஏஐ யூஸ் பண்ணி கண்டிப்பா வீடியோ போடுறேன். அண்ட் தென் உங்களுக்கு பேசிக் ஆஃப் CRUD ஆபரேஷன் தெரியும், பட் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு இம்ப்ளிமெண்ட், வேர் டு இம்ப்ளிமெண்ட் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா at the end of the session I will get you a feedback. அண்ட் அந்த ஃபீட்பேக்ல யாராச்சுக்கும் புரியல அப்படின்னீங்கன்னா ஐ வில் ஃபார் ஷுர் யாருமே புரியலன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு கிளியரா தான் இருக்கும் வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா. ஓகே, திஸ் இஸ் த பேசிக் திங்ஸ் யூ நீட் டு நோ. ஓகேங்களா. ஓகே, இப்ப நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம தெரிஞ்சிருச்சா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேசிக்கான ஒரு ஏபிஐ பில்ட் பண்ணலாம். இப்ப இந்த ஸ்ப்ரிங் பூட் லைவ்ன்றது இன்டெலிஜேல நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. இதுல போயிட்டு எஸ்ஆர்சில மெயின்ன்ற ஃபோல்டர் ஒன்னு இருக்கும், டெஸ்ட்ன்ற ஃபோல்டர் ஒன்னு இருக்கும். இந்த மெயின்ன்ற ஃபோல்டருக்கும் டெஸ்ட்ன்ற ஃபோல்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெயின்ல தான் நம்ம டெவலப் பண்ண போறோம். நம்ம என்னெல்லாம் டெவலப் பண்றோமோ அது எல்லாத்துக்கும் தேவையான டெஸ்ட் ஃபோல்டர் டெஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்றது எங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணுவோம். நம்ம இங்க வந்து டெஸ்டிங் ரிலேட்டடா எதுவும் லேர்ன் பண்ணாதான் காட்டிக்க we are not going to do anything on this test folder. நம்ம இந்த மெயின் ஃபோல்டர்ல தான் லேர்ன் பண்ண போறோம். இந்த மெயின்ல ஃபர்ஸ்ட் ஜாவான்னு இருக்கு இல்லையா, இந்த ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ள இந்த com.example. ஓகேங்களா. இந்த com.example.springboot liveல inside this I'm going to create a new class. See, inside that package தான் நீங்க new class create பண்ணணும். outside create பண்ணீங்கன்னா அதுக்கு நம்ம தனியா வந்து
சம் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதுக்கு பதிலா நீங்க இன்சைட் திஸ் பேக்கேஜ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த கிளாஸோட நேம் நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் கண்ட்ரோலர்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஹலோ வேர்ல்ட் கண்ட்ரோலர்னு வச்சதுக்கு அப்புறமா இன்சைட் திஸ் கிளாஸ் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. திஸ் கிளாஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ சம்திங். எனக்கு வந்து ஒன்ஸ் நான் அப்ளிகேஷனை ரன் பண்ணேன்னா ஐ வாண்ட் டு கெட் சம்திங். அப்ப நான் இதோட ரிட்டர்ன் டைப் பப்ளிக்னு வச்சுட்டு ஸ்ட்ரிங் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரிங் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்றேன். Open close rounded bracket. Inside the curly bracket, I am going to return hello world, hello, my first Spring Boot API. ஓகேங்களா? இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். ஒன்ஸ் என் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதையும் நான் இதை வந்து என்னோட யூஐல பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு மேக் திஸ் கிளாஸ் அஸ் அ ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஓகே, நான் ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுத்துட்றேன். And then I want to call this ஓகே ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இவ்வளவுதான். இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை நான் சிம்பிளா ரன் பண்றேன். ஓகே, ஐ வில் டெல் யூ வாட் இஸ் திஸ் ரெஸ்ட் கண்ட்ரோலர் எல்லாமே நான் சொல்றேன். நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஹஸ் ஸ்டார்டட். எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு? 8080ன்ற போர்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. பை டிஃபால்ட் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட்டோட போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 8080. இப்ப நான் கிரியேட் பண்ணிருக்கிறது பேசிக்லி 8080 போர்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணோம், இந்த லோக்கல் இந்த யூஆர் குரோம் வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் :8080 சொல்லி கொடுக்குறேன். இப்ப நான் இதை ஹிட் பண்ணேன் அப்படின்னா ஐம் கெட்டிங் அ ஒயிட் லேபிள் எரர். ஒயிட் லேபிள் எரர் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 8080 கொடுத்தா நீங்க வந்து ஏதோ பண்ணணும் சொல்றீங்க, ஆனா இதுக்கு எக்ஸாக்டான ரவுட் என்கிட்ட இல்ல. அதனாலதான் வந்து எனக்கு ஒயிட் லேபிள் எரர் வருது. சி ஒன்ஸ் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ரன்னிங் உங்களுக்கு வந்து 8080ன்ற ஒரு போர்ட்ல யூ வில் கெட் சம் எரர். இப்ப உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் டிஃப்ரெண்ட் போர்ட் கொடுக்குறேன். சி இப்ப இந்த 8081ன்ற போர்ட்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ் சைட் கான்ட் பி ரீச்ட். ஆனா இஃப் யூ கெட் சம்திங் லைக் ஒயிட் லேபிள் எரர் அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங். உங்க அப்ளிகேஷன்ல எந்த ஒரு எரரும் இல்ல, ஆனா வந்து டைப் வந்து நாட் ஃபவுண்ட். 404 நாட் ஃபவுண்ட்னா சம்வேர் நீங்க வந்து 8080னா ஏதோ சொல்லிருக்கீங்க, ஆனா எங்க ரவுட் பண்ணணும்னு நீங்க எதுவுமே சொல்லல. That is what this error. நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா simply I am going to give it is a get mapping கரெக்ட்டுங்களா? அதனால நான் வந்து @get mapping சொல்றேன். and then இப்ப நான் வந்து again rerun பண்றேன். இப்ப நம்ம அப்ளிகேஷன் எகைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க இங்க போயிட்டு சிம்பிளி கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா ஹலோ மை ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் ஏபிஐன்றது நமக்கு அவுட்புட்ல வந்திருக்கு. இஃப் யூ ஆர் டூயிங் அலாங் வித் மீ இட் இஸ் டூ குட். வி ஹவ் கிரியேட்டட் அவர் ஃபர்ஸ்ட் ஏபிஐ. ஓகேங்களா? இந்த ஏபிஐ நான் எப்படி கிரியேட் பண்ணினேன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் கெட் மேப்பிங் எல்லாம் நமக்கு இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் CRUD அப்படின்றதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கிரியேட்னா என்னது? போஸ்ட். ஆஃப்டர் தட் ரீட்னா என்ன? கெட். அந்த கெட் தான் இங்க இந்த யூஆர்எல் இந்த அனடேஷன் நான் எதுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு கெட் சம்திங் ஃப்ரம் த சர்வர். கரெக்டுங்களா? இந்த ஹெலோ மை ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் ஏபிஐன்றது ஐ ஆம் கோயிங் டு கெட் சம்திங் ஃப்ரம் மை சர்வர். இப்ப நான் இங்க வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080ன்னு கொடுத்ததையும் நான் வந்து என்ன பண்ண போறேன், என்னோட சர்வர் கிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன் வாங்க போறேன் அப்படின்றதால இந்த கெட்ன்றது யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் தென் வாட் இஸ் திஸ் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னா
நார்மலி ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணி இஃப் யூ ஆர் கிவிங் இட் அஸ் அ ரெஸ்ட் கண்ட்ரோலர், அந்த ஹோல் ரெஸ்ட் கண்ட்ரோலர்ன்ற கிளாஸ் இப்ப நீங்க அனடேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த அனடேட் பண்ண கிளாஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹேண்டிலிங் ஆல் த ஏபிஐஸ். ஓகேங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜாவால ஒரு ப்ராஜெக்ட டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாவால டெவலப் பண்ணும்போது யூ நீட் டு டூ எவ்ரிதிங் ஆன் யோர் செல்ஃப், கரெக்டா? அண்ட் தென் அதுக்கடுத்து டு மேக் அவர் ஒர்க் ஈஸியர் ஸ்ப்ரிங்ன்றது வந்துச்சு. அந்த டாப் ஆஃப் ஜாவா ஸ்ப்ரிங்ன்றது வந்துச்சு. ஸ்ப்ரிங்குமே வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்றதாலதான் ஆன் டாப் ஆஃப் த ஸ்ப்ரிங் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அந்த ஸ்ப்ரிங் பூட் வந்து மோஸ்ட்லி எப்படி ஒர்க் ஆகும்னா, நீ வந்து உன்னோட டெக்னிக்கலி நீ என்னென்னலாம் பண்ணுமோ அதை பண்ணிக்கோ. ஆஸ் அ ஸ்ப்ரிங் பூட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதான் நீங்க அனடேஷன்ல சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அனடேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே, தட் இஸ் வாட் ஸ்ப்ரிங் பூட் அண்ட் தென் ஜாவாக்கு இருக்க டிஃபரன்ஸ். இப்போ நீங்க வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல ஓகே இவங்க வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க, தே ஆர் கோயிங் டு ஹேண்டில் ஆல் த ஏபிஐஸ். இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுல எல்லா ஏபிஐஸும் இருக்கும். அதுக்கடுத்து கெட் மேப்பிங்னா இவங்க நம்ம கிட்ட இருந்து ஏதோ ட்ரை பண்றாங்க, ஏதோ டேட்டாவை வாங்க ட்ரை பண்றாங்க. தட் இஸ் வாட் கெட் மேப்பிங். ஓகேங்களா? இப்ப மோஸ்ட்லி நீங்க என்ன ஸ்ப்ரிங் பூட்ல பண்ணாலும் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் அனடேஷன். நீங்க அனடேஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த அனடேஷன் ரிலேட்டடா என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட்டே பார்த்துக்கோம். நீங்க லாஜிக்கலா என்னென்னலாம் பண்ணுமோ அதை மட்டும் நீங்க பண்ணா போதும், பேலன்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்ப்ரிங் பூட்டே பார்த்துக்கும். ஓகே, இஃப் யூ ஆர் டெவலப்பிங் அன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அதுல வந்து 3 லேயர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நியூ don't save. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா persistent layer. அதுக்கடுத்து on the top of persistent layer there is a service layer. ஓகேங்களா? on the top of service layer there is a presentation layer. ஓகே, இப்ப இந்த presentation layerன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலர் தான். ஓகே, நம்ம கண்ட்ரோலர் என்ன பண்ணும், நம்ம யூஐல ஏதாச்சும் ஒன்னு கேக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டாக்கு தேவையான யூஐ, அதாவது நான் வந்து யூஆர் ஃபர்ஸ்ட் வந்து யூஐல இங்க என்ன கேக்குறேன்னா லோக்கல் ஹோஸ்ட் 8080 கேட்டிருக்கேன். இந்த லோக்கல் ஹோஸ்ட் 8080ன்றதுக்கான இந்த யூஐ இந்த ஏபிஐக்கான டேட்டா எங்க இருக்கும், ஏபிஐக்கான எல்லாமே வந்து எங்க பெர்ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் தான் பெர்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ திஸ் ரெஸ்ட் கண்ட்ரோலர் இஸ் இன் so the rest controller is called as presentation layer. டேட்டா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு யூஐல ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அது வந்து கண்ட்ரோலருக்கு வரும். இந்த கண்ட்ரோலர்ல தான் எல்லா விதமான ஏபிஐஸும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிருப்போம். ஒன்ஸ் ஏபிஐ நம்ம கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான பிசினஸ் லாஜிக் எல்லாமே நம்ம சர்வீஸ் லேயர்ல எழுதியிருப்போம். ஒன் சர்வீஸ் லேயர் மட்டும் எலோனா வந்து ஒர்க் பண்ணா ஒர்க் ஆகாது. பிகாஸ் எனக்கு சில டேட்டாஸ் வேணும் அப்படின்னா ஐ வில் ட்ரை டு ஃபெச் ஃப்ரம் த டேட்டா பேஸ். அப்ப அந்த டேட்டா பேஸ் என்னது, பர்சிஸ்டன்ஸ் லேயர். இந்த மாதிரி 3 லேயர் வச்சுதான் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் ஒர்க் ஆகுது. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு என்னது பிரசன்டேஷன் லேயர், செகண்ட் வந்து சர்வீஸ் லேயர், ஆஃப்டர் தட் பர்சிஸ்டன்ட் லேயர். persistent layerன்றது என்னன்னா டேட்டாபேஸ் where we are going to fetch all the data. இந்த டேட்டாவெல்லாம் வாங்கி சர்வீஸ் லேயர் தேவையான பிசினஸ் லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஒன்ஸ் த சர்வீஸ் லேயர் இம்ப்ளிமெண்ட்ஸ் த லாஜிக், நம்ம கண்ட்ரோலர் இருக்கு இல்லைங்களா, உங்களோட கண்ட்ரோலர் என்ன பண்ணும், நம்மளோட ஏபிஐ இருந்து ரெக்வெஸ்ட் வாங்கி ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்றது எல்லாமே கண்ட்ரோலர் பார்த்துக்கும். ஓகே, ஓகே. தென் வந்து
இப்ப இந்த ஸ்ப்ரிங் பூட் லைவ் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ப்ரிங் பூட் லைவ் அப்ளிகேஷன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, this is a starting point of our application to start. அதாவது நார்மலா நான் என்ன சொன்னேன், ஒரு நீங்க வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இது பண்றீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில் எவ்ரிதிங் இன் annotation. இப்ப இந்த நமக்கு நார்மலா தெரியும், இஃப் யூ ஆர் ரன்னிங் எனிதிங் இன் a ஸ்ப்ரிங், ஐ மீன் எனிதிங் இன் a ஜாவா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்றது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த அப்ளிகேஷன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா, எந்த கிளாஸ் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அனோட்டேட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த கிளாஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அவர் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. அண்ட் தென் நீங்க ரன்னுமே பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு, நாட் இன் த கண்ட்ரோலர் கிளாஸ். கண்ட்ரோலர் கிளாஸ்ல உங்களால ரன்ன்ற மெத்தட் ரன்ன்ற பட்டனை பார்க்கவே முடியல. ஸ்ப்ரிங் பூட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ன்றது தான் ஸ்ப்ரிங் பூட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ன்ற கிளாஸ்ல நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கோம், ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன், இந்த கிளாஸ ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் வாட் வி ஹவ் டன். அண்ட் வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நம்ம ஒரு கிளாஸ் அனோட்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா தட் கிளாஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ ஸ்ப்ரிங் பூட். இப்ப நான் வந்து இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலரை இஃப் ஐம் ரிமூவிங் இட் அண்ட் பேஸ்டிங் த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னா தென் திஸ் கிளாஸ் வந்து என்ன சொல்ல ரன்னிங் கிளாஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. இஃப் இட் இஸ் அனோட்டேட்டட் வித் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் உள்ளுக்குள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதி யூ நீட் டு கிவ் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன், எந்த கிளாஸ் இந்த கிளாஸை நம்ம ரன் பண்ண போறோம் அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா this is a starting point of our application to run. ஸோ ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்னது, it should needs to be annotated with the @spring boot application and then inside a public static void நம்ம என்ன எழுதியிருக்கோம், spring boot application dot run எந்த கிளாஸ், இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டாட் கிளாஸ் args. இப்ப நீங்க வந்து வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் இன்சைட் திஸ் பேக்கேஜ் இட் இஸ் கன்சிடர்ட் அண்ட் இதை வந்து ரன் பண்ணும். ஓகேங்களா. ஓகே, திஸ் இஸ் த பிஹைண்ட் த சீன் நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அது வந்து என்னவா இருக்கும்னா இட் இஸ் கன்சிடர்ட் நாட் அ நார்மல், இது வந்து ஜாவா கிளாஸ் இல்லப்பா, இட் இஸ் அ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இந்த அனோட்டேஷன் என்ன பண்ணும், it will say that it is not a normal Java application, இது வந்து ஒரு Spring Boot application அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லும். ஓகேங்களா. Okay. Then another thing, we already know everything, right? இந்த ஃபோல்டர்ஸ்ல மெயின்ல ஜாவான்ற ஃபோல்டர்ல என்ன இருக்கு, நம்மளோட எல்லா லாஜிக்கும் நம்ம எழுத போறோம். இந்த ப்ராஜெக்டோட நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஃபர் பேசிக் தான் லேர்ன் பண்றோம். இதோட ஒன்ஸ் பேசிக் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் we are going to build a banking application. ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம். ஓகே. அண்ட் தென் எஸ்ஆர்சி ரிசோர்சஸ் ஃபோல்டர்ல தான் நமக்கு தேவையான அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ், டெம்ப்ளேட்ஸ், ஸ்டாட்டிக்னு 3 ஃபோல்டர்ஸ் இருக்கு. இந்த 3 ஃபோல்டர்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் அப்படின்றது வேர் வி ஆர் கோயிங் டு இன்சர்ட் இமேஜஸ். அண்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு டூ எனிதிங் கைண்ட் ஆஃப் HTML அந்த மாதிரியான ஏதாச்சும் வேணும் அப்படின்னா தென் இட் வில் கம் அண்டர் டெம்ப்ளேட் ஃபோல்டர். தென் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா கான்ஃபிகரேஷன்ஸையும் நம்ம இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் பண்ண போறோம். ஆஃப்டர் தட் டெஸ்ட் ஃபோல்டர்ன்றது வாட் எவர் நம்ம ஜாவால என்னென்ன கிளாஸ் எழுதுறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்டிவான டெஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆக போகுது. ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங் பூட் லைவ் அப்ளிகேஷன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் லைவ் அப்ளிகேஷனுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்ப்ரிங் பூட் லைவ் அப்ளிகேஷன் டெஸ்ட்னு இருக்கு. ஓகேங்களா. திஸ் இஸ் த
டெஸ்ட் ஃபோல்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம யூனிட் டெஸ்ட் கேசஸ் எல்லாம் எழுதுறதுக்காக யூஸ் பண்றோம். இந்த டார்கெட் ஃபோல்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா எல்லா ஃபோல்டரும் நார்மலா இருக்கு. ஆனா இந்த டார்கெட் ஃபோல்டர் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கு, விச் மீன்ஸ் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்றது கிடையாது. whenever we are trying to run our application automatically compiler create பண்ற folder, that's why it is called as that's why இது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்க ஜாவா அப்ளிகேஷனை நீங்க ரன் பண்ணீங்கன்னா நம்மளோட டாட் ஜாவா ஃபைல் என்னவா கிரியேட் ஆகும்? இட் வில் கன்வெர்ட் இட் இன்டு அ டாட் கிளாஸ் ஃபைல் whenever we are doing கம்பைல் பண்ணும்போது நம்மளோட டாட் ஜாவா ஃபைல்ல இருந்து டாட் கிளாஸ் ஃபைலா கன்வெர்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்ப அதே மாதிரிதான் இங்க மெயின் இருக்கு இல்லையா? நம்ம வந்து நம்ம ரன் பண்ணோம்னா இட் வில் கிரியேட் அ டார்கெட் ஃபோல்டர். இப்ப நீங்க வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், டெலிட். இப்ப நான் டெலிட் பண்ணிட்டு இப்ப அப்ளிகேஷனை நான் ரீரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் அ டார்கெட் ஃபோல்டர். ஸோ இட் இஸ் அ சிஸ்டம் கிரியேட்டட் ஃபோல்டர். அதனாலதான் அது ஆரஞ்சு கலர்ல இருக்கீங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே. ஆஃப்டர் தட் இதெல்லாம் வந்து கிட்டுக்கு தேவையானது. இப்ப கிட் இக்னோர்ன்றது இப்ப நீங்க கிட்ல இன்சர்ட் பண்றீங்கன்னா இந்த டார்கெட் ஃபோல்டரை இன்சர்ட் பண்ண வேணாம், பிகாஸ் இட் இஸ் அ ஆட்டோமேட்டிக்கலி கம்பைல்டு ஃபோல்டர். ஆமாங்க, எவ்ரி ரன் நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் டார்கெட் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இப்ப ஆல்ரெடி டார்கெட் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? So each and every run this target file gets updated. நீங்க வந்து delete பண்ணீங்கன்னா it gets created. Okay? இந்த dot ignoreன்றது என்னன்னா இந்த dot get ignore அப்படின்னா என்னன்னா this dot get ignoreல நீங்க என்னென்னலாம் ஸ்ப்ரிங்ல இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்ப வந்து மோஸ்டா வந்து எல்லாமே இன்சர்ட் ஆகலாம். ஆனா டார்கெட் ஃபோல்டர் நமக்கு இன்சர்ட் ஆகவானாலையா ஈச் அண்ட் எவ்ரி டைம் ரன் ஆகும்போது தட் டார்கெட் ஃபோல்டர் கெட்ஸ் கிரியேட்டட். ஸோ இக்னோர்ல டார்கெட் ஃபோல்டர். அண்ட் தென் help.mdன்றது விச் இஸ் நார்மல். MVM அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏன் டெஸ்ட் ஃபோல்டர்ல டாட் ஹெலோ வேர்ல்ட் கண்ட்ரோலர் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா whenever we are creating a project அப்ப வந்து by default இந்த ஃபைலுக்கு தேவையான டெஸ்ட்டை கிரியேட் பண்ணிரும். இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம்திங், நீங்க வந்து ஏதாச்சும் கிளாஸ் இதுல ஆட் ஆகுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காலாம் டெஸ்ட் ஃபோல்டர்ல இன்சர்ட் ஆகாது. நீங்க உங்களுக்கு வேணும் டெஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ரைட் கிளிக் ஜாவா கிளாஸ் ஹெலோ வேர்ல்ட் கண்ட்ரோலர் டெஸ்ட்ன்னு சொல்லி நீங்க தான் கிரியேட் பண்ணும். இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்டட் ஒன். ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்டட் அப்படின்னா நீங்க ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பேசிக் செட்டப்ல ஸ்ப்ரிங் பூட் லைவ் அப்ளிகேஷன்ன்றது இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் பூட் லைவ் அப்ளிகேஷன்ன்றது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆன ஒரு ஃபைல். அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டெஸ்ட் ஃபைல் கிரியேட் ஆகும். நீங்க வந்து கிரியேட் பண்ற ஃபைலுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு தேவையான டெஸ்ட் ஃபைல் வேணும் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்க நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணும். இட் ஒன்ட் கெட் கிரியேட்டட் இன் ஆட்டோமேட்டிக் மேனர். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த MVM அப்படின்னா என்னன்னா நான் ஸ்டார்டிங் ஆஃப் த செஷன் நான் என்ன சொன்னேன், நான் ஸ்டார்டிங் ஆஃப் த செஷன் என்ன சொன்னேன்னா the prerequisite is உங்களுக்கு இன்டெலிஜே வேணும், போஸ்ட்மேன் வேணும், டேட்டா பேஸ் வேணும்னு சொன்னேன். ஆனா இங்க மேவன் தானே நம்ம யூஸ் பண்றோம். மேவனை நான் டவுன்லோடே பண்ணல. அப்ப மேவனை நீங்க எக்ஸ்பிளிசிட்டா டவுன்லோட் பண்ணல அப்படின்னா இஃப் யூ கோ டு த டெர்மினல், வேர் இஸ் த டெர்மினல்? இந்த டெர்மினல்ல இஃப் யூ டூ MVN வெர்ஷன், if you don't have this version in your application உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு MVN வந்து not recognized as the command அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா? இப்ப MVN is not recognized அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது? So this is a very 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 இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இப்ப நீங்க வந்து மேவனை டவுன்லோட் பண்ணல அப்படின்னாலும் whenever you are creating a spring boot application then
ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டுமே வரும். இந்த ரெண்டும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் யுவர் அப்ளிகேஷன் மேவன்ன்றத நீங்க எக்ஸ்பிளிசிட்டா டவுன்லோட் பண்ண வேணாம், வச்சிருந்தாலும் ஓகே. ஃபார் திஸ் அப்ளிகேஷன் நானே வந்து மேவனும் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்றதான். இப்ப நான் வந்து இங்க MVN வெர்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலா MVN W ஹைஃபன் வெர்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் will take from this place Spring Boot Live. So that's why நமக்கு இங்க வந்து மேவன்ன்ற ஒரு ஐகான் வருது. நான் டவுன்லோடே பண்ணாம இங்க மேவன்ன்ற ஐகான் இருக்கு. If you want to do anything like Maven clean, compile, whatever, உங்களோட லோக்கல்ல you don't have Maven, but you do whatever you want with this MVNW and MVNW.cmd. MVNW.cmd MVNO, which is automatically created for us to do Maven operations in our application. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு error வந்திருக்கா? So let me tell you how to do this. ./mvnw hyphen version. Then we will able to see the version of the Maven. See, Apache Maven 3.9.14. ஆனா என்கிட்ட Maven இல்ல. Automatically it gets done because of this MVN folder. ஓகேங்களா? இப்ப இதுல எனக்கு தெரிஞ்சு நான் சில கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன், which will be useful for you. இதெல்லாம் வந்து நம்ம இப்ப மேனுவலா தான் பண்றோம். ஐ மீன் மேனுவலா பண்றது கிடையாது, பட் தெரிஞ்சுக்கிட்டா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் வந்து Maven clean. Maven clean அப்படின்னா என்ன பண்ணும்னு சொல்லி பார்க்கலாம். /mvnw hyphen clean. ஓகேங்களா? இந்த MVN space clean அப்படின்றது என்ன பண்ணும்னா, see, it is going to delete the target folder. ஏன் டார்கெட் ஃபோல்டர் டெலிட் பண்ணுதுன்னா, கிளீன் அப்படிங்கும் போது ஐ எம் டெல்லிங் டு கிளீன் மை அப்ளிகேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆன அப்ளிகேஷன் என்னது? சாரி, ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆன ஃபோல்டர் என்னது? டார்கெட். The clean command is going to remove the target folder remove பண்ணிரும். After that there is another command. clean பண்ணதுக்கு அப்புறமா compile பண்ணும். So compile அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா what it will do na, it creates, அதாவது நம்ம ரன் பண்ணா என்ன பண்ணுது? நம்ம ரன் பண்ணோம்னா என்ன பண்ணும்? it will create a target folder இல்லைங்களா? அதே மாதிரி தான் Maven compileன்றது என்ன பண்ணும்னா, it is going to compile our application and create the target folder. Okay, some version support ஆகல, but it has created, right? Okay. After that, இந்த ரெண்டையும் நான் தனித்தனியா கொடுக்கறதுக்கு பதிலா I can give it in a same line. என்னன்னு கொடுப்போம்னா MVN W clean compile. That is what. இது என்ன பண்ணும்? existing old folder remove பண்ணிட்டு new folder create பண்ணும். That is what this Maven clean compile will do. After that, நமக்கு வந்து if we need to do something .mvn W verifyன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it will create a jar file. jar file create ஆச்சுன்னா என்னன்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி அப்ளிகேஷனை ரன் பண்ணாம we can straight away run our jar files. ஆக்சுவலா some error, so அதனால என்னால இங்க jar file காமிக்க முடியல. பட் this is what behind the scene. நீங்க clean என்ன, கம்பைல்னா என்னன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். because we are not using this any time. okay. நம்ம வந்து பேசிக் ஆஃப் ஜாவா பேசிக் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட்ல என்னென்ன கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இந்த ஒவ்வொரு ஃபோல்டரோட மீனிங் என்ன, எதுக்காக ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த ஃபோல்டர்ல இருக்க ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கிளியரா லேர்ன் பண்ணிட்டோம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், இது வரைக்கும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் டாபிக்ஸ்.
Maven clean install வந்து target folder remove பண்ணிட்டு it is internally going to create a jar file. ஆக்சுவலா இந்த ஜார் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா இந்த ஃபோல்டர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். பட் வந்து எனக்கு எரர் வந்த காட்டிக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு see the jar folder, jar file. MVN ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேவன். MAVEN இருக்கு இல்லையா, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் MVN சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க ஒரு இந்த ப்ராஜெக்ட நீங்க வேற லொகேஷனுக்கு சென்ட் பண்றீங்க அப்படின்னா most of the times வந்து for our best practice we will compile it. ஏன்னா வந்து we need this target folder to update and all na. So நம்ம லோக்கல்ல ஜார் ஃபைல் எங்க பிளேஸ் ஆயிடுக்கும் அப்படின்னா, let me tell you. ஜார் ஃபைலோட யூஸ் கேக்குறீங்களா? ஜார் ஃபைலோட யூஸ் என்னன்னா, first thing, இந்த whole application நான் ரன் பண்றேன் அப்படின்னா it will start in the localhost 8080. ஆனா இப்ப if the jar file gets created, ஜார் ஃபைல் எங்க கிரியேட் ஆகும்னா இந்த டார்கெட்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் கிரியேட் ஆகும். ஒன்ஸ் த ஜார் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அந்த ஒரு ஃபைலை நான் ரன் பண்ணா போதும். தென் சேம் வாட் எவர் இந்த ஸ்ப்ரிங் பூட் லைவ் அப்ளிகேஷன்ன்றத ரன் பண்ணா என்ன நடக்குதோ இந்த சேம் திங் வந்து என்ன பண்ணும், the same thing will happen while running the jar file. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் டெல் யூ த கமெண்ட், பட் இங்க ஜார் இல்லாத கட்டிக்க ஐ கேனாட் ஷோ. சிடி ஃபர்ஸ்ட் வந்து நான் டார்கெட்ல போயிடணும். ஓகேவா? இந்த டார்கெட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் டார்கெட் ஃபோல்டர்ல இருந்து என்ன பண்ணுவேன், ஜாவா ஹைஃபன் ஜாரு ஸ்லாஷ் ஹலோ வேர்ல்ட், இங்க ஒரு ஜார் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஜார் ஃபைலோடத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் இங்க ரன் பண்றதுக்கு பதிலா இஃப் ஐ கிவ் திஸ் ஆட்டோமேட்டிக்கா என்னோடது ரன் ஆயிடும். ஆஸ் யூ மென்ஷன் ஃபார் டெப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கு நம்ம ஜார் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் மேவன் கிளீன் இன்ஸ்டால் அப்படின்றது என்ன பண்ணும்னா, இன்டர்னலி நான் கம்பைல் பண்றேன் இல்லையா, இந்த கம்பைல் எல்லாம் பண்ணாது, ஐ மீன் கம்பைல் பண்ணாதே இந்த சென்ஸ் நான் அந்த கம்பைல்ன்ற கமெண்டா எக்ஸ்பிளிசிட்டா தர வேணாம். தென் வந்து இந்த பேக்கேஜ் கிரியேஷன் எதையுமே நான் வந்து வெரிஃபை அப்படின்ற கமெண்ட்லாம் தர வேணாம். சிம்பிளி கிளீன் இன்ஸ்டால்னு கொடுத்தேன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிளீன் திஸ் டார்கெட் ஃபோல்டர் அண்ட் தென் வந்து நம்மளோட கம்பைல் பண்ணி ஆஃப்டர் தட் ஜாருமே கிரியேட் பண்ணிடும். தட் இஸ் த மெயின் திங் ஆஃப் அ கிளீன் இன்ஸ்டால். இப்ப நீங்க வந்து மேவன் இத வந்து இப்படி கமாண்ட்ல தான் கொடுக்கணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இஃப் யூ see here, if you click on this icon, இங்க வந்து நீங்க மேவன் கிளீன்னு கொடுத்தீங்கன்னா வாட் எவர் நமக்கு என்ன பண்ணுச்சோ அதையே பண்ணும். இஃப் யூ டூ மேவன் கம்பைல் தென் அதுவும் ஃபைன். இஃப் யூ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் இன் அ டெர்மினல் நம்ம இப்படியும் கொடுத்துக்கலாம். அதை விட இன்னுமே வந்து பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் பூட் லைவ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிங் பூட் லைவ்ல யூ வில் பி ஹேவிங் சம்திங் ஆன் த லைஃப் சைக்கிள். இந்த லைஃப் சைக்கிள்ல இஃப் யூ சிம்பிளி கிரியேட் ஆன் கிளீன், ஐ மீன் நம்ம சிம்பிளா கிளிக் பண்ணாலே என்ன ஆகுது, இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டூ திஸ். நான் இங்க போய் கிளீன் எழுதணும் அப்படின்லாம் எந்த நீடுமே இல்லை. இஃப் யூ சிம்பிளி கிளிக் ஹியர் இட் வில் டூ த கிளீன் ப்ராசஸ். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து if you want to skip the test cases, நீங்க வந்து இந்த test cases skip பண்ணிடலாம். Sometimes வந்து in a production ready applicationல you will be having a lot of test cases. அந்த lot of test cases run பண்ணணும் அப்படினாலே it will take nearly more than 1 or 2 hours. ஆனா நீங்க வந்து test cases எதுவுமே run ஆக வேண்டாம், நான் சிம்பிளி வந்து என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மேவனோட கிளீன் கம்பைல் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அப்ப வந்து என்ன பண்ணணும்னா நீங்க இந்த ஸ்கிப் டெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் சேவ் டைம். நீங்க டெஸ்ட் கேசஸ் எல்லாம் ரன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. இஃப் யூ கிவ் ஸ்கிப் டெஸ்ட் இட் வில் ஸ்கிப் த டெஸ்ட் கேசஸ்.
எஸ், Maven clean install skip test அப்படின்றதும் ஒர்க் ஆகும். இன்ஸ்டெட் நீங்க வந்து எல்லாமே இப்போ ஆட்டோமேட்டிக் அப்படின்றதால அந்த கமாண்டை தாண்டி இஃப் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ இட் இன் திஸ் Maven விண்டோ. ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சில பில்டின் கிளாஸஸ் வந்து இல்ல, அப்படி ஏதாச்சும் எரர் வருது அப்படின்னா யூ கேன் டூ திஸ், டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் தென் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் பி ஜென்ரேட்டிங் Maven resources. ஆஃப்டர் தட் நம்மளோட ப்ராஜெக்டை ரீலோட் பண்ணலாம். ஸோ திஸ் 3 commands ஆல்சோ யூஸ்டு. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் நீங்க வந்து பில்டர் ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். வாட் எவர், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம லைஃப் சைக்கிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து இந்த டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணதையும் அந்த டெஸ்ட்ன்ற ஒரு இது வந்து அடிச்சு விட்ட மாதிரி இருக்கு பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் திஸ் ஸ்கிப் டெஸ்ட். ஓகே, okay, okay, let's move on to the main topics. உங்க question என்னங்க? சாரி, மிஸ் பண்ணிட்டேன். Can you repaste the question here? உங்க question நீங்க again repaste பண்ணீங்கன்னா நான் ஆன்சர் பண்றேன், because I missed it out. ஓகே, ஐ வில் ஆன்சர் யூ. நீங்க பேஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம ரெஸ்ட் கண்ட்ரோலர்ன்ற கிளாஸ்ல இப்ப இந்த புட்டு, பேட்ச், கெட்டு, டெலிட் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சி, ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் நான் கொடுத்துட்டேன்னா இந்த கிளாஸ் தான் என்னது, ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் அவர் APIs. கரெக்டுங்களா? இப்ப நான் இங்க இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் வந்து நார்மலி இப்ப இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, லோக்கல் ஹோஸ்ட் 8080ன்ற URL நான் கொடுத்தாலே இந்த கிளாஸ் வந்து எனக்கு கால் ஆகுது. நான் இன்மெமரி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணல, MySQL டேட்டாபேஸ் தாங்க யூஸ் பண்றேன். சி, லோக்கல் ஹோஸ்ட் 8080 கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளாஸ் தான் கால் ஆகுது. கரெக்டா? இப்ப இஃப் ஐ டோன்ட் ஹாவ், இப்ப வந்து என்னோடது ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு கிளாஸ்ன்றதால லோக்கல் ஹோஸ்ட் 8080னா இந்த கிளாஸுக்கு வர்றது ஓகே. இஃப் ஐ ஹாவ் மெனி கிளாஸஸ், அப்ப வந்து இஃப் ஐ ஹாவ் மெனி கண்ட்ரோலர்ஸ், அப்ப லோக்கல் ஹோஸ்ட் 8080னா இந்த கிளாஸ் வருதா அப்படின்னா மிச்ச கிளாஸ் எல்லாம் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080ன்றப்பயே எல்லா கிளாஸும் கால் ஆகும்னு இல்லை இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு கிவ் டிஃப்ரெண்ட் ரவுட்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுன்னா @request mapping. ரெக்வெஸ்ட் மேப்பிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ரெக்வெஸ்ட் வருதா அப்படின்னா எந்த ரெக்வெஸ்ட் வந்தா இந்த கிளாஸ் மேப் ஆகணும். இப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் which is a good practice அப்படின்னா /API/v1 version 1/ இப்ப இது வந்து ஹலோ வேர்ல்டு கண்ட்ரோலர்ன்றதால ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் API/v1. இப்ப நார்மலி லோக்கல் ஹோஸ்ட் 8080னா இந்த கிளாஸ் வராது. ஏன்னா நான் ரெக்வெஸ்ட் மேப்பிங், நார்மலி என்னோட அப்ளிகேஷன் லோக்கல் ஹோஸ்ட் 8080ல ரன் ஆகுது. ஆனா வென் திஸ் கண்ட்ரோலர் நீட்ஸ் டு கால் அப்படின்றது தான் ரெக்வெஸ்ட் மேப்பிங்ல நான் கொடுத்துருக்கேன். எப்ப இந்த கண்ட்ரோலர் கால் ஆகணும், வென் ஐ வாஸ் கிவிங் API/v1, அப்பதான் இந்த கண்ட்ரோலர் கால் ஆகணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ரெஸ்ட் கண்ட்ரோலர்னா என்ன, whenever if this class is going to handle REST API call handle பண்ணுது அப்படின்னா I'm going to give it as a controller. Then இந்த class எப்ப கால் ஆகணும், whenever I'm giving localhost 8080/API/v1 என்ற ஒரு URL வந்தாதான் இந்த கிளாஸ் கால் ஆகணும். அப்படின்னா நான் எப்படி கொடுப்பேன், ரெக்வெஸ்ட் மேப்பிங் என்ற அனோடேஷன்ல கொடுப்பேன். ஆஃப்டர் தட் நம்ம ஆல்ரெடி பார்த்து கெட் மேப்பிங் தான் என்ன, I am going to get some information from the API.
கெட்னா என்ன, நான் அந்த பேக்கெண்ட்ல நான் சில இன்ஃபர்மேஷன் வாங்க போறேன் அப்படின்னா கெட் மேப்பிங். இப்ப இதை நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, என்ன URL கால் பண்ணா this get mapping needs to be called /hello world. ஓகேங்களா? இப்ப /hello world அப்படிங்கும் போதுதான் இந்த எப்பயுமே கால் ஆகும். சி ரெக்வஸ்ட் மேப்பிங் localhost 8080 API/v1 அப்படின்னு சொன்னா இந்த கிளாஸ் கால் ஆகும். பட் இந்த கிளாஸ்ல இருக்க மெத்தட கால் பண்றதுக்கு ஐ வாண்ட் டு டூ சம்திங் ரைட். அப்ப API/v1 இந்த கண்ட்ரோலர் வரும். ஆனா இந்த கண்ட்ரோலர்ல இந்த மெத்தட நான் கால் பண்ணணும்னா எகெயின் /hello worldன்னு கொடுக்கணும். See, I will tell you. First வந்து I am stopping and rerunning the application. சரி, நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ப்ரௌசர்ல போய் லோக்கல் ஹோஸ்ட் 8080 சொன்னீங்கன்னா ஒயிட் லேபிள் எரர் வரும். ஏன் ஒயிட் லேபிள் எரர் வருது? ஆஸ் ஆல்ரெடி நோ, ஒயிட் லேபிள் எரர் வருது அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் கரெக்டா ரன் ஆகுது. ஆனா இந்த ரவுட்டுக்கு நான் என்ன டிஸ்பிளே பண்ணணும்ன்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. தட் இஸ் வாட் ஐ எம் கெட்டிங் த ஒயிட் லேபிள் எரர். ஓகே, ஆஃப்டர் திஸ் ஒயிட் லேபிள் எரர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த லோக்கல் ஹோஸ்ட் 8080ல எனக்கு எந்த ஒரு ரவுட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்ப நான் /API/v1 சொல்லி கொடுக்குறேன். இப்பயுமே எனக்கு ஒயிட் லேபிள் எரர் தான் வருது. ஐ எம் ரெஃப்ரெஷிங் ஆல்சோ, ஐ எம் கெட்டிங் த ஒயிட் லேபிள் எரர். ஏன் அப்படின்னா சிம்பிளி நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080னா என்ன தரணும்னு சொல்லலையோ அதே மாதிரி /API/v1னாலும் என்ன எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லல. ஏன்னா என் கெட் மேப்பிங்கோட ரவுட் எப்படி இருக்கு, /hello worldனா தான் என் கெட் மேப்பிங் கால் ஆகும். கரெக்டா? அப்ப /hello world அப்ப என்னோட கெட் மேப்பிங் கால் ஆகும். இஸ் திஸ் த கரெக்ட் URL? ஓகே, /v1 நான் வந்து தப்பா கொடுத்துருக்கேன். /v1 இப்பயும் ஒயிட் லேபிள் எரர் தான். இப்ப நான் என்ன பண்றேன், /hello worldன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப எனக்கு வந்து அவுட்புட் வருது, விச் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு பேஸ் URLன்னு ஒண்ணு இருக்கு. இந்த API கால் பண்ணா இந்த கண்ட்ரோலருக்கு வரணும்ன்ற ஒரு URL இருக்கு. ஆனா எதை கால் பண்ணணும் அப்படின்னா வரணும் அப்படின்னு நான் சொல்லல. கரெக்டா? சோ ஹெலோ வேர்ல்டுன்றத கொடுத்தா மட்டும்தான் அந்த கெட் மேப்பிங்ன்ற ரவுட் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்ப கெட் மேப்பிங்னா ஐ ஆம் கோயிங் டு கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த UI. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் மேப்பிங். பிஃபோர் டூயிங் தட் @post mapping நம்ம வந்து என்ன எழுதணும்னா மெத்தட் எழுதணும். கரெக்டா? அந்த மெத்தட் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து public void, which is not a void, public string post hello world. Okay, after this நான் என்ன பண்றேன், return hello world from post mapping. Hello world from post mapping. Okay, inside this நான் வந்து semicolon கொடுத்துறேன். And this is a post mapping. So அதனால நான் வந்து post mapping open close curly bracketல this is also needs to call a hello world. hello worldன்னு கால் பண்ணாதான் இந்த மேப்பிங்கும் எனக்கு கால் ஆகணும். hello world /post. ஓகே, இங்க வந்து நான் /getன்னு சொல்லி கொடுத்துறேன். if I rerun this application, stop and rerun. ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்டட். நான் என்ன பண்றேன், சேம் திங் hello world /control C hello world /get. ஓகே,
இப்ப நான் கெட்ன்றதை ஹிட் பண்ணா எனக்கு இதுதான் வருது. இப்ப நான் போஸ்ட்ன்றதை ஹிட் பண்றேன். போஸ்ட்ன்றதை ஹிட் பண்ணா ஐ எம் கெட்டிங் அ ஒயிட் லேபிள் எரர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் ஆல்ரெடி நோ, கெட் மேப்பிங்னா நான் சில இன்ஃபர்மேஷனை சர்வர்ல இருந்து வாங்க போறேன். போஸ்ட் மேப்பிங்னா என்னது? ஐ ஆம் கோயிங் டு கிவ் சம் இன்ஃபர்மேஷன். கரெக்டா? சி, இங்க வந்து போஸ்ட் கெட் அப்படிங்கும் போது நீங்க போஸ்ட்னு கொடுத்துருக்க, பட் வந்து இங்க ரிட்டர்னிங் சம்திங் ரைட் அப்படின்னா இட் won't ஒர்க். ஏன்னா சர்வர்ல ஐ மீன் என்னோட நார்மல் குரோம்ல என்னால போஸ்ட் மேப்பிங் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் போஸ்ட்னா நான் சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், வாட் எவர் இட் இஸ். கரெக்டா? ஸோ அதனால என்னால போஸ்ட யூஐல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், we have installed the postman. இப்ப இந்த postmanல நான் எப்படி கிரியேட் பண்ணுனா, இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் நியூ ரெக்வஸ்ட்னு வரும். அந்த ரெக்வஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து http :/localhost :8080 /API/v1/ after that வந்து hello world /get மெத்தடா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா மெயின் திங் in a postman you need to notice இங்க என்ன கால் இருக்கு. if it is a get mapping இங்க get இருக்கணும், if it is a post mapping இங்க post இருக்கணும். இப்ப get mappingன்றதால get இருக்கு. இப்ப give send அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட் இங்க டிஸ்பிளே ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், போஸ்ட் மேப்பிங் பண்ண போறோம் அப்படின்னா see here postன்னு கொடுத்துட்டு you need to give post அப்படின்னு கொடுத்தா இங்க postன்றது நமக்கு வரும். ஓகேங்களா? Okay. After that, if you want to do something like இங்க வந்து போஸ்ட்னு கொடுத்துட்டு இங்க நீங்க கெட்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா என்ன மெத்தட்? போஸ்ட் மெத்தட். ஆனா இங்க நீங்க கெட்னு கொடுக்கும்போது you will get a 405 method not allowed. ஏன் மெத்தட் நாட் அலவுட்னா, நீங்க இந்த பாத் கொடுத்துருக்கீங்க, ஆனா இந்த பாத்தோட மெத்தட் வந்து போஸ்ட் கிடையாது, சாரி கெட் கிடையாது. So that is what this error means. If you give that போஸ்டையும் கெட்டையும் மாத்தி கொடுத்தீங்கன்னா you will get a post error. I mean method not allowed error. Okay? Okay. Next another thing உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, path variable அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். path variable அப்படின்னா என்னன்னா, இத வந்து நம்ம pathன்னு சொல்றோம். இந்த pathல நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் அப்படின்னா which is a path variable. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பெசிபிக்கா ஒரு ஐடியோட டேட்டாவை ஃபெச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த கெட் மேப்பிங் எடுத்துக்கிறேன். இந்த கெட் மேப்பிங்ல ஹலோ வேர்ட் பை ஐடின்னு வச்சுக்கோங்க. சி, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஹலோ வேர்ல்டுன்றத வச்சு சொல்றேன். இன்னும் ஒரு 30 to 40 மினிட்ஸ்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஈஸியா இருக்கணுங்கிறதால நான் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட் ஹியர். என்ன இவ்வளவு சிம்பிளான ப்ராஜெக்ட் தான் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்களா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இட் இஸ் ஃபார் ஷுர் வந்து உங்களுக்கு பிஃபோர் மூவிங் ஆன் டு த ப்ராஜெக்ட் கிரியேஷன் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப கெட் பை ஐடின்னு கொடுத்துருக்கேன். இப்ப நான் வந்து இங்க 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னோட யூஆர்எல்ல 1ன்னு கொடுக்குறேன். விச் மீன்ஸ் இந்த யூஐ இருக்கு இல்லையா, இந்த யூஐல நான் யூஆர்எல்ல 1 கொடுக்குறேன். அப்ப என்னோட பாத்துல நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த ஐடி பேஸ் பண்ணி எனக்கு டேட்டா வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா திஸ் இஸ் அ பாத் வேரியபிள். அதனால இங்க நான் என்ன பண்ணணும்னா இட் ஷுட் பி, நான் எப்பயுமே 1 தான் எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஹார்ட் கோடிங் வேல்யூ கிடையாது. இட் கேன் பி எனி வேல்யூ. கரெக்டா? அப்ப அதை நான் டைனமிக்கா கொடுக்கணும். ஸோ அதனால இங்க வந்து கர்லி பிராக்கெட்குள்ள ஐடின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் அதை கர்லி பிராக்கெட்ல கொடுத்ததுக்கு அப்புறம் ஐ நீட் டு கெட் தட் ஐடி ரைட். அதை நான் வாங்கணும் அப்படின்னா இன்ட் ஐடின்னு சொல்லிடுறேன். ஆனா இது வந்து எங்க இருக்கு, என்னோட பாத்ல இருக்குன்னு காட்டிக்கு இட் இஸ் அ பாத் வேரியபிள். ஸோ ஐ நீட் டு டிஃபைன் லைக் @path வேரியபிள்ன்ற அனடேஷன் கொடுத்தேன்னா ஓகே, யூஆர்எல்ல இந்த இடத்துல ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடியை நீ வந்து ஃபெச் பண்ணி இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுன்னு சொல்றதுதான் இந்த பாத் வேரியபிள். இஃப் யூ ஹாவ் டன் இட், நான் என்ன பண்றேன், ஏபிஐ ஃபார் ஐடின்னு சொல்லி கொடுத்துட்டு பிளஸ் ஐடின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், இந்த பாத் வேரியபிள்ல இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, யூஆர்எல்ல இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல வர நம்பரை இங்க ஃபெச் பண்ணி நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஐ ஆம் ரீஸ்டார்டிங் மை அப்ளிகேஷன். லெட்ஸ் see.
ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கெட் மேப்பிங்னா நம்ம யூஆர்எல்லே பண்ணி கூகுள்லயே பண்ணலாம் இல்லையா, குரோம்ல. ஸோ இங்க நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். இப்போ 1ன்னு கொடுத்ததையும் இந்த இடத்துல பர்டிகுலர் பாத்ல என்ன ஐடி இருக்கோ அந்த ஐடி இங்க எனக்கு ஃபெச் ஆகி டிஸ்பிளே ஆயிருக்கு. இஃப் ஐ கிவ் 10ன்னு கொடுத்தேன்னா the same 10 வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ பாத் வேரியபிள்னா என்னது, இந்த பாத்ல நான் என்ன வேரியபிள் கொடுக்குறேனோ அதுதான் பாத் வேரியபிள். அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ see that பாத் வேரியபிள் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா எப்படி யூஆர்எல் எழுதுவோமோ அதே மாதிரி பேக்ஸ்லாஷ் கொடுத்துதான் இருக்கு பாத் வேரியபிள். பாத் வேரியபிளோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, லோக்கல் ஹோஸ்ட் 8080 -API / v1/hello world /get /id தான் இருக்கு. ஸோ பாத் வேரியபிள் இஸ் சம்திங் இந்த ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்ப பாத் வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இந்த மூணு ஏபிஐலயும் பாத்தீங்கன்னா the one thing is common. என்ன காமனா இருக்குன்னா see, if you are doing it as a hello world, இங்க வந்து நீங்க கெட் பண்ணுனாலே hello world, போஸ்ட் பண்ணுனாலே hello world, based on the ID also hello world. அப்ப இந்த hello world காமனா இருக்கிறது நான் என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து ரிமூவ் பண்ணி I can use it in the request mapping. அப்ப ஒவ்வொரு டைமும் நான் hello worldன்றத தர வேணாம், ஒவ்வொரு டைமும் என் மெத்தட் கிரியேஷன்ல hello worldன்றத தர வேணாம், ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் டேக்கிங் ஃப்ரம் த பேஸ் URL. கரெக்ட்டுங்களா? ஓகே, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் path variable in production அப்படின்னா, see, first thing, இப்போ நீங்க ஒரு if you are having a n number of data, you want to update for a particular data. அப்ப அந்த பர்டிகுலர் டேட்டா உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் ஐடியோட டேட்டாவை அப்டேட் பண்ணணும்னா so that particular ID you will come to know by using a path variable. That is the main thing of a main use of path variable in a production. ப்ரொடக்ஷன் இல்ல, நீங்க அப்ளிகேஷன் எந்த ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும் if you want to fetch a particular user's data, if you want to update a particular user's data, if you want to delete a particular user's data, then it comes path variable. Path variable வச்சுனா you can do those things for a particular user. Particular userக்கு நீங்க வேணும் அப்படின்னா then you will be going to get it with a path variable. Okay, next வந்து request body. request bodyனா என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. see, first thing, இப்ப வரைக்கும் நான் வந்து கெட் எப்படி பண்றதுன்னு பாத்திருக்கோம். request body அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். request bodyனா I am going to do something for, I am going to give something, அதாவது நான் வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படிங்கும் போது ரெக்வெஸ்ட் பாடி யூஸ் ஆகும். ரெக்வெஸ்ட் பாடி நீங்க வந்து கெட் மேப்பிங்ல யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. see, @request bodyன்னு கொடுக்குறேன். ரெக்வெஸ்ட் பாடி நம்மளால கிரியேட்ல யூஸ் பண்ண முடியாது. த திங் நம்ம வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம்னா போஸ்ட் மேப்பிங்ல தான் யூஸ் பண்ணுவோம். பப்ளிக் ரிட்டர்ன் public, sorry, it is not return, public string create data. ஓகேங்களா? இப்ப @request body நான் சொல்றேன். @request body string name. After this return name. Okay. @ which is a post mapping. இது வந்து எப்ப கால் ஆகணும் அப்படின்னா கிரியேட் நேம்ல நான் கால் பண்ணணும்னு சொல்றேன். கிரியேட் நேம். ஓகே, if I am rerunning this application, ஆக்சுவலி கிரியேட் நேம் வந்து ரெஸ்ட் ஸ்டைல் கிடையாது. நான் வந்து ஃபார் அவர் டெமோ நான் வந்து காமிச்சிருக்கேன். see, post mappingல I am just giving this post hello world create name. ஓகேங்களா? இப்ப ரெக்வெஸ்ட் பாடினா என்னன்னா நான் வந்து பாடியில டேட்டா சென்ட் பண்ண போறேன். ஸோ இந்த பாடியை கிளிக் பண்ணிட்டு JSON நான் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் தட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல இன்சைட் திஸ் நான் நேம்னு சொல்லிட்டு கோலன் அக்னி டெவ்
hubன்னு சொல்லி கொடுக்குறேன். If I run this, bad request, 400 bad request. Hello world. Sorry, it is a request body. நான் இங்க request paramனு கொடுத்திருக்கேன். I am rerunning. Okay. இப்போ நான் இங்க வந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா see whatever I have given எனக்கு வந்து JSONல நான் கொடுத்ததே எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. request bodyனா I am going to give you some information. ஓகேவா? ரெக்வஸ்ட் பாடினா என்னது? நான் பாடியில உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தரப்போறேன். அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் ரெக்வஸ்ட் பாடி. தென் வந்து ரெக்வஸ்ட் பேரம் அப்படின்னா என்னன்னா, ரெக்வஸ்ட் பேரம் வந்து பாத் வேரியபிள்னா நம்ம /1 அந்த மாதிரிலாம் கொடுத்தோம் இல்லையா? ரெக்வஸ்ட் பேரம் வந்து கொஸ்டின் மார்க் ஐடி விச் இஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கடுத்து இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம்திங் அண்ட் நேம் விச் இஸ் ஈக்குவல் டு அக்னி, இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் ரெக்வஸ்ட் பேரம். ரெக்வஸ்ட் பேரம் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஃபில்டரிங் சம் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம ரெக்வஸ்ட் பேரம் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் பி கோயிங் டு ஷோ யூ வாட் இஸ் ரெக்வஸ்ட் பேரம் ஆல்சோ. சி கிரியேட் மேப்பிங்ல சாரி கெட்லயே நான் பண்றேன். கிரியேட்னா கெட் போஸ்ட். ஓகே, இங்க பேஸ்ட் ஆன் ஐடி ரெக்வஸ்ட் பேரம் பாத் வேரியபிளுக்கு பதிலா வாட் எவர் ஐ எம் கோயிங் டு கிவ் ஹியர், நான் வந்து என்ன பண்ணணும், ரெக்வஸ்ட் பேரம்ல தான் எடுக்கணுமா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், சிம்பிளி ஐ எம் ரிமூவிங் திஸ். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு /request. ஓகே, இங்க வந்து ரெக்வஸ்ட் பேரம் ஐடின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் கமா @request param string name. இப்ப id and again plus name சொல்லிடலாம். name plus name. Okay. இப்ப I am rerunning this. Yes, to fetch the name details. ஓகே, நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து நார்மலி கெட் ரெக்வெஸ்ட் கரெக்ட்டுங்களா? ஸோ கெட்டுக்கு அடுத்து ரெக்வெஸ்ட் and then question mark id which is equal to 1 and if it is more than 1 நான் என்ன சொல்லிருக்கேன், and போடணும், and name is equal to Agni Dev Hub. If I do this, see name வந்து Agni Dev Hub, id வந்து இதுவா வந்திருக்கு. ஸோ ரெக்வெஸ்ட் பேரம்னா என்னன்னா ஃபார் ஃபில்டரிங். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து விச் இஸ் பாத் வேரியபிள் அப்படின்னா /ல இருக்கும். அண்ட் தென் வந்து ஃபில்டர் பண்ணும் ரெக்வஸ்ட் பேரம் அப்படின்னா விச் இஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கொஸ்டின் மார்க். திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் நம்ம நோட் பண்ணணும். அண்ட் தென் இஃப் இட் இஸ் மோர் தேன் 1 ரெக்வஸ்ட் பேரம் வி ஆர் கோயிங் டு கிவ் and. ஓகேங்களா? இப்ப வந்து நீங்க ஃபார் கெட்டிங் அண்ட் அப்டேட்டிங், ஓகே, திஸ் டவுட் நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஃபர்ஸ்ட் திங், இப்ப நீங்க வந்து ஒரே ரவுட் கொடுக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இப்ப இங்க வந்து வாட் யூ ஆர் சேயிங், போஸ்ட்டுக்கு வந்து API v1 நேம் கொடுத்துட்டு ஃபார் அப்டேட்டுக்கும் நம்ம அதே கீப் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். சி இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கெட் மேப்பிங்க்கு கெட்டுன்னு கொடுத்துருக்கேன். இந்த போஸ்ட் மேப்பிங், ஓகே, இந்த போஸ்ட் மேப்பிங்க்கு இஃப் ஐ கிவ் திஸ் போஸ்ட் மேப்பிங் அண்ட் இஃப் ஐ கிவ் தி சேம் டு திஸ், சி URL வந்து போஸ்ட் தான் இருக்கு. இப்படி நீங்க கொடுக்க கூடாது.
ஏன் இந்த மாதிரி கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி API/v1/hello worldன்னு கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் நீங்க போஸ்ட்ன்னு கொடுக்கும்போது எந்த போஸ்ட்டை நான் கால் பண்ணணும் அப்படின்ற டவுட் வரும். கரெக்டா? ஸோ அதனால நீங்க வந்து சிம்பிளி போஸ்ட்ன்னு கொடுக்க கூடாது. இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் URL சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? and then if you are doing something on this postல இந்த postன்ற URL கால் பண்றீங்க and then வந்து getலயும் நீங்க இந்த URL கால் பண்றீங்கன்னா it is well and good. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா both the mapping is different. இது வந்து போஸ்ட் மேப்பிங் அண்ட் தென் அது வந்து கெட் மேப்பிங். ஸோ மேப்பிங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கும் போது சேம் URL இஸ் ஃபைன். பட் ஒரே மேப்பிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க சேம் URL மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் மை பர்சனல் வியூ. ஐ மீன் பர்சனல் சஜஷன். நீங்க வந்து அப்படி நீங்க கொடுத்து ரன் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் த்ரோ அன் எரர். ஸோ மோஸ்ட்லி வந்து மீனிங்ஃபுல்லான API நேம்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் வந்து இப்போ நான் கொடுத்துருக்க API நேம்ஸ்மே வந்து கரெக்ட் கிடையாது. பட் மோஸ்டா மீனிங்ஃபுல்லான API நேம்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ ஃபார் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் வாட் இஸ் வாட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நவ் நான் இந்த ஹெலோ வேர்ல்டுன்றதை ரிமூவ் பண்ணிட்டு we are going to create a பர்ஃபெக்டா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் ஃபோல்டர்லயும் இந்த ஹெலோ வேர்ல்ட் டெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கெட் மேப்பிங் போஸ்ட் மேப்பிங் இது எதுலையுமே யாருக்குமே எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம வந்து இன்னும் நிறைய டாபிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம வந்து என்னென்ன டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிருக்கோம் இந்த pom.xml. டிபெண்டன்சிஸ் அப்படின்னா சி என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் ஆட் பண்றதுக்கு பேர் தான் டிபெண்டன்சிஸ். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப் MVC தேவை, அதனால நான் வெப் MVC ஆட் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் நாட் எனஃப். எனக்கு இன்னும் சில டிபெண்டன்சிஸ் வேணும். ஸோ அதை நம்ம போய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்ப்ரிங் டேட்டா, நான் வந்து டேட்டா பேஸ் கூட இப்போ இன்ட்ராக்ட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு என்ன டிபெண்டன்சிஸ் வேணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் டேட்டா டிபெண்டன்சி வேணும். ஸோ அதை நான் எப்படி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஆட் டிபெண்டன்சிஸ் இருக்கு இல்லையா, இங்க போய் ஸ்ப்ரிங் டேட்டா JPன்ற டிபெண்டன்சி எனக்கு வேணும், அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் இங்க வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் ஸ்ப்ரிங் MySQL யூஸ் பண்ண போறதால MySQLன்ற டிபெண்டன்சியும் எனக்கு தேவை. ஸோ MySQL டிரைவரும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இட் இஸ் டன், நான் இங்க எக்ஸ்ப்ளோர் கொடுத்து pom.xml இருக்கு இல்லையா, இந்த pom.xml இன்சைட் த டிபெண்டன்சிஸ் நான் ஆட் பண்ண 2 டிபெண்டன்சியும் இருக்கும். அதை நான் வந்து 1 செகண்ட் MySQL டிரைவரும் ஆட் பண்ணிருக்கோம் தானே. எக்ஸ்ப்ளோர் pom.xml. Where is MySQL? Close. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், MySQL டிரைவர் வேணும். ஸோ MySQL டிரைவர் வந்து எக்ஸ்ப்ளோர் இங்க இருக்கு. ஓகே. ஆஃப்டர் தட் க்ளோஸ் ஸ்ப்ரிங் டேட்டா JPA. ஸ்ப்ரிங் டேட்டா JPA இந்த ரெண்டும் எனக்கு வேணும். ஸோ அதனால வந்து இதை இங்க காப்பி பண்ணி அங்க நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸ்ப்ரிங் டேட்டா JPA அண்ட் தென் MySQL எனக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் டேட்டா JPA. இந்த டிபெண்டன்சிஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டிபெண்டன்சிஸ்குள்ள நான் வந்து இன்சர்ட் பண்ணணும் இந்த டிபெண்டன்சியா. ஓகே. ஆஃப்டர் தட் எகைன் வந்து இந்த டிபெண்டன்சில MySQL இருக்கு இல்லைங்களா, அதையும் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு டிபெண்டன்சியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து இந்த Maven ரீலோடுன்ற ஐகான் வந்து விசிபிள் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க டிபெண்டன்சிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட Maven வந்து டவுன்லோட் பண்ணும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கிளிக் ஆன் திஸ். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இங்க டிபெண்டன்சிஸ்ன்ற ஒரு காலம் இருக்கு இல்லையா, அது ஓபன் பண்ணீங்கன்னா சோஃபர் உங்களுக்கு வந்து MVC டெஸ்டும் MVCயும் தான் இருக்கு. ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகி முடிச்சதே பாத்தீங்கன்னா MySQL கனெக்டர் அண்ட் ஸ்ப்ரிங் டேட்டா JPA இருக்கும்.
இதை வந்து இன்னும் நீங்க எங்க போய் பார்க்கலாம்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ்ல நம்ம என்னென்னலாம் டவுன்லோட் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே வந்து இங்க இன்ஸ்டால் ஆயிடும். இதை நம்ம மேனுவலா பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்ளிகேஷனே பண்றதுக்கு தான் நம்ம மேவன் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, so our project is ready. இப்ப இதுல வந்து ஒரு மேட்டர் என்னன்னா, if you run this application, இப்ப வந்து application fail ஆகும். ஏன் ஃபெயில் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என் அப்ளிகேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ நேரமா நல்லா தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சு, இப்ப நான் எதுவுமே பண்ணல, ஆனா ஏன் அப்ளிகேஷன் ஃபெயில் ஆயிடுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாப்பிங் த சர்வீஸ் எக்ஸெப்ஷன் டியூரிங் இனிஷியலைசேஷன் ஆஃப் bean creation, error in creating entity manager defined in a class path source. அதாவது failure to initialize a data source script data source initializer. அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளி நீங்க வந்து இங்க ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கீங்க கரெக்டா, ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்க இந்த டிபெண்டன்சியை ஆட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். ஒன்ஸ் நான் கான்ஃபிகரேஷன் பண்ணல அப்படின்னா இட் வில் த்ரோ மீ அண்ட் எரர். அந்த கான்ஃபிகரேஷன் எங்க பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா கான்ஃபிகரேஷனும் எங்க வரும், அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் வருமா. ஸோ அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் எனக்கு தேவையான டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு டேட்டாபேஸோட யூஆர்எல் நான் கொடுக்கணும் அண்ட் தென் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஏன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, MySQL வந்துட்டு இப்ப நான் லோக்கல் ஹோஸ்ட் கிளிக் பண்ண அப்படின்னா இட் இஸ் ஆஸ்கிங் மீ த பாஸ்வேர்ட். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் வந்து உள்ள போகணும் அப்படின்னா நான் வந்து என்ன கொடுக்கணும், பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் கொடுக்காம என்னால உள்ள போக முடியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கனெக்ஷனை டேட்டா பேஸுக்கு கொடுக்கணும். அண்ட் தென் என்னோட டேட்டா பேஸ் கனெக்ஷனுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, டேட்டா பேஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் திங் spring dot data source dot url which is equal to url என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து which is a jdbc, அதனால நான் jdbc : // by default நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், MySQL யூஸ் பண்ற காட்டிக்கு MySQL. ஆஃப்டர் தட் JDBCக்கு அப்புறம் நான் வந்து // கொடுக்க கூடாது, JDBC : MySQL யூஸ் பண்றதால MySQL. ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணும், :// default port for MySQL is 3306 localhost : 3306. இது மட்டும் கொடுத்தா போதுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க வந்து ஒரு டேட்டா பேஸுக்கு கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க. நான் கிரியேட் பண்ற டேட்டா எல்லாம் எந்த டேட்டா பேஸ்ல போய் இன்சர்ட் ஆகணும், நான் வந்து MySQLக்கு ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப டேட்டா பேஸ் எதுல போய் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்கணும். இப்ப நான் கிரியேட் பண்ண போறது பேங்கிங் அப்ளிகேஷன் அப்படின்றதால இங்க நான் பேங்கிங் அப்ளிகேஷனுக்கான டேட்டா பேஸ் எதுவுமே கிரியேட் பண்ணல. இங்க வந்து நான் பேங்கிங் அப்ளிகேஷன் சொல்லி கொடுக்குறேன், பேங்கிங் அப்ளிகேஷன். ஆஃப்டர் தட் நான் ஸ்ப்ரிங்குக்கு நம்மளோட யூசர் நேம் கொடுக்கணும் இல்லையா, நம்ம டேட்டா பேஸோட யூசர் நேம். அதுக்கு நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணேன்னா, spring dot data source dot username. என்னோட யூசர் நேம் வந்து ரூட். அண்ட் தென் த சேம் திங், யூசர் நேம் மட்டும் கொடுத்தா பத்தாது, த பாஸ்வேர்ட் ஆல்சோ ஐ நீட் டு ப்ரொவைட். அதுக்கு நான் ரூட்னு கொடுக்குறேன். இப்ப நான் எகைன் அப்ளிகேஷனை ரன் பண்றேன். இப்பயும் ஃபெயில் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப அப்ளிகேஷன் ரன் ஃபெயில்டு. ஏன் அப்படின்னா, let's see, unable to determine a dialect without the JDBC data for common classes hibernate when a custom must be provided. Unable to create requested service. Please set ஓகே. ஆக்சுவலா இந்த எரர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா பேஸ் நம்மளோட டிபில பிரசன்ட் ஆகல. இஃப் யூ வாண்ட் டு டூ திஸ், ஒவ்வொரு டைம் நீங்க ரன் பண்ணும் போதும் மேனுவலி போய் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி நான் மேனுவலி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணாதான் ஐ வில் பி கோயிங் டு கெட்
run the program without this error. நான் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி என்கிட்ட டேட்டாபேஸ் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோப்பா, அப்படி இல்லைன்னா யூ கிரியேட் அ டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி நான் என்னோட ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனுக்கு சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு we need to add spring data JPA dependency for connecting the database. இப்ப நான் என்ன பண்றேன், create database create பண்ண if not exist. ஓகேங்களா, if not exist which is equal to true. அதாவது டேட்டாபேஸ கிரியேட் பண்ண ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோ, ஆல்ரெடி இல்லைன்னா டேட்டாபேஸ கிரியேட் பண்ணுன்னு சொல்றதுதான் இந்த கமெண்ட். ஓகேங்களா, இப்ப நான் இதை ரன் பண்றேன். சி, நம்மளோட அப்ளிகேஷன் எந்த எரரும் இல்லாம ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இஃப் யூ கோ அண்ட் சி ஆன் த MySQL, நீங்க இந்த ரெஃப்ரெஷ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா பேங்கிங் அப்ளிகேஷன்ன்றது கிரியேட் ஆயிடுக்கு. நான் ஒண்ணுமே பண்ணல, சிம்பிளி வந்து கிரியேட் டேட்டாபேஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி கொடுத்தேன். அதாவது டேட்டாபேஸ் இல்லைன்னா டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிக்கோன்னு சொல்லி நான் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்ததையும் அது ஆட்டோமேட்டிக்கா டேட்டாபேஸா நமக்காக கிரியேட் பண்ணிருச்சு. ஓகே ஓகே, the next thing is there is another two things. அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து spring .jpa .hibernate .ddl auto. DDL அப்படின்னா என்னது, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பண்ற கிரியேட் அப்டேட் எல்லாமே வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், கரெக்டுங்களா? இப்ப இந்த DDL ஆட்டோ வந்து நான் அப்டேட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக நான் அப்டேட்னு கொடுக்குறேன்னா, ஒவ்வொரு டைமும் நான் அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணும் போதும் நீ வந்து புதுசா வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணாத. நான் ஒவ்வொரு டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிளி அப்டேட் த அப்ளிகேஷன், அப்டேட் த வேல்யூஸ். ஓகேங்களா, அதுதான் வந்து DDL ஆட்டோ. ஆஃப்டர் தட், இப்ப நீங்க வந்து ஒரு பிகினர், யூ வாண்ட் டு நோ சம்திங், எப்படி டேட்டாபேஸ் ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி query யூஸ் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா spring.jpa.showSQL which is equal to true இந்த கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கன்சோல்ல உங்களுக்கு வந்து நார்மலி நம்ம query எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இஃப் ஐ ரன் திஸ், எனக்கு ஆப்வியஸா வந்து எந்த ஒரு எரரும் வராது, பிகாஸ் டேட்டாபேஸ் எக்ஸிஸ்ட் இல்லைன்னா கிரியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதுல என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க டேபிள்ஸ் நம்ம இன்னுமே எதுவுமே கிரியேட் பண்ணல இல்லையா, ஸோ டேபிள்ஸ் வந்து எம்டியா தான் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டார்டட் த அப்ளிகேஷன் அண்ட் MySQLம் வந்து என்ன ஆயிருக்கு, சி டேட்டாபேஸோட URL இது, இஃப் நாட் எக்ஸிஸ்ட் கிரியேட் பண்ண எல்லாமே நம்ம கொடுத்தது எல்லாமே இங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு என்டிட்டினா என்னன்னா, நார்மலா நீங்க ஒரு போஜோ கிளாஸ்னா என்ன, உங்களுக்கு தேவையான ஃபீல்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க, அந்த ஃபீல்டுக்கான வேல்யூஸ் கெட்டர்ஸ் செட்டர்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க இல்லையா. அப்படி நீங்க என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்றீங்களோ, ஃபர்ஸ்ட் வந்து நார்மலி இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் அ கண்ட்ரோலர், இஃப் யூ ஆர் கோயிங் வித் சர்வீஸ் அண்ட் சர்வீஸ்ல வந்து பெர்சிஸ்டன்ட் லேயர் போகுதுன்னா, பெர்சிஸ்டன்ட் லேயர் டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும் இல்லையா, டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா there should be some tables. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா கிரியேட் பண்ணணும். ஆமாங்க, இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ல மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம், ஃபார் அவர் லேர்னிங் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, நம்ம வந்து நம்ம லேர்னிங்காக யூஸ் பண்றதுதான் வந்து இந்த லாஸ்ட். இதை நம்ம ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ண மாட்டோம். சி, ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ன்றத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. இட் இஸ் அ லேர்னிங் பர்பஸ். ஸோ லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது இதெல்லாம். ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ன்றதான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போகுது. ஆஃப்டர் தட் நான் வந்து எனக்கு தேவையான டேட்டாபேஸ்ல நமக்கு தேவையானதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். டேபிள் அப்படிங்கும் போது விச் இஸ் அன் என்டிட்டி. ஸோ அதனால நான் ஒரு பேக்கேஜ்குள்ள என்டிட்டின்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதுல தான் நான் கிரியேட் பண்றேன். இந்த என்டிட்டி என்ன என்டிட்டி கிரியேட் பண்ண போறேன்னா, அக்கௌண்ட்ன்ற ஒரு என்டிட்டி கிரியேட் பண்றேன். அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்ன்ற என்டிட்டில ஐ வாண்ட் சம்திங் லைக் அஸ் அ ஐடி
அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம், பேலன்ஸ், இந்த மூணையும் நான் ரொம்ப சிம்பிளாவே நம்ம வச்சுக்கலாம். இட் ஷுட் பி பிரைவேட் int id. ஆஃப்டர் தட் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் இருக்கணும் இல்லையா, ஸோ பிரைவேட் ஸ்ட்ரிங் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நம்மளோட பேலன்ஸ், அதுக்கு பிரைவேட் ஸ்ட்ரிங், சாரி இட் ஷுடன்ட் பி அ ஸ்ட்ரிங், நம்ம வந்து பேலன்ஸ் அப்படின்றது டபுள்ல வச்சுக்கலாம். பிரைவேட் டபுள் பேலன்ஸ். அண்ட் தென் வந்து ஐடியுமே வந்து நம்ம லாங் டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். we are not sure. ஓகேங்களா? இப்ப இந்த அக்கௌண்ட்ன்ற டேட்டாபேஸ், அக்கௌண்ட்ன்ற என்டிட்டி எனக்கு டேட்டாபேஸ்ல ஒரு டேபிளா கிரியேட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா @entity அனடேஷன் கொடுப்பேன். இந்த @entity அனடேஷன் நீங்க ஒரு கிளாஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்ல ஃபார் ஷியோரா வந்து பிரைமரி கீ இருக்கணும். அப்ப இதுல பார்த்தா பிரைமரி கீ அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஃபீல்டு இருக்கு, ஐடின்ற ஃபீல்டு தான் பிரைமரி கீயா. அப்ப நான் என்ன பண்ணும், அந்த ஐடின்ற ஃபீல்ட பிரைமரி கீயா மாத்தணும்னா ஐ நீட் டு கிவ் அன் அனடேஷன் @id. இப்ப நான் ஐடின்னு கொடுத்தேன் அப்படின்னா it will be set as a primary key for this table. இப்ப நான் இந்த கிளாஸை இம்போர்ட் ஐடியை இம்போர்ட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் திஸ் நான் இங்க ஐடி கொடுத்துட்டேன் அப்படின்னா சம் ஜென்ரேட்டட் வேல்யூ, இது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு டேட்டாவும் இன்சர்ட் பண்ணும்போது 1 2 3னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகணும்ன்றதால ஜெனரேட்டட் வேல்யூ strategy which is equal to generation type identity நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப once I have created this, இது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னவாகும், ஒரு டேபிளா கிரியேட் ஆகும். ஸோ இதை நான் வெளியில யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் ஃபீல்ட்ஸா இருக்கு. பிரைவேட் ஃபீல்டா இருக்குன்னா ஐ வாண்ட் டு யூஸ் இட் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு ப்ரொவைட் அ டேட்டாபேஸ், ஐ மீன் கெட்டர் செட்டர்ஸ், கரெக்டுங்களா? அதுக்கு நான் ஜென்ரேட் கெட்டர் அண்ட் செட்டர்னு கொடுத்து இதுல இருக்க எல்லாத்துக்கும் நான் வந்து கெட்டர் செட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, கெட்டர் செட்டர்ஸ் ப்ரொவைட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ரீரன் பண்றேன் அப்ளிகேஷனை. ஓகே, நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா there is a one table. அந்த டேபிள் என்னன்னு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டேபிள். நான் என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணணும், the same class இங்க அக்கௌண்ட் டேபிளா கிரியேட் ஆயிடுக்கு. if I do on this, we have this 3 columns. ஒன்னு வந்து ஐடி, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அண்ட் பேலன்ஸ். இந்த 3 rows 3 columns எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. வாட் எவர் ஐ ஹவ் டன் ஹியர் which are all created as a table. ஓகே, ஒன்ஸ் வந்து நான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணும், என்னோட ரெபாசிட்டரி கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஐம் கோயிங் டு கிரியேட் a repository layer. ரெபோசிட்டரி. இப்போ இந்த ரெபாசிட்டரியில நான் அக்கௌண்ட்டுக்கு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறேன். ஸோ அக்கௌண்ட் ரெப்போன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ரெபாசிட்டரி. ஓகே, இப்போ அக்கௌண்ட் ரெபாசிட்டரினதையும் ஒரு ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்றேன், என் டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் நீட்ஸ் டு எக்ஸ்டெண்ட் extends JPA repository. ஓகேங்களா? JPA repository. இப்போ இந்த JPA repository நீங்க கொடுத்ததையும் ஒரு ஆங்குலர் ஸ்கொயர் பிராக்கெட் வரும். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்ததையும் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் will accept 2 parameters. ஒன்னு வந்து நான் எந்த டேபிளுக்கு கிரியேட் பண்ண போறேன், which means what is the entity class I'm going to create a JPA repository. entity class வந்து என்னது, account. after this இந்த accountன்ற entityக்கு இந்த accountன்ற entityல யாரு பிரைமரி கீ, ஐடி தான் பிரைமரி கீயா. அந்த ஐடின்ற பிரைமரி கீயோட டேட்டா டைப் என்னது, லாங். ஸோ அதனால இங்க நான் என்ன கொடுக்குறேன், லாங்னு கொடுத்துறேன். அவ்வளவுதான், என்னோட டேட்டாபேஸ் வந்து டன். சாரி, இட் ஷுட் பி நாட் அ கிளாஸ், இட் இஸ் அ இன்டர்ஃபேஸ். ஓகே, இட் இஸ் டன்.
ஓகேங்களா? இப்ப நான் வந்து JPA repository கிரியேட் பண்ணிட்டேன். இந்த JPA repository பாத்தீங்கன்னா it is extending a list of CRUD and everything. இந்த list of CRUD-க்குள்ள போனீங்க அப்படின்னா it is extending a CRUD repository. இந்த CRUD repository-ல நம்ம பேசிக்கா பண்ற எல்லா மெத்தட்ஸும் இருக்கும். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கிடையாது. சேவ் பண்றது, சேவ் ஆல், ஃபைண்ட் பை ஐடி, எக்ஸஸ் பை ஐடி, ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பேசிக் CRUD ஆப்ரேஷன்ஸ்ல ஒரு டேட்டா கிரியேட் பண்ணோம்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் பை ஐடின்ற மெத்தட் இருக்கு, ஃபைண்ட் ஆல்ன்ற மெத்தட் இருக்கு, டெலிட் பை ஐடி, இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பேசிக் CRUD ஆப்ரேஷன்ஸ்க்கு எந்த விதமான query-யோ எதுவுமே எழுத தேவையில்லை. Everything will be handled by the CRUD repository, which is extended by the JPA repository. So JPA repository யார் extend பண்றா? List CRUD repository extend பண்றாங்க. And then list CRUD repository is going to create a list CRUD repository is extending a CRUD repository. ஓகேங்களா? ஓகே. So far வந்து இதுதான் behind the scene நடக்குது. Entity நீங்க create பண்ணீங்கன்னா it is going to create a table. After that வந்து அது கூட நான் interact பண்ணணும்னா I'm going to create an interface. With that interface I'm going to extend a JPA repository. That's it. Okay. After that நான் வந்து service layer create பண்ணணும். ஏன் service layer and controller important பாத்தீங்கன்னா controllerனா என்ன? நான் கொடுக்கிற ரெக்வெஸ்ட் அந்த கண்ட்ரோலர் கிளாஸ் தான் which is going to interact with the UI and எனக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்க போகுது. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க நியூ பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்சைட் திஸ் நியூ பேக்கேஜ் கண்ட்ரோலர். ஓகேங்களா? இந்த கண்ட்ரோலர்ல நான் அக்கௌண்ட் கண்ட்ரோலர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஜாவா கிளாஸ் account controller. ஓகே, இந்த அக்கௌண்ட் கண்ட்ரோலர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி என்னது, இந்த அக்கௌண்ட் கண்ட்ரோலர் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் ஆல் த API கால்ஸ். அதுக்கு நான் என்ன கொடுக்கணும், @REST கண்ட்ரோலர்னு இந்த கிளாஸை கொடுக்கணும். ஆஃப்டர் தட் எப்போ இந்த கண்ட்ரோலர் கால் ஆகணும் அப்படின்னா ரெக்வெஸ்ட் மேப்பிங் open close rounded bracketல whenever it is coming for an account localhost 8080 accountனா இந்த account controller கால் ஆகணும். இப்ப நான் வந்து பேசிக்கா சேவ்ன்ற மெத்தடுக்கு கால் பண்ணலாம். இப்ப சேவ்ன்ற மெத்தட் நான் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் create account. So create account which is create பண்ணணும் அப்படின்னா which means நான் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா it should be of நான் வந்து ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணோம் இல்லையா, அதனால ரெக்வெஸ்ட் பாடி. ஆஃப்டர் தட் நான் ரெக்வெஸ்ட் பாடியில ஹோல் அக்கௌண்ட்டையும் சென்ட் பண்ண போறேன். ரெக்வெஸ்ட் பாடி இம்போர்ட் பண்ணிடுறேன். தென் வந்து இந்த ரெக்வெஸ்ட் பாடியை நான் சென்ட் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் அ போஸ்ட் மேப்பிங். ஸோ அதனால போஸ்ட் மேப்பிங் அனோடேட் பண்ணிடுறேன். நார்மலா அக்கௌண்ட்னு கொடுத்தாலே இந்த போஸ்ட் மேப்பிங் கால் பண்ணணும். ஸோ அதனால நான் எந்த ஒரு மேப்பிங்கும் இண்டிவிஜுவலா இதுக்கு நான் கொடுக்கல. ஓகே ஃபைன். நான் இப்ப என்ன பண்றேன்னா ரெக்வெஸ்ட் இப்ப நான் வந்து கண்ட்ரோலர்ல கிரியேட் கொடுக்குறேன் அப்படின்னா என் கண்ட்ரோலர் எந்த பிசினஸ் லாஜிக்கும் எழுத போறது கிடையாது. இட் இஸ் கோயிங் டு இன்டராக்ட் வித் சர்வீஸ். அப்ப நான் என்ன பண்ணும், ஒரு சர்வீஸ் லேயர் கிரியேட் பண்ணும். ஸோ சர்வீஸ் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடுறேன். சர்வீஸ். இந்த சர்வீஸ் பேக்கேஜ்ல நம்ம வந்து பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தா என்னன்னு சொல்லுவோம்னா we will be going to create a interface. இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம். சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிடுறேன். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து which is going to handle what are all the methods I need. இப்போ எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா which is going to create a user. அப்ப அதனால என்ன பண்ண போகுது, which is going to return a string create account. request body create ஆகும். It is not request body, service தானே, create account. இது இன்டர்ஃபேஸா இருக்கும்போது there should be an implementation, கரெக்ட்டுங்களா? அப்ப அதுக்கு நான் ஒரு பேக்கேஜ்ல சர்வீஸ் IMPLன்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேக்கேஜ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போறோம். கரெக்டா? சோ சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, இந்த சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் which is going to implements சர்வீஸ் இன்டர்ஃபேஸ். இப்ப அந்த சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடுக்கு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். ஓகே ஃபைன். இப்ப
இந்த சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் சர்வீஸ் கிளாஸ் யாரு கூட இன்டராக்ட் பண்ண போறா? சர்வீஸ் கிளாஸ் இஸ் கோயிங் டு இன்டராக்ட் வித் டேட்டாபேஸ், கரெக்ட்டுங்களா? அந்த டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்? அக்கௌண்ட் ரெப்போசிட்டரின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா அந்த இன்டர்ஃபேஸ ஐ நீட் டு ஆட்டோ வயர் ஹியர். ஏன் ஆட்டோ வயர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த அக்கௌண்ட் இன்டர்ஃபேஸோட டிபெண்டன்சி இந்த கிளாஸ்ல இருக்கு. என்னால ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அக்கௌண்ட் டேட்டாபேஸ் கூட பேச முடியாது. அதுக்காக தான் நான் வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரெபாசிட்டரியோட நீட் இங்க இருக்கங்காட்டிக்கு ஐ எம் கோயிங் டு இன்ஜெக்டட் பிரைவேட் அக்கௌண்ட் ரெபாசிட்டரின்ற கிளாஸை இன்ஜெக்ட் பண்றேன். வென்எவர் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிவ் த கீவேர்ட் ஃபைனல். ஒன்ஸ் நீங்க ஃபைனல்ன்ற கீவேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வாண்ட் டு ப்ரொவைட் சம் வேல்யூ. ஃபைனல்ன்ற கீவேர்டுக்கு வேல்யூ கொடுக்காம அப்புறமா நான் கொடுத்துக்கிறேன்னா நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணும், இந்த ஃபைனல்ன்ற கீவேர்ட் கொடுத்துட்டோம் இல்லையா, அப்ப நான் இதுல வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இதுக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்ண போறேன். Now the error count. This is called as constructor injection. I will tell you this. What does this mean? Once வந்து நான் அக்கௌண்ட் ரெப்போசிட்டரி கூட பேசுறேன் அப்படின்னா எனக்கு அக்கௌண்ட்ன்ற ஒரு டேட்டா வருது. அந்த அக்கௌண்ட்ன்ற டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளி நான் அக்கௌண்ட் ரெப்போசிட்டரி டாட் சேவ்னு கொடுக்க போறேன். அக்கௌண்ட் ரெப்போசிட்டரி டாட் சேவ் ஆஃப் அக்கௌண்ட் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரியேட்டட். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரோலர்ல வந்து நான் என்ன பண்ணணும்னா விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ ஸ்ட்ரிங்கா, அப்ப நான் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரியேட்டட் கிடையாது. திஸ் கண்ட்ரோலர் இஸ் கோயிங் டு இன்டராக்ட் வித் த சர்வீஸ் லேயர். அப்ப சர்வீஸ் லேயர் கூட இன்டராக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த சேம் திங் நான் சர்வீஸ்ல வந்து என்ன பண்ணேன், என்னோட ரெபாசிட்டரி கூட பேசணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ஜெக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதே விஷயத்த இந்த அக்கௌண்ட் கண்ட்ரோலர்ல சர்வீஸ்க்கு நான் பண்ணணும். பிரைவேட் ஃபைனல் அக்கௌண்ட் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு இல்லையா, சாரி இட் இஸ் சர்வீஸ் ஐஎம்பிஎலா, சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இதுக்கு வந்து நான் ஃபைனல்னு கொடுத்தேன் காட்டிக்கு வாட் டு ஐ நீட் டு டூ, இட் ஷுட் பி சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன். சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் திஸ் டாட் சிம்பிள் சர்வீஸ் ஈக்குவல் டு சிம்பிள் சர்வீஸ். இங்க என்ன எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பீனு கிடையாது. அதனால உங்களால ஆட்டோமேட்டிக்கா ஒயர் பண்ண முடியாது. பீன் கிடையாது அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க நான் ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு அனோடேஷன் கொடுத்திருக்கேன். ஆனா சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷனை நான் வந்து ஒரு பீனா கிரியேட் பண்ணல. ஓகே, இஃப் ஐ டூ ஆட்டோ ஒயர் ஆல்சோ சி @auto_wire ஆட்டோ ஒயர் கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ன்ற கிளாஸ நான் வந்து ஒரு பீனா கிரியேட் பண்ணல. ஸோ அதனால நான் இங்க என்ன பண்ணணும், சர்வீஸ்ன்ற அனோடேஷன் கொடுக்கணும். ஒன்ஸ் ஐ கிவ் சர்வீஸ் அனோடேஷன் தென் ஒன்லி இதை வந்து என்னவா இருக்கும்னா ஓகே இது வந்து ஸ்ப்ரிங்கோட பீன் அப்படின்னு சொல்லிட்டு அது கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்ப நான் இந்த ஆட்டோ வயரை ரிமூவ் பண்ணிடுறேன். சி இஃப் இட் இஸ் நார்மலி ஒர்க்கிங். இப்ப நான் என்ன பண்றேன், கிரியேட் அக்கௌண்ட்ன்றது இந்த சிம்பிள் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் சர்வீஸ் டாட் கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்தா அக்கௌண்ட்ன்றதை நான் சென்ட் பண்ணனா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். இந்த ஒரு பேசிக்கான ஒரு ஏபிஐல we are having a lot of concepts behind the spring. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பேசிக்கா இன்டர்வியூன்னு போனீங்கன்னா நிறைய கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஏபிஐ கிரியேஷன்ல நான் கொடுத்திருக்கேன். சி ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா நம்ம இங்க வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் சர்வீஸ் எல்லாம் அனோடேஷன் கொடுக்குறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பேசிக்கா இன்னொன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்ப்ரிங்ல சி ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணணும்ன்ற நீடு கிடையாது. ஸ்ப்ரிங் பூட்டே ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா, நீங்க அது எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து நார்மல் ஜாவால ஒரு கார்ன்ற கிளாஸ் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கார்ன்ற கிளாஸ் நீங்க யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு நீங்க வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்டா, கார் which is equal to new car ofன்னு சொல்லி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எதையுமே நான் வந்து என்னோட ஸ்ப்ரிங் பூட்ல ஹேண்டில் பண்ண போறது கிடையாது.
ஓகேவா? தட் இஸ் த மெயின் திங் ஆஃப் அ ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்ல ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கு. ஒன்னு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த சர்வீஸ் கிளாஸ் வந்து யாரு டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க? அக்கௌண்ட் ரெபாசிட்டரி. ஏன்னா சர்வீஸ் கிளாஸால ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் த ஹெல்ப் ஃப்ரம் அ சர்வீஸ். கரெக்டுங்களா? ஏன் சர்வீஸோட ஹெல்ப் வேணும்? பிகாஸ் ஆட்டோமேட்டிக்கா என்னால எந்த ஒர்க்கும் டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணாம பண்ண முடியாது. அதனால எனக்கு சர்வீஸோட help வேணும். So this is what dependency. In the service is dependent on account repository and this controller is dependent on service class. This is what dependency. ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் டிபெண்டா இருக்கு அப்படின்னா yeah, that is what I'm explaining. Service வந்து இப்ப வந்து ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா that is what dependency. இந்த டிபெண்டன்சி அப்படிங்கும்போது if you are not using a spring concept அப்ப என்ன பண்ணணும்னா which is equal to new service implementation சொல்லி நீங்க கொடுக்கணும். கரெக்டா? this is what behind the scene நம்ம பண்ணுவோம், new service implementation. ஆனா இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ல இருந்து எல்லாமே ஸ்ப்ரிங் தான் பண்ணுது. நான் எங்கேயுமே ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணல. இந்த தேவையான டிபெண்டன்சிய ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஸ்ப்ரிங்கே இன்ஜெக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் இந்த கிளாஸுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் எது? ஸ்ப்ரிங் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ஸ்ப்ரிங் இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது எனக்கு வேணும்னு மட்டும் நான் என்னோட ஸ்ப்ரிங் கிட்ட சொல்லிட்டேன்னா இதுக்கு தேவையான ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணி எனக்கு அதுவே கொடுத்துரும். தட் இஸ் வாட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஸ்ப்ரிங் எனக்கு தேவையான ஆப்ஜெக்ட அதுவே கொடுக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை. தட் இஸ் வாட்ஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா பேசிக்கா இப்ப வந்து இந்த ஸ்ப்ரிங் இம்ப்ளிமெண்டேஷன்ற கிளாஸுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் ஹவு ஐ வில் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். கரெக்டா? இது வந்து வித்தவுட் ஸ்ப்ரிங் நான் என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளா நியூன்ற கீவேர்டு வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆனா இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம், எனக்கு பதிலா ஸ்ப்ரிங்கே எல்லா வேலையும் பண்ணிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் திங்ஸ் தேவை. எலக்ட்ரிக்கலி நீங்க வந்து ஒரு ஃபேன் போடணும், லைட் போடணும் அப்படின்னா யூ நீட் டு கோ டு த ஷாப் அண்ட் பை த ஸ்விட்சஸ், ஃபேன் எல்லாமே நீங்க வாங்கணும். கரெக்டா? லைக் தட் நியூ சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த மாதிரி எனக்கு தேவை அப்படின்றத நானே போய் வாங்கிட்டு வரணும். ஆனா இப்ப நீங்க ஒரு பிளாட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பிளாட்டோட மேனேஜர் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா எனக்கு எலக்ட்ரீஷியன், எனக்கு வந்து எலக்ட்ரிக் இது தேவை அப்படின்னா அவரே வந்து எலக்ட்ரீஷியனை கால் பண்ணி தேவையானதெல்லாம் வாங்கி நமக்கு தேவையான ஒர்க் எல்லாமே பண்ணி விட்டுருவாங்க. தட் இஸ் வாட் ஐஓசி, அதாவது இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். நான் வந்து எனக்கு இது வேணும் சொன்னா ஸ்ப்ரிங்கே எல்லாமே பண்ணிரும். ஸோ த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எதுவுமே வந்து நான் பண்ண வேணாம், ஸ்ப்ரிங் வில் டூ இன்ஸ்டெட் ஆஃப் மீ. எனக்கு பதிலா ஸ்ப்ரிங் வந்து அதை மேனேஜ் பண்ணி நமக்கு பதிலா அது பண்ணிடும். ஓகே, we don't want to manage this, spring will manage. அதுக்கு பேர் தான் என்னது, இன்வர்ஷன் கண்ட்ரோல். அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எல்லாம் நான் பண்றதுக்கு பதிலா என்னோட ஒர்க்கை நான் வந்து ஸ்ப்ரிங் கிட்ட கொடுக்குறேன். தட் இஸ் வாட் இன்வர்ஷன் கண்ட்ரோல். ஓகே, அண்ட் தென் வந்து ஸ்ப்ரிங் வந்து நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் எல்லாம் எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்ப்ரிங் கண்டெய்னர்னா என்னன்னா சிம்பிளி ஒரு ஏரியா வேர் வி ஆர் ஹேவிங் ஆல் த பீன்ஸ். பீன் அப்படின்னா என்ன? பீன் அப்படின்னா நான் நார்மலா கிரியேட் பண்ணா தட் இஸ் ஆப்ஜெக்ட். இதே ஸ்ப்ரிங் கிரியேட் பண்ணி ஃப்ரேம் ஒர்க் ஹேண்டில் பண்ணுதுன்னா தட் இஸ் அ பீன். ஓகேங்களா? பீன்னா என்ன, ஸ்ப்ரிங் கண்டெய்னர்னா என்ன, இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்னன்னா இதுதான். ஓகே, சோ சி நான் வந்து யூசர் கிட்ட இருந்து வர ரெக்வெஸ்ட் எல்லாம் கண்ட்ரோலர் வாங்கும். கண்ட்ரோலர் alone cannot handle anything.
கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம ஆட்டோ வயரிங் யூஸ் பண்ணி காமிக்கிறதுங்களா? கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம ஆட்டோ வயரிங் யூஸ் பண்ணணும்னா சிம்பிளி ஐ எம் கமெண்டிங் இட் அண்ட் இந்த ஃபைனல்ன்றது நமக்கு வேண்டாம். சிம்பிளா ஐ கேன் கிவ் @auto wired. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு 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 கிளாஸ நீங்க இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கிளாஸுமே வந்து ஸ்ப்ரிங்கோட பீனா இருக்கணும். இப்ப நான் இந்த சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ன்ற கிளாஸை இப்ப ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோலருக்கு வந்தீங்கன்னா இந்த ஆட்டோ வயரிங் பண்ணும்போது இந்த சிம்பிள் சர்வீஸ்ன்றது என்னோட ஸ்ப்ரிங்கோட பீன் இல்ல அப்படின்னா என்னால ஆட்டோ வயர் பண்ண முடியாது. ஓகேங்களா? என்னோட ஸ்ப்ரிங்கோட பீன் இல்லைன்னா என்னால ஆட்டோ வயர் பண்ண முடியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட் இஸ் வெரி மேண்டேட்டரி டு மேக் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் இஸ் அ ஸ்ப்ரிங் பீன். அப்ப நீங்க ஸ்ப்ரிங் பீனா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு டூ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆட்டோ வயரிங் எதுவா இருந்தாலும் உங்களால அப்பதான் பண்ண முடியும். ஓகே ஓகே. மோஸ்ட்லி இன்ஜெக்ஷன் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன், அடுத்து வந்து ஃபீல்ட் இன்ஜெக்ஷன், தென் வந்து செட்டர் இன்ஜெக்ஷன். நம்ம மோஸ்டா வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் தான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட். ஏன் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னது? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போதே அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துறதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். கரெக்ட், ஐ மீன் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே நம்ம என்னெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுப்போம். அப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே எனக்கு இந்த விஷயம் எல்லாம் வேணும்னு சொல்றதுனால கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் தேன் ஃபீல்ட் ஆர் செட்டர் இன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஃபீல்ட் இன்ஜெக்ஷன்னா சிம்பிளி நான் வந்து ஆட்டோ வயர்ட்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் அ ஃபீல்ட் இன்ஜெக்ஷன். ஓகே, திஸ் இஸ் அ ஃபீல்ட் இன்ஜெக்ஷன். இப்ப செட்டர் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நான் இங்க ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த ஃபீல்டுக்கு நான் வந்து ஒரு செட்டர் கிரியேட் பண்ணணும். ரைட் கிளிக், ஜென்ரேட் செட்டர். இப்ப இந்த செட்டரை நான் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி இங்க நான் ஆட்டோ வயர்ட்னு போடக்கூடாது. இந்த இடத்துல நான் வந்து ஆட்டோ வயர்ட்னு போட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் அ செட்டர் இன்ஜெக்ஷன். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? we are going to use a constructor injection. ஏன் constructor injection யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே தட் கன்ஸ்ட்ரக்டர் கெட்ஸ் கால்ட் அண்ட் தென் நமக்கு தேவையான டிபெண்டன்சி எல்லாம் அப்பயே ஒர்க் ஆயிடும்ன்றதால தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம் இன்ஸ்டெட் ஆஃப் செட்டர் இன்ஜெக்ஷன் அண்ட் ஃபீல்ட் இன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் வந்து கிரியேட்டுக்கு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். இப்போ if I rerun this application, let's see. ஓகே, நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? லோக்கல் ஹோஸ்ட் 8080. அதுக்கு அடுத்து வந்து simply we have given the account கொடுத்து which is a post mapping. so postman போயிட்டு 8080/account சொல்லி கொடுத்துருக்கேன். then it is a post mapping. இப்ப post mappingல ரால நான் என்ன பண்ணுவேன்னா அக்கௌண்ட் இங்க வந்து என்ன நம்ம சென்ட் பண்ணிருக்கோம்? we have shared the account as a request body. அக்கௌண்ட்ன்ற கிளாஸை நம்ம ஹோலா சென்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? இஃப் ஐ டூ கண்ட்ரோல் கிளிக் ஆன் திஸ் அக்கௌண்ட் இட் இஸ் அக்செப்டிங் 2 parameters. ஏன் இந்த ஐடியா நான் வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்னா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ஜெனரேட்டட். ஸோ அதனால நான் அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம வந்து எதை மட்டும் கன்சிடர் பண்ணா போதும்? த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் பேலன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். இப்ப நான் போஸ்ட்மேன் வந்து இங்க ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல இன்சைட் டபுள் கோட்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் account holder. I'm going to copy this. account holder name. இப்ப வந்து இன்சைட் டபுள் கோட்ஸ் நான் வந்து அக்னின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் நான் கமா கொடுத்துட்டு எகெயின் என்ன பண்ணணும்? பேலன்ஸுங்களா? அதனால பேலன்ஸ்
inside this நான் வந்து 2000.0ன்னு கொடுக்குறேன். This is what doubleன்றதால நான் டபுள்னு கொடுத்துருக்கேன். once you don't have any other field அப்படின்னா நீங்க வந்து கமா கொடுக்க வேணாம். தட்ஸ் இட். ஒருவேளை உங்களுக்கு மோர் தேன் ஒன் ஒருவேளை உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா கமா கொடுத்து எகைன் கீழே வந்து இன்சைட் டபுள் கோட்ஸ் யூ நீட் டு கிவ். ஓகேங்களா? ஓகே, இஃப் ஐ சென்ட் திஸ், see account got created. account வந்து created என்ற output எனக்கு வந்துருச்சு. now வந்து நம்ம டேட்டாபேஸ்ல போய் பார்த்து if you run this, ஒரு account create ஆயிடுச்சு based on the ID 1ன்னு சொல்லி create ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து அக்கௌண்ட்டை ஹோலா கண்ட்ரோலர்ல பாஸ் பண்ணலாமான்னு கேட்டா விச் இஸ் நாட் எ குட் ப்ராக்டிஸ். நம்ம ஒரு டிடிஓ கிரியேட் பண்ணி தான் பாஸ் பண்ணணும். பட் ஃபார் நவ் நம்ம வந்து லெட் இட் பி வெரி சிம்பிள். இது வந்து பிகினர் ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோங்க. ஸோ அதனால பிகினர் ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம பேசிக்ல இருந்து சொல்ற காட்டிக்கு என்டிட்டில இருந்து ஒவ்வொன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? if you are not a beginner and you are having more knowledge on this, obviously வந்து ஒரு DTO கிரியேட் பண்ணி தான் நமக்கு கால் பண்ணணும். பட் ஃபார் நவ் வந்து பிகினர் அப்படிங்கும் போது நான் இதுல இருந்து அது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னது, நம்ம வந்து ஒரு டேட்டாவை சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு டேட்டாவை தான் சேவ் பண்ண முடியுமானா நான் இன்னும் வந்து ஒரு 2-3 டேட்டா சேவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த போஸ்ட்மேன் அக்னிக்கு அடுத்து சித்ரான்னு சொல்றேன். அண்ட் தென் சித்ரா ஆல்சோ ஹேஸ் 20,000ன்னு சொல்லிடலாம். இஃப் ஐ ரன் திஸ், அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். இந்த அக்கௌண்ட் கிரியேட்டடுங்கிறத சர்வீஸ் கொடுக்குறாங்களா இல்லைன்னா வந்து கண்ட்ரோலர் கொடுக்குறாங்களான்னு பார்த்தா கண்ட்ரோலர் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா பிகாஸ் கண்ட்ரோலர் தான் வந்து என் ரெக்வஸ்ட் கோயிங் டு ஹேண்டில். ஓகே, இஃப் ஐ கோ டு த டேட்டாபேஸ் அண்ட் கிவ்ஸ் run of this, see first வந்து ஐடி ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகுது 1 2ன்னு சொல்லிட்டு தென் நம்ம என்டர் பண்ண டேட்டாவுமே ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் ஒரு 2 டேட்டா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். தென் அக்னி, சித்ரா. செக்யூரிட்டி வந்து இந்த செக்யூரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வீக் செக்யூரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அக்னி சித்ரா 25,000.10ன்னு சொல்லலாம். இப்ப நான் இதை ரன் பண்றேன். ஐ ஹவ் கிரியேட்டட் த அக்கௌண்ட் அண்ட் தென் வந்து கோயிங் டு த அக்கௌண்ட். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நான் கிரியேட் பண்ண ரெக்கார்ட ஐ வாண்ட் டு ஃபெச். ஓகேங்களா? ஸோ த திங் இஸ், நான் வந்து டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டேன். ஐ வாண்ட் டு கெட் த டேட்டா. அப்ப என் போஸ்ட்மேன்ல நான் வந்து டேட்டாவை கெட் பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட் கண்ட்ரோலர்ல போய் நான் வந்து கெட் மேப்பிங்னு சொல்லி கொடுக்க போறேன். பப்ளிக் விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் டீட்டெயில், லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ அதனால லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் நான் என்கிட்ட இருக்கு இல்லையா எல்லாத்தையும் நான் வந்து கெட் பண்ண போறேன் அப்படின்றதால கெட் ஆல் அக்கௌண்ட்ஸ். இப்ப கெட் ஆல் அக்கௌண்ட்ஸ் நான் கண்ட்ரோலர்ல சி கெட் மேப்பிங் நான் கொடுத்துட்றேன். @get mapping. இப்போ இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர்ல ஐ எம் நாட் கோயிங் டு ப்ராசஸ். அப்ப அதுக்கு நான் எங்க போகணும்? சர்வீஸ் போகணும். சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்ல நான் வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்றேன் which is going to return me list of account get all accounts. கரெக்ட்டுங்களா? ஓகே, ஒன்ஸ் நான் எல்லா அக்கௌண்ட்டையும் கெட் பண்ணணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ்ல ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் இட். இப்ப இங்க நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? அக்கௌண்ட் ரெப்போசிட்டரி டாட் ஃபைண்ட் ஆல். ரிட்டர்ன் account repository dot find all. ஏன் account repository dot find all அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா see நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேவ்ன்ற மெத்தடு நம்மளோட ரெப்போசிட்டரியில ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அதே மாதிரி ஃபைண்ட் ஆல்ன்ற மெத்தடும் நம்மளோட ரெப்போசிட்டரியில ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கு. ஸோ ஃபைண்ட் ஆல்னு கொடுத்தா இந்த அக்கௌண்ட் ரெப்போசிட்டரியில இருக்க எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இந்த கண்ட்ரோலர்ல போய் என்ன பண்ணலாம்? சிம்பிளி ஐ கேன் டூ ரிட்டர்ன் சிம்பிள் சர்வீஸ் தான் என்னோட சர்வீஸ் கிளாஸ் டாட் கெட் ஆல் அக்கௌண்ட்ஸ். இப்போ நான் என்னோட அப்ளிகேஷனை எகைன் ரீரன் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? ஒவ்வொரு ரீரனுக்கும் நீங்க வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. யூ நீட் டு அப்டேட் த டேட்டாஸ். இப்போ நான் சிம்பிளா வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணியிருக்கேன் இல்லையா, கெட் மேப்பிங் கெட் ஆல் அக்கௌண்ட்ஸ்.
இதுல நான் எதையுமே பாஸ் பண்ண போறது கிடையாது. லோக்கல் ஹோஸ்ட் 8080 அக்கௌண்ட்னு சொல்லிட்டு சிம்பிளி ஐ கேன் கிவ் அ கெட் அக்கௌண்ட். கெட் அக்கௌண்ட்னு சொன்னா நமக்கு எல்லா அக்கௌண்ட்டும் டிஸ்பிளே ஆகணும். ஸோ சி http://localhost:8080/accountன்னு கொடுத்துட்றேன். /account. இப்போ இந்த அக்கௌண்ட் இஸ் த கெட் மேப்பிங். ஸோ கெட்ன்னு சொல்லிடலாம். இஃப் ஐ சென்ட் திஸ் ரெக்வெஸ்ட், நான் வந்து மூணு டேட்டாவை என்னோட டேட்டா பேஸ்ல ஆட் பண்ணியிருந்தேன்னா அந்த 3 டேட்டாஸும் எனக்கு இங்க ஃபெச் ஆயிடுச்சு. இந்த 3 டேட்டாஸையும் நான் எப்படி ஃபெச் பண்ணேன்? சிம்பிளி பை யூசிங் அ ஃபைண்ட் ஆல் மெத்தட். ஃபைண்ட் ஆல் மெத்தட்ன்றது என்னன்னா, நார்மலா நம்மளோட ஜேடிபிசில ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்க ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா? அந்த மெத்தடையே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நான் இதுல வந்து சோஃபர் சேவ் பண்றதுக்கோ ஃபைண்ட் பண்றதுக்கோ எந்த ஒரு நியூ queryயும் எழுதல. ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் தட் நான் இப்ப என்ன பண்றேன்னா, பேஸ்ட் ஆன் த ஐடி எனக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன்? சிம்பிளி கண்ட்ரோலர்ல வந்துட்டு பப்ளிக் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அன் அக்கௌண்ட். அதனால அக்கௌண்ட் கெட் அக்கௌண்ட் பை ஐடி. கெட் அக்கௌண்ட் பை ஐடி நான் வந்து ஐடியை பாஸ் பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன், இட் இஸ் அ கெட் மேப்பிங். ஸோ கெட் மேப்பிங்னு போட்டுட்டு /account நம்ம வந்து யூசர் ஒரு ஐடி கொடுக்குறாங்கன்னா அந்த ஐடியை பேஸ் பண்ணி நான் டேட்டா ஃபெச் பண்ணணும். அப்ப அந்த ஐடி விச் இஸ் எப்பயுமே அது வந்து 1 2 அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதா இருக்குமான்னு கேட்டா இல்ல, விச் இஸ் டைனமிக். ஸோ நான் அதனால கர்லி பிராக்கெட்ல ஐடின்னு கொடுத்துறேன். அண்ட் தென் இங்க வர ஐடியை தான் நான் இங்க ஃபெச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி அ பாத் வேரியபிள். அப்ப நான் வந்து பாத் வேரியபிள்னு சொல்லிடணும். இதை path variable. After this நான் வந்து இந்த based on the ID நான் கெட் பண்ணணும்னா என்னோட லாஜிக் கண்ட்ரோலர்ல இருக்காது, இட் ஷுட் பி ஆன் த சர்வீஸ். அதனால நான் சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்ல ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிடுறேன் which is going to return me an account and get account by ID. ஐடியை வந்து கண்ட்ரோலர் பாஸ் பண்ணும். கரெக்டுங்களா? அப்ப சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல நான் என்ன பண்றேன்? ஐ எம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஓகே. இப்ப which is going to see இந்த find by idன்ற மெத்தடுமே வந்து நம்மளோட JDBCல இருக்கு. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணும்? account repository dot find by id. ஓகே, find by id ஐடியை நான் பாஸ் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சாரி, இட் இஸ் அ லாங் டேட்டா டைப். நான் இங்க வந்து இன்டீஜர்னு கொடுத்துருக்கேன், லாங்னு கொடுத்துடலாம். ஓகே. Here also in the service interface also I need to provide it as long. And then controller வந்து inter pass பண்ணக்கூடாது, long pass பண்ணும். ஓகே. இப்ப service implementationல long find by id. ஓகே. It is going to return me an optional. ஏன் optional அப்படின்னா, based on the id ஒருவேளை டேட்டா இல்ல அப்படின்னா it is going to return me இல்லன்னு சொல்லும். அப்படி இல்லைன்னா எனக்கு டேட்டாவை கொடுக்க போகுது. இந்த அக்கௌண்ட் கண்ட்ரோலர் இஸ் ஆல்சோ கோயிங் டு ரிட்டர்ன் அண்ட் ஆப்ஷனல். டேட்டா இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் எனக்கு டிஸ்பிளே பண்ணும், ஒருவேளை டேட்டா இல்லைன்னா இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ ஆப்ஷனல். ஓகே. ஸோ இது இந்த மெத்தட் யாரை கால் பண்ண போகுது? ரிட்டர்ன் இன் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் simple service dot get account by id. இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண அப்படின்னா based on that id எனக்கு வந்து டேட்டா கிடைக்கும். இங்க பாருங்க, நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் யார் பாஸ் பண்றா? கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் தான் வந்து யூசர் கிட்ட இருந்து ரெக்வெஸ்ட வாங்கிட்டு வந்து அந்த ரெக்வெஸ்ட ப்ராசஸ் பண்ணி எனக்கு எல்லாமே பண்றது என்னது? கண்ட்ரோலர். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் திஸ். கண்ட்ரோலர் வந்து நம்மளோட சர்வீஸ் கிளாஸ் கிட்ட பேசி நமக்கு தேவையான எல்லாமே ஃபெச் பண்ணிட்டு வருவாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? பேஸ்ட் ஆன் த ஐடி நான் வந்து அக்கௌண்ட்டை ஃபெச் பண்ண போறேன்னா, ஸோ அதனால /1ன்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இட் இஸ் அ கெட் மேப்பிங். இப்போ நான் /1ன்னு சொல்லி கொடுத்தா பேஸ்ட் ஆன் த ஐடி 1 எனக்கு டேட்டா ஃபெச் ஆகுது. இஃப் ஐ கிவ் ஐடி 4, என்கிட்ட ஐடி 4ல வந்து டேட்டா இல்லை இல்லைங்களா? அப்ப நான் எனக்கு என்ன வரும்? நல். இதை தான் வந்து நம்ம ஆப்ஷனல்னு கொடுத்துருக்கோம். ஒருவேளை டேட்டா இங்க இருந்துச்சுன்னா இட் வில் கிவ் அஸ் த டேட்டா, அப்படி இல்லைன்னா எனக்கு நல்லுன்றத பாயிண்ட் பண்ணும். ஓகே. ஓகே, திஸ் இஸ் வாட் கெட் அண்ட் போஸ்ட். அதாவது நம்ம வந்து
CRUDல create பண்ணிட்டோம், read பண்ணிட்டோம். Now we are going to do the update operation. இப்ப update அப்படின்னா public which is going to return me a string and update account. நான் வந்து அக்கௌண்ட்டை பாஸ் பண்றேன். அக்கௌண்ட்டை பாஸ் பண்றேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? which is a request body, கரெக்டுங்களா? ரெக்வெஸ்ட் பாடியில அக்கௌண்ட்டை பாஸ் பண்றேன். இப்ப நான் அக்கௌண்ட்டை பாஸ் பண்றேன்னா இப்ப நான் எந்த அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணணும்னு சொல்லணும், கரெக்டா? ஸோ ஐ வாண்ட் த ஐடி டு பி அப்டேட்டட், கரெக்டுங்களா? அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணும்? லாங் ஐடி. இந்த ஐடியை நான் எங்க கொடுப்பேன்? என்னோட வேரியபிள்லயே கொடுப்பேன்னா அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? ஐ நீட் டு டிஃபைன் இட் as a path variable. இப்ப இந்த மெத்தட் என்னது ஆக்சுவலா? which is a put mapping. So அதனால put mapping of after this inside the curly double quotesல curly bracketல நான் ஐடியை சென்ட் பண்றேன். this is a put mapping. அதனால நான் வந்து புட்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சர்வீஸ் கிளாஸ்ல நான் வந்து ஒரு சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்ல ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிடுவோமா, which is going to return me a string update account simply. இப்போ இங்க சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன பண்ணணும்? I want to give implementation to the method. ஓகே, இப்ப அப்டேட் அப்படின்னா based on the ID first வந்து நான் என்ன பண்ணணும்? here sorry I want to get long also. long ஐடியும் நம்ம வாங்கிக்கலாம். and then here also we need to define a long ID. ஓகே, இப்ப நான் வந்து based on the ID first அந்த அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபெச் பண்ணும், கரெக்டுங்களா? ஸோ account which is equal to account repositoryல இருந்து அந்த ஐடி இருந்துச்சுன்னா கெட் பண்ணும். ஒன்ஸ் அந்த அக்கௌண்ட் கெட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? account1 டாட் செட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நேம். நான் வந்து இங்க சென்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த அக்கௌண்டோட டாட் கெட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். இப்ப நான் சென்ட் பண்ணிருக்கிற வேல்யூல இருந்து டேட்டாவை கெட் பண்ணி இங்க நான் செட் பண்ண போறேன். ஆஃப்டர் தட் account1 டாட் செட் பேலன்ஸ் கெட் பேலன்ஸ். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணும்? அக்கௌண்ட் ரெப்போசிட்டரியில இந்த account1 சேவ் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் அக்கௌண்ட் நான் வந்து account1 சேவ் பண்றேன். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்டேட்டட். இங்க நான் என்ன பண்ணுவேன்? கண்ட்ரோலர் கிளாஸ்ல சிம்பிளி ஐ கேன் கால் ரிட்டர்ன் சிம்பிள் சர்வீஸ் டாட் அப்டேட் அக்கௌண்ட். அக்கௌண்ட்டையும் ஐடியும் நான் பாஸ் பண்றேன், கரெக்டுங்களா? இப்போ நான் ரீரன் பண்றேன். என் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த postman which I am going to duplicate this tab which is a put mapping. அதனால என்ன பண்ணும்? இங்க வந்து புட்ன்னு இருக்கு, அந்த புட்டை கொடுத்துட்டு நான் எந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்த போறேன்? 1 அக்கௌண்ட்டுக்கு தான் நான் மாத்த போறேன். and then I am also requesting a request body. so I am going to give inside this double quote account holder name. account holder name வந்து அக்னில இருந்து அக்னி ஜியா மாத்துறேன், அக்னி ஜி. and then வந்து பேலன்ஸ் வந்து அதே தான், பேலன்ஸ் வந்து I think 2000. பேலன்ஸ் :2000 .0. if I send this, இப்ப அக்கௌண்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இங்க கெட்டால்ல வந்து நீங்க சிம்பிளி சென்ட் கொடுத்தீங்கன்னா நார்மலா நம்ம முதல் கிரியேட் பண்ணதை அக்னியா கிரியேட் பண்ணோம். நவ் இட் இஸ் அக்னி ஜி. ஓகேங்களா? ஓகே, இப்ப எனக்கு இன்னொரு டவுட். நீங்க புட் மேப்பிங்னு சொன்னீங்க, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் மட்டும் கொடுத்துட்டு இந்த பேலன்ஸ் நான் கொடுக்காம விட்டுறலாம் தானே? இஃப் ஐ சென்ட் திஸ் பேட் ரெக்வெஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இங்க வந்து பாராமீட்டரா என்ன சென்ட் பண்ணிருக்கேன்? ஹோல் அக்கௌண்ட்டையும் சென்ட் பண்ணிருக்கேன். அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லாமே இருந்தாதான் இட் இஸ் கரெக்ட். அப்படி இல்லைன்னா it will get a bad request. இப்ப புட்டு பார்த்தாச்சு. ஆஃப்டர் தட் வந்து பேட்ச் பார்க்கணும். பிஃபோர் பேட்ச் நான் வந்து டெலீட் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். டெலீட் மேப்பிங் அப்படின்னா நான் டெலீட் அப்படின்னு கொடுக்குறேன்னா பேஸ்ட் ஆன் த ஐடி தான் நான் டெலீட் பண்ண போறேன். ஸோ பப்ளிக்
It is also going to return me a delete and then path variable delete. இப்போ இது என்னது delete mapping. So அதனால நான் delete mapping open close rounded bracketல inside a double quote square bracketல idன்னு சொல்லிடுறேன். அப்ப அந்த path variable இங்க வாங்கியாச்சு. Service interface என்ன பண்ணணும், which needs to return me a string and it is a delete account. Based on the ID நம்ம delete பண்ண போறோம். அப்ப service IMPL என்ன பண்ணுவோம், we need to give implementation. Here what I am going to do, instead of this நான் first வந்து delete பண்ணிடுறேன். account repository dot delete by id and I am going to return account deleted. இந்த மெத்தட நம்ம கண்ட்ரோலர்ல கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுவோம், simple service return simple service dot delete account by id. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணிடலாம். Okay, our application got started. Now again வந்து going to duplicate this tab and this is not a put mapping, this is a delete mapping and based on the id நான் delete பண்றேன். எனக்கு body வந்து தேவையில்லை, so I am going to remove this body also. Now if I do send, என்னோட account வந்து delete ஆயிடும். In this get mapping if I do send, என்னோட ஃபர்ஸ்ட் ஐடி வந்து டெலீட் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஓகே, தென் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பேட்ச். பேட்ச் வந்து மோஸ்ட்லி நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நான் ஏன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொன்னேன்னா, எந்த ஒரு யூடியூப்ல எங்க நீங்க சர்ச் பண்ணாலும் பேட்ச்ன்றது யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் இது இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். இப்ப நான் வந்து பேட்சுக்கு ஒரு API create பண்றேன். First which is going to be a public account நமக்கு return பண்ண போகுது, or else string return பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். string return பண்ணுது which is going to be a partial update. So partial update on patch account நான் கொடுத்துறேன். Okay, it will be very easy. நான் வந்து request body கொடுக்க போறேன். request bodyயை whole string-ஆ கொடுக்க போறேன், whole account-ஆ நான் கொடுக்க போறேனான்னு கேட்டீங்கன்னா it is not a whole account. ஓகேங்களா, ஏன் whole account நான் சென்ட் பண்ண போறது இல்லைன்னா, whole account நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு put map update இருக்கு இல்லையா? ஆனா நான் whole-ஆ சென்ட் பண்ணாம I am going to send only, எனக்கு என்ன அப்டேட் பண்ணுமோ அதை மட்டும் தான் சென்ட் பண்ண போறேன் அப்படின்னா, which is a mapper. After this map இதுல நான் வந்து string and then object சென்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் வந்து நான் அப்டேட்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, சி நான் வந்து ஹோல் அக்கௌண்ட்டையும் சென்ட் பண்ண போறது இல்லை, எனக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தான் நான் சென்ட் பண்ண போறேன். அண்ட் பேஸ்ட் ஆன் பாத் வேரியபிள் நான் வந்து அப்டேட் பண்ண போறேன். இப்ப நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எந்த ஐடியோட கண்டென்ட்டுக்கு நான் அப்டேட் பண்றேன்னு இருக்கணும் இல்லையா? அதனால நான் வந்து ஐடியை கொடுத்துறேன், விச் இஸ் அ பேட்ச் ரெக்வெஸ்ட்ன்றதால @patch mapping. இது வந்து பேஸ்ட் ஆன் த ஐடி நம்ம பண்றோம் இல்லைங்களா? அப்ப இன்சைட் டபுள் கோட் /id. தட்ஸ் இட். இப்ப நம்ம சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்ல என்ன பண்ணணும், பேட்ச் அக்கௌண்ட் பண்ண போறோம். அதனால வந்து which is going to return me a string patch account long id and account. Inside the service IMPL I am going to implement the method. Okay, இப்போ இங்க வந்து நான் பேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கேன் காட்டிக்க, எனக்கு என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணணும், கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஐடி நான் அக்கௌண்ட்டை வாங்கிடுறேன். சாரி, which is going to accept not a account, which is going to accept a map of string and object, string comma object update. Yes, இதுக்கு தான் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். map of string comma
object update. Okay. இப்ப first based on the ID நான் வந்து என்ன வாங்கணும், account fetch பண்ணணும். So account ACC which is equal to account repository dot get find by ID and then ID வாங்கியாச்சு. இப்ப நம்ம வந்து எல்லா டேட்டாவும் கொடுக்கல, ஒன்லி பார்ஷியல் டேட்டாஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐ கேன் டூ அப்டேட். இந்த அப்டேட் இருக்குங்களா, அந்த அப்டேட்டுக்கு நான் வந்து ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்றேன். அப்டேட் ஆஃப் ஃபார் ஈச் கீ வேல்யூ விச் இஸ் அ நார்மல் நேம், நான் கீ வேல்யூன்னு கொடுத்துட்டு இன்சைட் டபுள் கோட்ஸ் நான் என்ன பண்றேன், ஸ்விட்ச் யூஸ் பண்றேன். ஸ்விட்ச் இப்ப கீ செக் பண்றேன். இஃப் த கீ வந்து அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன், அக்கௌண்ட்ல டாட் செட் அக்கௌண்ட் ஹோல்டர் வேல்யூவை செட் பண்றேன். அப்புறம் பிரேக். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணும், இஃப் இட் இஸ் கீ இல்லாம நான் வந்து பேலன்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன கேஸ் வந்து பேலன்ஸா இருந்துச்சுன்னா ஏசிசி டாட் செட் பேலன்ஸ் அந்த வேல்யூவை செட் பண்றேன். நான் ஆப்ஜெக்டா வாங்கின கட்டுக்கு நான் என்ன பண்றேன், அதை டபுளாவும் ஸ்ட்ரிங்காவும் கன்வெர்ட் பண்றேன். ஓகேங்களா. ஆஃப்டர் திஸ் நான் வந்து பிரேக். தென் இஃப் எவ்ரிதிங் இஸ் டன் நான் என்ன பண்ணும், ஐ நீட் டு சிம்பிளி சேவ் இட் இன் டு த ரெபாசிட்டரி. அப்ப என்ன பண்ணும், அக்கௌண்ட் ரெபாசிட்டரியில நம்ம அந்த ஏசிசியை சிம்பிளா சேவ் பண்ணணும். திஸ் இஸ் டன். நான் வந்து என்ன பண்ணும், நெக்ஸ்ட் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ a stringன்றதால ரிட்டர்ன் patch update டன். ஓகேங்களா. இப்ப இந்த கண்ட்ரோலர்ல நான் எந்த கிளாஸை கால் பண்ணலாம், சிம்பிளி ஐ கேன் கால் த ரிட்டர்ன் சர்வீஸ் கிளாஸ்ல patch அக்கௌண்ட்டை கால் பண்ணலாம். இஃப் ஐ ரன் திஸ், let's see once the application gets started. Okay. இப்ப I'm going to duplicate this and இங்க டெலிட்டுக்கு பதிலா patchன்ற கால் கொடுத்து ID and then வந்து request bodyல நான் I'm going to give simply control account holder name. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து என்னன்னு கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி சித்ரான்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே. இட்ஸ் ஐடி வந்து 2ன்னு கொடுத்துருவோம். ஓகே. இஃப் ஐ டூ சென்ட், சி பேட்ச் அப்டேட் டன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர் இஸ் திஸ் கெட் கால். இப்ப நான் வந்து இந்த ரெக்வஸ்ட் கால் பண்ணனா இன்ஸ்டெட் ஆஃப் அக்னி எனக்கு அக்னி சித்ரான்னு அப்டேட் ஆயிடுச்சு. இனிஷியலி நீங்க புட் மேப்பிங் போடும்போது ஹோல் டேட்டா சென்ட் பண்ணாம ஒரு டேட்டா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா we have got an error like 400 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எரர் வந்துச்சு. ஆனா பேட்ச் மேப்பிங் பண்ணும்போது எனக்கு அந்த எரர் வரல. ஏன் அப்படின்னா பேட்ச் மேப்பிங் அப்படிங்கும்போது ஸ்மால் கைண்ட் ஆஃப் பேட்ச் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஹோல் டேட்டாவையும் நான் வந்து அப்டேட்டுக்கு கொடுக்க போறது கிடையாது. திஸ் இஸ் த பேசிக் CRUD ஆப்ரேஷன். anyone has any doubts on this basic CRUD operation? பேசிக்கா கிரியேட் எப்படி பண்றது, ரீட் எப்படி பண்றது, இந்த எல்லாமே வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யாருக்காச்சும் CRUDல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ரிட்டர்னிங், இப்ப நம்மளோட பேசிக்கா நம்ம ரிட்டர்ன் பண்றதெல்லாம் எப்படி இருக்கு, 200 ஓகே அக்கௌண்ட் கிரியேட்டட் இந்த மாதிரி தான் இருக்கு கரெக்டுங்களா. இப்ப நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஷேர் பண்ண ரெஸ்பான்ஸ் என்டிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. இப்ப ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க, நம்ம சர்வீஸ்ல நம்ம டேட்டாவெல்லாம் வந்து பார்த்துட்டோம். எப்படி அது ஃபெச் ஆகுது, எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றது எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப வந்து நம்மளோட கண்ட்ரோலர் இஸ் ரிட்டர்னிங் மீ சம்திங் கரெக்டுங்களா. இந்த ரிட்டர்ன் பண்ணும்போது நார்மலா ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணாம ஐ வாண்ட் சம்திங் லைக் அஸ் அ ரெஸ்பான்ஸ் என்டிட்டியா ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றோம். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்றது ஒன்றும் இல்லை. இப்ப என்னோட டேட்டா வந்து இப்ப என்னோட ரெஸ்பான்ஸ் இப்ப ஐ வில் ஷோ யூ.
see for this post mapping நான் create account கொடுத்தப்ப நார்மலா என்ன ஆயிடுக்குன்னு பார்த்துக்கோங்க. account created 200 ஓகேன்னு வந்திருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படிங்கும்போது I need to do response, I need to write response entity here. ஓகேங்களா? ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்குள்ள நான் என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ண போறேனோ அதை நான் கொடுக்கணும். ரெஸ்பான்ஸ் என்டிட்டில நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேனோ அதை நான் கொடுக்கணும். DTO ஐ வில் கம்ங்க. இன் சம்டைம்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ த DTO. ஓகே ஓகே. ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்றது என்ன ரெஸ்பான்ஸ் எனக்கு ஷேர் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு கொடுத்தா திஸ் ரிட்டர்ன் வில் ரிட்டர்ன் மீ a string, not a response entity of string. கரெக்டா? அப்ப இங்க நான் என்ன பண்ணும், I need to do it in a way response entity dot created. One second. Control X. Response entity dot created. இப்ப நான் createdனு கொடுத்துட்டு simple service dot create account ன்னு சொல்லி நான் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. If I give semicolon, this is going to return me, comma, comma, ஒரு நிமிஷம். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி வந்து சிம்பிள் சர்வீஸ் கால் பண்ணிருக்கு. ஹியர் ஐ நீட் டு கிவ் இட் லைக் 201 செகண்ட். இந்த சர்வீஸ் கிளாஸ்ல நான் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் அக்கௌண்ட் கிரியேட்டட் நான் வந்து சிம்பிளா சர்வீஸ் வந்து விச் இஸ் கோயிங் டு ஒன்லி கிரியேட் மட்டும்தான் பண்ண போகுது. ஸோ அதனால நான் இங்க வாய்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? வாய்டுன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா வாய்டுன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இட் இஸ் கோயிங் டு சிம்பிளி கிரியேட் அன் அக்கௌண்ட். ஃபைன். ஓகே. சர்வீஸ் இங்க வந்து it should be void. Status dot okay, but இங்க சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்ல voidன்னு நம்ம கிரியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த அக்கௌண்ட் கண்ட்ரோலர் இருக்கு இல்லைங்களா? இந்த அக்கௌண்ட் கண்ட்ரோலர்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், which is going to return me a stringன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா சிம்பிள் சர்வீஸ்ல கிரியேட் அக்கௌண்ட் நான் கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணதுக்கு அப்புறமா கிரியேட்டர்னு கொடுத்துட்டு which is going to return me a stringங்களா? அப்ப நான் stringன்னு கொடுத்தா என்ன பண்ணணும், I want to return like account created. ஓகே ஓகே. ஒன் செகண்ட். நீங்க சொன்னது கரெக்ட். ஸ்டேட்டஸ் டாட் ஓகேன்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் வி கமா ஸ்டேட்டஸ் டாட் ஓகே. Control C. Response entity dot
one second. Response entity dot status, HTTP status created dot body, which is equal to inside this account got created. Okay. And then வந்து நான் semicolon வச்சுட்டு account create பண்றதுக்கான மெத்தடை கால் பண்ணிடுறேன். simple service டாட் கிரியேட் அக்கௌண்ட். இப்போ நான் வந்து என்டிட்டி வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி மூலமா எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரப்போகுது. இப்போ நார்மலி பாத்தீங்கன்னா இங்க 200 ஓகேன்னு வந்திருக்கு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட அப்ளிகேஷனை ரீரன் பண்றேன். என்னோட ரெஸ்பான்ஸ் என்டிட்டி நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா which is going to return me a string and based on the response நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இங்க சிம்பிளி என் அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சுங்களா. இப்போ நான் வந்து போஸ்ட்மேன் போயிட்டு கிரியேட் அக்கௌண்ட்ல நான் இங்க அக்னி சித்ராக்கு பதிலா அக்னி சித்ரா ஜீன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். அண்ட் தென் இன்ஸ்டெட் ஆஃப் 25,000 I will give 2,500. இப்போ நான் இதை சென்டன் கொடுத்தா அக்கௌண்ட் கிரியேட்டட் இங்க என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 200 ஓகே ஐ ஹவ் கஸ்டமைஸ்ட் இட் டு 201 கிரியேட்டட். இயர்லியர் நீங்க பார்த்தப்ப 200 அப்படின்னு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, 200 இருக்கு. பட் இஃப் இட் இஸ் அ டெலிட் எனக்கு வேற ரெஸ்பான்ஸ் வேணும், இஃப் இட் இஸ் அ கிரியேட் எனக்கு 201 வேணும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் ஆன் வித் அ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ரெஸ்பான்ஸ் என்டிட்டி என்ன பண்ணும், நான் என்ன கேட்கிறேனோ அது மாதிரி என்னோட கோடை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும், ரெஸ்பான்ஸ் கோட. ஓகேங்களா? அண்ட் தென் அக்கௌண்ட் காட் கிரியேட்டட். நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளா ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு கொடுத்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி வந்து வாட் ஸ்டேட்டஸ் ஐ வாண்ட் இட் டு பி அ HTTPS கிரியேட்டட் இன்ஸ்டெட் ஆஃப் ஜெனரிக்கா எனக்கு வந்து 200 ஓகேன்னு வராம ஐ வாண்ட் டு கஸ்டமைஸ் இட். ஸோ நான் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது, சிம்பிளி HTTP ஸ்டேட்டஸ் கிரியேட்டட்னு கொடுத்து இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ ஸ்ட்ரிங்கா. அப்ப எனக்கு என்ன ஸ்ட்ரிங் டேட்டா வேணுமோ அந்த ஸ்ட்ரிங் டேட்டா நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்ப ரெஸ்பான்ஸ் என்டிட்டி நம்ம ஏன் யூஸ் பண்றோன்றது உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கா? இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் எப்பயுமே வந்து நார்மலா 200ன்னு கொடுக்காம ஐ வாண்ட் டு கஸ்டமைஸ் மை ரெஸ்பான்ஸ் கோட், அதனால நான் வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி யூஸ் பண்ணிருக்கேன். எனி டவுட்ஸ்? இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி வந்து நம்ம எல்லா மெத்தட்ஸ்க்கும் இப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்ப இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட். லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கும் போது இட் இஸ் நாட் அ நார்மல் என்டிட்டி. நம்ம வந்து என்ன கொடுக்க போறோம், ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு கொடுத்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அண்ட் விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ லிஸ்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஓகே, இப்ப இதுல நான் என்ன கொடுக்கணும், விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணணும், சேம் திங் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி பாடியில தான் இதை கொடுக்க போறோம். ஓகேங்களா? ரிட்டர்ன் response entity dot status code and then வந்து okay க்கு பதிலா if you want to give something http status dot like created என்ன types of status இருக்கு. இப்ப 404 not found இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு fetchக்கு வந்து கிரியேட்டட் ஓகே தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் கிரியேட்டட் நம்ம இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இஃப் ஹியர் வந்து நீங்க கோயிங் டு கெட் அ ஆப்ஷனல் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கும் போது ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள யூ கேன் டூ இட் சம்திங். பேசிக்கா நம்ம வந்து மோஸ்டா வந்து ஓகே தாங்க யூஸ் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் அ கிரியேட்டட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம கிரியேட்டட் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஸ்டேட்டஸ் கோட் அண்ட் பாடியில நம்ம இந்த மாதிரி கொடுத்துடணும். தி சேம் திங் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பண்ண போறோம். அப்டேட் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஓப்பன் க்ளோஸ். ஓகே, அண்ட் தென் வந்து சேம் திங் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட்
update based on this. இந்த பாடியில நான் ஏன் இங்க மெத்தடை பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா that method is going to return me a string value. அதனால நான் வந்து அது பாஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ the பேலன்ஸ் ரெண்டு மெத்தடுக்கும் நீங்க ரெஸ்பான்ஸ் என்டிட்டி வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இஃப் யூ வாண்ட் டு செக் கெட், இது எல்லாமே வந்து 200ல தான் இருக்கு. பட் இஃப் யூ வாண்ட் டு கிவ் இட் சம் அதர் கோட், நீங்க வந்து அதுவுமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இங்க வந்து 201 கஸ்டமைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். பேலன்ஸ் எல்லாம் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். ஓகே ஓகே, இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நார்மலா ஒரு என்டிட்டி, ஸ்மால் என்டிட்டி கிரியேட் பண்ணி பேசிக்கா ஒரு CRUD ஆப்ரேஷன்ஸ்னா என்னன்னு லேர்ன் பண்ணோம். இப்ப எல்லாருக்குமே CRUD ஆப்ரேஷன்ஸ்னா என்ன அண்ட் தென் வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டினா என்ன அப்படின்றது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ கேன் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல்? டிடிஓ, அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்ல, டிடிஓக்கு அப்புறம் வந்து பில்டர் பேட்டர்ன், இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணலாங்களா? DTO அண்ட் பில்டர் பேட்டர்ன் நம்ம இப்ப லேர்ன் பண்ண போறோம். சி, ஃபார் திஸ் நான் என்ன பண்றேன்னா, சிம்பிளி நம்ம வந்து ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த என்டிட்டில வந்து நான் பேசிக்கா ஒரு 4 ஃபீல்டு தான் வச்சிருக்கேன். இப்ப எனக்கு இதுல வந்து 4 ஃபீல்டு வேணாம். ஐ வாண்ட் சம் அதர் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா, சி, ஐ வாண்ட் அன் அக்கௌண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட். அதுக்கு நான் என்ன பண்றேன், பிரைவேட் ஸ்ட்ரிங் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி கொடுக்குறேன். அக்கௌண்ட் நம்பர். ஆஃப்டர் திஸ் அக்கௌண்ட் நம்பர் நான் என்ன பண்றேன், எனக்கு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அண்ட் தென் வந்து அக்கௌண்ட் ஹோல்டரோட இமெயில் வேணும். ஸோ அதனால ஸ்ட்ரிங் இமெயில் கொடுத்துட்றேன். ஆஃப்டர் திஸ் இமெயில் நமக்கு வந்து என்ன வேணும், ஸ்டேட்டஸ், பிரைவேட் ஸ்ட்ரிங் ஸ்டேட்டஸ். எப்படி நான் வந்து சம் ஃபீல்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ஃபீல்ட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து கெட்டர் செட்டர்ஸும் கிரியேட் பண்ணிடுறேன். ரைட் கிளிக், வேலிடேஷனும் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இமெயில் இருக்கு இல்லையா, ஸோ வேலிடேஷனும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜென்ரேட் செட் கெட்டர் அண்ட் செட்டர். நம்ம கொடுக்காத ஃபீல்ட்ஸ் எல்லாத்துக்கும் கெட்டர் செட்டர்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்ப சி, ஃபார் நவ் வந்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, எங்க சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு டேட்டாவா ஃபெச் பண்ணி லைக் செட் பண்றேன். கரெக்டுங்களா, செட் அக்கௌண்ட் ஹோல்டர், செட் பேலன்ஸ், இந்த மாதிரி நான் செட் பண்றேன். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைக் திஸ், இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்டர் பேட்டர்ன். இந்த பில்டர் பேட்டர்ன் வந்து லாம்பாக்ன்ற அனடேஷன்ல, லாம்பாக்ன்ற டிபெண்டன்சில இருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் லாம்பாக்ன்ற டிபெண்டன்சில இருந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஆனா நான் லாம்பாக்ன்ற அனடேஷன் யூஸ் பண்ணாம நம்ம ஸ்கிராச்ல இருந்து கோட் எப்படி எழுதுறது, அந்த பேசிக் திங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா லாம்பாக் அனடேஷன் யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, லாம்பாக் அனடேஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த என்டிட்டி கிளாஸ்ல தேவைப்பட நம்ம வந்து கெட்டர் செட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த கெட்டர் செட்டர்ஸ் வந்து பேசிக்கா லாஜிக்கலி எந்த இதுவும் நம்ம எழுதல, சிம்பிளி கெட்டர் செட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் வந்து தேவையான கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம், ஆல் ஆர் கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர் கன்ஸ்ட்ரக்டர், இதெல்லாம் எழுதுவோம் இல்லைங்களா. அந்த பாய்லர் பிளேட் கோட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம லாம்பாக் யூஸ் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் நான் லாம்பாக் யூஸ் பண்ணாம தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இந்த சேம் திங் தான் இப்ப நம்ம பில்டர் பேட்டர்னும் யூஸ் பண்ண போறோம். பில்டர் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து ஒரு பிரைவேட்டான கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் நார்மலா நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணுவோம், பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டா? எவ்ரிஒன் அக்ரி வித் தட்?
பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. நான் அதுதான் இப்ப பண்ண போறேன். பிரைவேட்னு சொல்லி இந்த கிளாஸுக்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போறேன். அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதை அக்செப்ட் பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா பில்டர் என்ற கிளாஸை அக்செப்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? எஸ், சிங்கிள்டன் பில்டர் என்ற கிளாஸை அக்செப்ட் பண்ண போகுது. இந்த பில்டர் என்ற கிளாஸ்ல தான் நம்மளோட எல்லா இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் இருக்க போகுது. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பில்டர் என்ற கிளாஸா நான் இங்க டிஃபைன் பண்ணணும், which may be a static inner class, public static class builder. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கிளாஸ் பில்டர்ல நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளி என்னென்ன ஃபீல்டுக்கு நான் செட் பண்ண போறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஐடி தேவையில்லை, ஏன்னா ஐடி வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்டட். ஸோ அதனால நான் அதை எங்கேயுமே செட் பண்ண போறது கிடையாது. அதனால எனக்கு ஐடி தேவையில்லை. பேலன்ஸ் இருக்கிற ஃபீல்டு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பேலன்ஸ் இருக்கிற ஃபீல்டு எல்லாம் நான் இங்க வந்து எகைன் உள்ளுக்குள்ள டிஃபைன் பண்ண போறேன். டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பில்டர்ல நான் என்ன பண்ண போறேன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு டூ அ செயினிங் செட்டர். செயினிங் செட்டர் அப்படின்னா என்னன்னா, செட்டர்னா என்ன, பப்ளிக் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் செட் அக்கௌண்ட் நம்பர் which is equal to அக்கௌண்ட் நம்பர்னு சொல்றதா நார்மல் செட்டர். இப்ப செயினிங் செட்டர் அப்படின்னா என்னன்னு பாருங்க. நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறது ஒவ்வொன்னுக்கும் செட் பண்ண போறது இல்ல, ஆஸ் அ ஹோலா நான் இந்த கிளாஸ எல்லாத்துக்கும் நான் செட் பண்ண போறேன். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ பில்டர். அப்ப இது பில்டரா இருக்கு அப்படின்னா, ஓகே, if it is a builder அப்படின்னா I am going to do like return this. See, normally if you are doing some setter it will be void. நான் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டேன், இட் இஸ் அ வாய்ட். செட்டர்னா இட் இஸ் அ வாய்ட். ஆனா நான் வாய்டுன்னு இண்டிவிஜுவல் ஃபீல்டுக்கு நான் செட் பண்ண போறது கிடையாது. ஐ ஆம் கோயிங் டு செட் இட் ஃபார் த ஒவ்வொன்னா செட் பண்ணி அதை நான் பில்டர்ல ஆட் பண்ண போறேன். அப்ப பில்டர்ல நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ பில்டர் அண்ட் கரண்ட் ஆப்ஜெக்ட நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ ரிட்டர்ன் திஸ். இதே மாதிரி நான் இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நான் என்ன பண்ண போறேன், செட்டர் செட் பண்ண போறேன். ஓகேங்களா? which is a chaining setter. பப்ளிக் இது வந்து நீங்க செட் அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நம்பர்னு கொடுக்காம நார்மலி அக்கௌண்ட் நம்பர்னே கொடுத்துக்கலாம், which is well and good. நம்ம வந்து செயினிங் யூஸ் பண்றதால நம்ம அக்கௌண்ட் நம்பர் அந்த மாதிரியே கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் தட் எகைன் வந்து பப்ளிக் பில்டர் and account holder name, this dot account holder name, and then return this. After that email, public builder email, this dot email, return this. After this another balance, அதுக்கு நம்ம வந்து this dot balance which is equal to balance and return this. Then வந்து public builder status, return status and return this. பேலன்ஸ்க்கு அப்புறம் வேற ஏதாச்சும் இருக்கா, எல்லாமே பண்ணிட்டோம். இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நார்மலா வந்து ஒரு செயினிங் செட்டர் செட் பண்ணிருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம இங்க வந்து பில்டருக்கு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. இப்ப நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பில்டருக்குள்ள நான் இந்த அக்கௌண்ட் என்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் நான் எப்படி கிரியேட் பண்றதுன்னா, நம்ம வந்து பில்டர் என்ற கிளாஸ்ல ஒரு மெத்தட் டாட் பில்ட் ஆஃப்னு கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதை தான் நம்ம இப்ப பண்ண போறோம். which is going to do public அக்கௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகுது அண்ட் பில்ட் ஆஃப் ரிட்டர்ன் நியூ அக்கௌண்ட், அதுக்குள்ள நான் திஸ் சென்ட் பண்றேன். ஓகேங்களா? இங்க நான் என்ன பண்ணணும், சிம்பிளி நான் வந்து ஒரு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிருக்கேன்னா இந்த பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர்ல நான் என்ன பண்ணும், this dot account number which is equal to builder dot account number, this dot account holder name, then this dot email, this dot balance and this dot status. This is what actually வந்து builder lombok which is best அப்படின்னு கேட்டீங்கன்னா for building a new application நீங்க build பண்றீங்க, you don't want the lombok code அப்படிங்கும்போது you don't want the boilerplate code அப்படிங்கும்போது the best thing is using a lombok.
ஆனா நான் ஏன் இங்க பில்டர் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா லாம்பர்க் அனடேஷன்ல ஆப்வியஸா @builderன்ற ஒரு அனடேஷன் இருக்கும். ஓகேங்களா? பில்டர்ன்ற அனடேஷன் லாம்பர்க்ல ஆப்வியஸா இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பில்டர் பிஹைண்ட் தி சீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். So இது வந்து boilerplate code, it is automatically available in Lombok annotation. But I don't want to do that. கண்ணை மூடிட்டு அந்த அனடேஷனை மட்டும் யூஸ் பண்ணி பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப ஒன்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு எரர் வருது. கிளாஸ் account should have public protected no or constructor. No or constructor அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து all or அதாவது ஒரு argumented constructor கொடுத்திருக்கீங்க. அப்ப அந்த argumented constructor நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னா there should be a no or constructor also. எப்பயுமே நீங்க ஒரு all or constructor கொடுத்தா you want a no or constructor also. அதனால நான் வந்து no or constructor create பண்ணிடுறேன். இப்ப no or constructor create பண்ணதையும் accountன்ற எரர் வந்து போயிடுச்சு. இதே நீங்க லாம்பர்க் அனடேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க செட்டர் வேணும்னா @setterன்னு கொடுக்கணும். அண்ட் தென் வந்து கெட்டர் வேணும்னா @getter. இஃப் யூ வாண்ட் போத் அப்படின்னா யூ கேன் கிவ் @data. தென் வந்து என்கிட்ட வந்து லாம்பர்க் நான் லாம்பர்க் டிபெண்டன்சி ஆட் பண்ணல. ஸோ ஐ எம் கெட்டிங் அன் எரர். பட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். பிஹைண்ட் த சீன் நீங்க லாம்பர்க் யூஸ் பண்ணணும்னா என்னென்ன டிபெண்டன்சிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். லாம்பர்க்ன்ற டிபெண்டன்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுல இருக்க அனடேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நோஆர் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்னு இருக்கு. அண்ட் தென் வந்து all args constructorன்னு ஒரு annotation இருக்கு. After that you want to use builder, you will be using builder annotation. இந்த எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளி உங்களுக்கு இந்த கோடு மட்டும் இருந்தா போதும். இது கீழே இருக்க எந்த கோடுமே உங்க கிளாஸ்ல இருக்க வேணாம். எல்லாமே வந்து கிளியரா அதுவே பண்ணிடும். ஓகேவா? ஓகே. ஆஃப்டர் திஸ் நமக்கு பில்டர் பேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு DTO கிரியேட் பண்ணலாம். DTO எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபீல்டுல இந்த கிளாஸ்ல எனக்கு என்னென்னலாம் யூசருக்கு தெரிஞ்சா போதும், என்னென்னலாம் யூசர் எனக்கு சென்ட் பண்ணா போதும் அப்படின்றது தான் நம்ம வந்து DTO சொல்றோம். இப்ப இதுக்கு நான் DTOன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். பேக்கேஜ் DTO. இந்த DTO பேக்கேஜ்க்குள்ள I am going to create a new class account DTO. ஓகே. இப்ப நம்ம ஏன் வந்து DTO அப்படின்ற கான்செப்டுக்கு போறோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஜாவால யூ ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் லைக் இமெயில் எல்லாமே இருக்கு. If a user is trying to fetch those information, எல்லா டீடைல்ஸையும் நான் என் டேபிள்ல இருக்க எல்லா டீடைல்ஸையும் யூசருக்கு ஷோகேஸ் பண்ணணுமான்னு கேட்டா இட் இஸ் நாட் நெசசரி. ஓகேங்களா? இட் இஸ் நாட் நெசசரி. அதனால அந்த எல்லா டீடைல்ஸையும் நான் யூசருக்கு காமிக்க வேண்டாம். எந்தெந்த டீடைல்ஸ் யூசருக்கு தேவையோ அந்த டீடைல்ஸ் மட்டும் யூசருக்கு ஷோகேஸ் ஆனா போதும் அப்படிங்கறதால தான் நம்ம DTO கிளாஸ் யூஸ் பண்றோம். ஸோ அக்கௌண்ட் DTO அப்படிங்கிறது which is not going to be a table in the database. இது வந்து நார்மல் ஒரு என்டிட்டி கிளாஸா மட்டும்தான் பிஹேவ் ஆக போகுது. இதுல எந்த ஒரு அனடேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. இட் இஸ் அ நார்மல் என்டிட்டி கிளாஸ். ஓகே. பிரைவேட் எனக்கு வந்து அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் வேணும். ஸ்ட்ரிங் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் இமெயில் வேணும். பிரைவேட் ஸ்ட்ரிங் இமெயில். தென் வந்து பிரைவேட் டபுள் பேலன்ஸ். இதை மட்டும் நான் யூசருக்கு ஷோ பண்ணா போதும். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு தேவையான கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். getter setters generate பண்ணிடலாம். This DTO class is not going to be a
டேட்டாபேஸ் டேபிளா பிஹேவ் ஆக போறது கிடையாது. அதனாலதான் நான் வந்து @data @entity எந்த ஒரு அனோடேஷனுமே யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஃபார் என்னென்ன இன்ஃபர்மேஷன் யூசருக்கு காமிக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து DTO இஸ் கோயிங் டு டூ. நான் ஒரு DTO கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஓகே, let us do this in a way. After that we will do it. Service implementation. இப்போ நான் கிரியேட் பண்றேன்னா அக்கௌண்ட்டை சென்ட் பண்ணுவேனா, அக்கௌண்ட் DTOவை சென்ட் பண்ணுவேனா? நான் யூசரா நான் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை மட்டும் தான் சென்ட் பண்ண போறேன். which means I am not going to share the account as a whole. நான் இப்ப அக்கௌண்ட் DTOவை தான் சென்ட் பண்ண போறேன். அக்கௌண்ட் DTOனா என்னது? which has only informations like account holder name, email, balance. அது மட்டும் தான் நம்ம சென்ட் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட் கண்ட்ரோலர் வந்து இந்த அக்கௌண்ட் கண்ட்ரோலர் என்ன பண்ண போகுது, அக்கௌண்ட் DTOவை நமக்கு வந்து இன்புட்டா வாங்கிட்டு ரிட்டர்ன் என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகுது. which is no more which is going to return me account create ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல போறது கிடையாது. now we are planning to return a account as a response. ஓகேங்களா? ஓகே, இப்ப அக்கௌண்ட் DTOவை நான் வாங்கியிருக்கேன் போஸ்ட் மேப்பிங். அப்பனா என்னோட சர்வீஸ் என்ன பண்ணணும்? which needs to first ResponseEntity. see, first thing நான் ஒரு ஆர்டர் வச்சிருக்கேங்க. ரெக்வெஸ்ட் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் DTO வாங்கணும் அந்த மாதிரிலாம் நான் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்பதான் நம்ம CRUD ஆப்ரேஷன் முடிச்சு ResponseEntity. ஸோ CRUDனா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ResponseEntityங்கும் போது யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. அதுக்கப்புறம் நான் DTO இன்ட்ரடியூஸ் பண்ணா தென் யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. ஓகேங்களா? சோ அதனாலதான் நான் ஒரு ஃப்ளோ வச்சிருக்கேன். ஐ வில் பி கோயிங் டு கிவ் யூ இன் that flow. ஓகே ஓகே, in this service IMPL class நான் வந்து சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்ல அக்கௌண்ட்டை வாங்கினதுக்கு பதிலா இப்ப நான் என்ன பண்றேன், அக்கௌண்ட் DTOவை சென்ட் பண்றேன். அக்கௌண்ட் DTOவை நான் சென்ட் பண்றேன் அப்படின்னா அக்கௌண்ட் DTO இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணுங்களா? ஸோ அக்கௌண்ட் சர்வீஸ்ல நான் என்ன பண்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் இன் அக்கௌண்ட் சர்வீஸ் நான் அக்கௌண்ட்டை நான் ஹோலா வாங்குறதுக்கு பதிலா அக்கௌண்ட் DTOவை வாங்குறேன். இந்த கிளாஸ்ல இப்பவே வந்து நான் உங்களுக்கு சம் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். லாகர் எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்றேன். லாகர் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன் அப்படின்னா ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் எங்கேயாச்சும் ஒரு எரர் வருது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லாகிங் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபைண்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் லாகிங் வேணும் அப்படின்னா பிரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் லாகர்ன்ற கிளாஸ் அண்ட் லாகின்னு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிட்டு இன்சைட் தட் நான் லாகர் ஃபேக்டரியில கெட் லாகர்னு சொல்லிட்டு .get logger. இந்த லாகர் எனக்கு எந்த கிளாஸுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸுக்கு தான் யூஸ் ஆகணுமா? அப்ப சோ நான் என்ன பண்றேன், கெட் லாகர் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் .class. எந்த கிளாஸ்க்கு வேணுமோ அந்த கிளாஸ்க்கு நீங்க லாகர் கிரியேட் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் லாகர் ஃபார் த கண்ட்ரோலர் கிளாஸ் நீங்க என்ன பண்ணணும், சேம் திங் பிரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் லாகர் which is equal to open I want to import this logging. இங்க என்ன பண்ணும், லாகர் ஃபேக்டரி டாட் கெட் லாகர். இது வந்து எந்த கிளாஸுக்கு, கண்ட்ரோலர் கிளாஸ்க்கு அப்படின்னா கண்ட்ரோலர்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஒன் செகண்ட், இம்போர்ட் வந்து have I given it wrong? Service implementation. Okay, it should be casted with the log ன்னு சொல்லி லாகர் வந்து கேஸ்ட் ஆகணும். தட்ஸ் இட். நான் இப்ப வந்து ஒரு லாகிங் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க அக்கௌண்ட் DTOவை இங்க வாங்கியிருக்கீங்க. அக்கௌண்ட் DTOவை ஃபெச் பண்ணதையும் நீங்க என்ன பண்ணும், யூ நீட் டு கிரியேட் அன் அக்கௌண்ட். கரெக்டா? இப்ப நான் வந்து ஃபெச் பண்ணதையும் log.infoன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபோல நான் வந்து என்ன சொல்றேன், கிரியேட்டிங்
account ஃபார்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த லாகிங்ல நீங்க ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வர்ற பேராமீட்டரை அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பேராமீட்டர் சென்ட் பண்ண போறேன் அப்படின்னா கெட்டிங் கிரியேட்டிங் அக்கௌண்ட் ஃபார், நான் இப்ப அக்கௌண்ட் சென்ட் பண்ணிருக்கேன்னா அக்கௌண்ட் டாட் கெட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். இந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிடுறேன். இங்க வந்து நான் பிளஸ் சிம்பிள் கொடுக்கணும். இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் இப்ப என்ன பண்ணுதுன்னு பாருங்க. என்ன பண்ணுது? இட் இஸ் சிம்பிளி அக்செப்டிங் த வேரியபிள். நான் இங்க என்ன கொடுத்துருக்கணும் அதை அக்செப்ட் பண்ணுது. ஓகே, நான் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் நாட் கோயிங் டு டூ இன் திஸ் வே. நான் ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஏசிசி which is equal to account நான் கொடுத்திருக்கேன். I haven't given as account DTO. I have given it as account. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்து new account dot builder. builderன்றது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பில்டரை கால் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் இருக்கு. எங்க இருக்கு? அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்கு. ஸோ அதனால கெட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஆஃப்டர் தட் டாட் தென் என்னது அக்கௌண்டோட பிஃபோர் திஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அக்கௌண்ட் நம்பர் நான் என்ன செட் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் டிடிஓல அக்கௌண்ட்டுக்கான நம்பர் கிடையாது. நான் வந்து இதை ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணணுங்கிறதால அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கல. அதை நான் எப்படி ஜெனரேட் பண்ண போறேன்னா UUID டாட் ரேண்டம் UUID டாட் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இமெயில் இருக்கு, கரெக்டுங்களா? இமெயில் என்னது? அக்கௌண்ட் டாட் கெட் இமெயில்னு சொல்லி வாங்கிடலாம். அக்கௌண்ட் டாட் கெட் இமெயில். ஆஃப்டர் தட் அக்கௌண்ட்ல என்னென்ன இருக்கு, பேலன்ஸும் நம்ம கொடுப்போம் இல்லையா. அப்போ அக்கௌண்ட் டாட் அக்கௌண்ட் ஒன் செகண்ட் which is அக்கௌண்ட் இமெயிலுக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட் டாட் கெட் இமெயில் get balance. ஓகே, ஆஃப்டர் திஸ் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்றது நம்ம பை டிஃபால்ட்டா இப்பதான் கிரியேட் பண்றேன் காட்டிக்கு நான் ஆக்டிவ்னு ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஒன்ஸ் இது டன் ஆயிடுச்சுன்னா நான் டாட் பில்ட் ஆஃப்ன்ற மெத்தடை கால் பண்ணணும். ஒன்ஸ் இட் இஸ் டன் என்கிட்ட அக்கௌண்ட்ல தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும், கரெக்டுங்களா? ஒன்ஸ் அக்கௌண்ட்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், அக்கௌண்ட் ரெபாசிட்டரியில நான் வந்து சேவ் பண்ண போறேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து if I want to return it, நான் வந்து simply return account repositoryன்னு கொடுத்துட்டு இங்க நான் வந்து I can give account. ஓகே, இப்ப இங்க நான் வந்து அக்கௌண்ட்னு பாஸ் பண்ணிருக்கேன். which in service implementation it needs to return an account instead of void. ஓகேங்களா? ஓகே, இப்ப கண்ட்ரோலர்ல நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளி நான் வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி which is going to return me an accountன்னு சொல்லிட்டேன். இப்ப வந்து அக்கௌண்ட்னு சொன்னதுக்கு அப்புறமா யூ வாண்ட் டு டூ எனிதிங், நீங்க சிம்பிளி லாகின் பண்ணிக்கலாம். log டாட் info creating calling service layer for creating account. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நாம வந்து என்ன பண்ண போறோம், சிம்பிளி ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் அன் அக்கௌண்ட், கரெக்டுங்களா? அப்ப ரிட்டர்ன் ஹியர் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி நான் ரிட்டர்ன் பண்ற காட்டுக்கு ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் if you want okay you can give okay, if you want to give created and நீங்க வந்து createdனு கொடுக்கலாம். then service classல நீங்க யாரை கால் பண்ண போறீங்க, simple serviceல create account கால் பண்ண போறீங்க. so create account. then create accountல யாரை பாஸ் பண்ணோம், account பாஸ் பண்ணிட்டு simply I am giving a semicolon. So response entity which is going to return me an account, it is a post mapping. நான் request bodyல என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா this is something response entity dot status and http status created and bodyல வந்து நான் இதை ரிட்டர்ன் பண்றேன். that's it. இப்ப நீங்க வந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா simply I am going to comment all other methods. ஓகே, ஏன்னா வந்து நம்ம இன்னும் டிடிஓ வச்சு ஃபுல்லா பாக்கலங்கிறதால எல்லா மெத்தட்ஸும் எனக்கு எரர் தான் த்ரோ பண்ண போகுது. அதனால நான் எல்லா மெத்தட்ஸையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே,
கமெண்ட் பண்ணிட்டு இந்த சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்லயும் ஐ எம் ஜஸ்ட் கமெண்டிங் தோஸ் மெத்தட்ஸ். இப்போ நான் வந்து அப்ளிகேஷனை ரன் பண்றேன். ஸ்டாப் அண்ட் ரீரன். Service implementation 19 in error. Defined in file Spring Boot application target account name unsatisfied dependency. Service employee service record. Logger cannot be cast to a class until private static logger service implementation class. It should be java.import org.slfog.logger. Okay, the same import வந்து logger factory. Okay, see importல ஒரு issue இருக்கு, அதனால தான் எனக்கு எரர் வந்திருக்கு. the same thing வந்து நான் கண்ட்ரோலர்லயும் மாத்திடுறேன். logger வந்து ஒரு இதுல இம்போர்ட் ஆயிருக்கு, logging factory வந்து ஒரு இதுல இம்போர்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, logging factory கரெக்டா இம்போர்ட் ஆயிடுச்சு, பட் logger வந்து haven't imported correctly. import org.slfog.logger. okay, இப்போ இந்த castingமே needed கிடையாது. now I am going to run my application. see, நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நம்ம டேட்டாபேஸ்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டேபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணீங்கன்னா வாட் எவர் ஃபீல்ட் ஐ ஹாவ் எக்ஸ்ட்ராலி ஆடட் வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் தென் என்னோட டேட்டா எதுவுமே வந்து டெலிட் ஆகல. இட் இஸ் கெட்டிங் அப்டேட்டட் வித் த ஓல்டு டேட்டாஸ். கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா யூ கேன் ரிமூவ் ஆல் தோஸ் டேட்டாஸ் பை சிம்பிளி டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஒன்ஸ் டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரியேட் அப்படி கொடுத்துருக்கோங்களா, அப்ப இதுக்கு என்ன பண்ணும், லோக்கல் ஹோஸ்ட் அக்கௌண்ட்ல நான் என்னென்ன டேட்டா என்னோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் பேலன்ஸ் ஆஃப்டர் தட் வந்து இமெயில் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அக்கௌண்ட் DTO ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் DTOல இமெயில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இமெயில் which is abc@gmail.com. abc@gmail.com. இப்ப வந்து யூ கேன் டூ கமா, பிகாஸ் அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதால நீங்க வந்து கமா கொடுத்துக்கோங்க. தென் இஃப் ஐ சென்ட் திஸ் அப்படின்னா 200 கிரியேட்டட், நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி மென்ஷன்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து பேஸ்ட் ஆன் த UUID வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ். ஸோ DTO யூஸ் பண்ணி நம்ம இப்படிதான் வந்து டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
ஸோ டிடிஓ யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்றது, லாகிங் எப்படி பண்றது, அண்ட் தென் வந்து லாகிங், ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, இதுல எதுலயாச்சும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்ப நீங்க வந்து இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம ஏன் பில்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் ஐஎம்பிஎல்ல நீங்க பில்டர் அப்படின்னு எப்படி கால் பண்ணிருக்கீங்க? அக்கௌண்ட்னு போட்டு பில்டர்னு போட்டு டாட் அக்கௌண்ட் நம்பர் டாட் அக்கௌண்ட் ஹோல்டர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க. பிஃபோர் வித்தவுட் பில்டர் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, அக்கௌண்ட் ஓகேங்களா, அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஏசிசி டாட் செட் அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஆஃப்டர் தட் வந்து ஏசிசி டாட் செட் அக்கௌண்ட் ஹோல்டர் இமெயில், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இங்க வந்து செயினிங் நம்ம யூஸ் பண்ண காட்டிக்க நார்மலா பேஸ்ட் ஆன் த செயினிங் ஐ ஹாவ் சிம்பிளி கிவன் இட். ஓகே ஓகே, ஃப்ளோ வந்து சிம்பிளுங்க. பேசிக் CRUD ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொன்றும் பண்றோம். அண்ட் தென் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷனும் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். தட்ஸ் இட். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஃப்ளோ எல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஃபைண்ட் பை ஐடின்ற மெத்தட் எழுத போறேன். ஃபைண்ட் பை ஐடின்றது நம்ம என்ன பண்ண போறோம், பேஸ்ட் ஆன் த ஐடி ஐ எம் கோயிங் டு கெட் த டேட்டா. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பப்ளிக் which is going to return me an account, find account by id. ஓகேங்களா? இந்த ஐடின்றது which is not a UUID, which is a long நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா, and it is going to be a path variable in a controller. இப்ப நம்ம வந்து ஓகே, இந்த லாகிங் வந்து நான் உங்களுக்கு எதுவும் சொல்லல. கிரியேட்டிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க கண்ட்ரோல் சி பண்ணி இஃப் யூ டூ கண்ட்ரோல் F கண்ட்ரோல் V சி கிரியேட்டிங் அக்கௌண்ட் ஃபார் அக்னி சித்ரா ஜி, அது வந்து லாக் ஆயிடுக்கு. அண்ட் தென் பிஃபோர் காலிங் த சர்வீஸ், காலிங் சர்வீஸ் லேயர் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் அக்கௌண்ட்ன்ற லாகும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுக்கு. ஃபார் திஸ் பர்பஸ் இப்ப வந்து நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த லாக்ல இருக்கு, எங்கேயாச்சும் எரர் வந்துச்சுன்னா ஓகே நான் இதை வந்து டபுள் ஷிஃப்ட் பண்ணி ஐ வில் பி கோயிங் டு சர்ச் இட் இன் மை ப்ராஜெக்ட் எங்க கால் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அக்கௌண்ட் கண்ட்ரோலர்ல இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து இது யாரை கால் பண்ணிருக்காங்க, கிரியேட் அக்கௌண்ட்டை கால் பண்ணிருக்காங்க. ஸோ கிரியேட் அக்கௌண்ட்ல ஏதாச்சும் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் கிரியேட் அக்கௌண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒரு லாகிங் இருக்கு. ஓகே, லாகிங் இங்க முடிஞ்சு. ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆட் ஆனதுக்கு அப்புறம் யூ வாண்ட் டு டூ அ லாகிங்னா லாக் டாட் இன்ஃபோ அக்கௌண்ட் கிரியேட்டட் அக்கௌண்ட், இந்த மாதிரி நீங்க வந்து நம்ம இந்த மாதிரி நாங்க லாகின் கொடுத்துக்கலாம். லாகின் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், ஏதாச்சும் ஒரு எரர் வருது அப்படின்னா அது எங்க எக்ஸாக்டா வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ வில் பி டு யூஸ் லாகிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எரர் எங்க வந்திருக்கு, ஃப்ளோ எது வரைக்கும் கரெக்டா போயிருக்குன்ற எல்லாமே நமக்கு வந்து கரெக்டா தெரிஞ்சிடும். இப்ப நீங்க லாகிங் யூஸ் பண்ணலன்னா எங்க இருக்கு எரர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு யூ நீட் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் லாகிங் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இந்த ஃப்ளோ நல்லா ஒர்க் ஆயிருக்கு, இங்க எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதுதான் லாகிங். அதுக்கு தான் நம்ம லாகிங் யூஸ் பண்றோம் மெயினா. ஓகே ஓகே, தென் நெக்ஸ்ட் லாகிங் பார்த்துட்டோம். இப்ப வந்து அப்டேட் ஃபைண்ட் பை ஐடி. ஃபைண்ட் பை ஐடிங்கும் போது இப்ப ஐடி இருந்துச்சுன்னா அது எனக்கு வந்து பேஸ்ட் ஆன் த ஐடி டேட்டா பிரசன்னா எனக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஐ வாண்ட் டு கஸ்டமைஸ் ஆன் எக்ஸப்ஷன். இப்ப நார்மலா நம்ம கிட்ட இருக்க எக்ஸப்ஷன் என்னன்னா 404 இருக்கு. அண்ட் தென் வந்து எக்ஸப்ஷன் அப்படிங்கும் போது என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. எனக்கு அந்த மாதிரி இல்லாம எனக்கு ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். ஓகே, ஃப்ளவர் பிராக்கெட் ஏன் வந்து எம்டியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் பிராக்கெட் எம்டியா இருக்கிறது which is something like it is going to accept a value. இது வந்து டைனமிக்கா வந்து எனக்கு வேல்யூ அக்செப்ட் பண்ண போகுது. இந்த பிராக்கெட் வந்து ஒன் செகண்ட் நான் கொடுத்துருக்கேன், அதனாலதான் அது வந்து எம்டியா இருக்கு. இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ கேன் ரிமூவ் தட். சாரி,
ஓகே. இப்ப வந்து நான் அக்கௌண்ட்டை ஃபைண்ட் பண்றேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா, ஐ நீட் டு கிவ் அக்கௌண்ட் நாட் ஃபவுண்ட். அதை வந்து நான் என்ன பண்ணணும்னா, நியூவா ஒரு எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணணும், விச் வில் பி அ கஸ்டம் எக்ஸப்ஷனா இருக்கணும். அந்த கஸ்டம் எக்ஸப்ஷன் நான் எப்படி கிரியேட் பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ பேக்கேஜ் விச் இஸ் ஃபார் கஸ்டம் எக்ஸப்ஷன். ஓகேங்களா? இந்த கஸ்டம் எக்ஸப்ஷன்ல ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ கிளாஸ். எனக்கு ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட்ன்ற எக்ஸப்ஷன் வேணும் அப்படிங்கறதால இந்த எக்ஸப்ஷன் எல்லாம் வந்து ஆல்ரெடி எக்ஸஸ் கிடையாது. அதனால வந்து நான் ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட்னு ஒரு எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். ஓகேங்களா? இந்த ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் நான் கிரியேட் பண்ணதையும் நார்மலா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க? சிம்பிளி யூ வில் பி எக்ஸ்டெண்டிங் ரன் டைம் எக்ஸப்ஷன். கரெக்ட்டுங்களா? ரன் டைம் எக்ஸப்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தென் how you will be going to create a constructor for this, and இந்த constructorல நார்மல் சூப்பர் ஆஃப் மெசேஜ்னு கொடுப்பீங்க. கரெக்டா? அவ்வளவுதான். இதுதான் வந்து எக்ஸப்ஷன் கிரியேட் பண்றது. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் காஸ் ஆச்சு அப்படின்னா, ஒன்ஸ் யூ கால் திஸ் ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், தென் இட் வில் த்ரோ த எக்ஸப்ஷன் பேஸ்ட் ஆன் த மெசேஜ் விச் வி ஆர் கிவிங். இப்ப ஃபைண்ட் பை ஐடி இதுல வந்து எங்க இருக்கு? அக்கௌண்ட் சர்வீஸ் ஐஎம்பிஎல். இந்த அக்கௌண்ட் சர்வீஸ் ஐஎம்பிஎல்ல நான் பேஸ்ட் ஆன் த ஐடி நான் டேட்டாவை ஃபெச் பண்ண போறேன் அப்படின்னா, சிம்பிளி தேர் இஸ் அ மெத்தட் ரிட்டர்ன். இப்ப ரிட்டர்ன் நம்ம சர்வீஸ் அது என்னது அக்கௌண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடின்னு இருக்கா. அந்த ஃபைண்ட் பை ஐடியில நான் ஐடியை பாஸ் பண்றேன். இப்ப ஐடி பேஸ்ட் ஆன் த ஐடி எனக்கு டேட்டா கிடைக்கல அப்படின்னா ஆர்எல்ஸ் த்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ஆர்எல்ஸ் த்ரோல நான் என்ன பண்ண போறேன்னா, விச் இஸ் கோயிங் டு அக்செப்ட் lambda function. அந்த RS throwல நான் என்ன பண்ண போறேன்? I am going to give a resource not found exception. அப்ப new resource not found exception. Inside this நான் என்ன டேட்டா கொடுக்கலாம்? Account not found for this ID அப்படின்னு சொல்லி நான் ஐடியை வந்து இங்க பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப டேட்டா இருந்துச்சுன்னா எனக்கு பேஸ்ட் ஆன் தட் எனக்கு வேல்யூ பாஸ் பண்ணும். அப்படி டேட்டா இல்லைன்னா ஐ வில் பி கெட்டிங் அன் எக்ஸப்ஷன். இப்ப லாஸ்ட் டைம் நம்ம CRUD ஆப்ரேஷன் பண்ணும்போது சிம்பிளி இஃப் ஐ கிவ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடிங்கும் போது இட் ஆஸ்க்டு மீ டு டூ அ ஆப்ஷனல் ஆல்சோ. கரெக்டுங்களா? அக்கௌண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடி ஐடியை பாஸ் பண்றேன் அப்படின்னா இது என்ன சொல்லிச்சு? திஸ் ஃபைண்ட் பை ஐடி என்கிட்ட டேட்டா இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல் தான் பாஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப நான் போட்டிருக்க கோட் படி which is not going to throw me an optional account data, which is not going to return me an optional account, it is going to return something like a அக்கௌண்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்ப அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா என்கிட்ட ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் சொல்ல போகுது. அவ்வளவுதான். அப்ப இதுக்கு நான் வந்து சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்ல ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருக்கிற மெத்தட் தான். இன்ஸ்டெட் ஆஃப் அக்கௌண்ட் ஐ வந்து லிஸ்ட் ஆப்ஷனல் ஆஃப் அக்கௌண்ட் நான் வந்து நார்மல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் அக்கௌண்ட் பை ஐடி. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம கண்ட்ரோலர்ல இதுக்கு மெத்தட் எழுத போறோம். சிம்பிள் தான். Public, which is also going to give a response entity. Response entity account return பண்ண போது get account by ID. ஓகேங்களா? And then which is going to accept a path variable. So அதனால நான் என்ன பண்ணோம்? @path variable of long ID. Once it is done, நான் இங்க என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்னா return response entity dot status okay. ஓகேங்களா? ஓகேங்கிறது கொடுத்துட்டு I can simply call this method which is going to return me a account data. இப்போ உங்களுக்கு இங்க எரர் லாகிங் வேணும்னா log.info getting data for ஐடின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிளஸ் ஐடின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். தென்
it is going to return me. If you want to do something like you want to give logging, now you can give log.info getting data for the ID in service layer. And this is for controller அப்படின்னா நீங்க வந்து in controllerனு கூட கொடுத்துக்கலாம். After space plus double quotes after in controller. Okay. Done. Controller layer. Okay. இப்ப வந்து நீங்க இது வந்து என்னது போஸ்ட் மேப்பிங் which is get mapping. So அதனால நான் வந்து getன்னு கொடுத்துறேன். Okay, fine. இப்போ what we are going to do, simply வந்து நான் based on the ID வாங்க போறேன் அப்படிங்கறதால which needs to accept a ID. So அதனால நான் என்ன பண்றேன், ஐடியும் பாஸ் பண்ணிடுறேன். Done. If I rerun this application, application got started. இப்போ வந்து நான் based on the ID ஒரு அக்கௌண்ட்டை வாங்க போறேன். /5 நம்ம கிட்ட இப்ப ID வந்து 5 தான் இருக்கு. I am going to give it. ID 5 ஓட டேட்டா வந்துருச்சு. இப்போ என்கிட்ட வந்து 6 ஓட டேட்டா இல்ல அப்படின்னா see internal server error account 6. 1 second. எனக்கு அக்கௌண்ட் 6 அப்படின்னா அக்கௌண்ட் நாட் ஃபவுண்ட் தானே வரணும். That is what I have given it here. இப்ப find account by ID, it is calling. இப்ப getting account. See, இந்த மாதிரி எரர்ஸ் வரும்போது நீங்க இங்க லாக் பாத்தீங்கன்னா account not found for this ஐடின்னு வந்திருக்கு, கரெக்டுங்களா? சோ அந்த எக்ஸெப்ஷன் எனக்கு இங்க த்ரோ ஆயிடுக்கு, கரெக்டா? சி அக்கௌண்ட் நாட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் ஐடி 6. எனக்கு இந்த கன்சோல்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் அந்த எக்ஸெப்ஷன் வருது, ஏன் அந்த எரர் வருதுன்றது ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்ப இங்க அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா யூ வில் பி கோயிங் டு கெட் அன் அக்கௌண்ட் நாட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் ஐடின்ற எக்ஸெப்ஷன் எனக்கு வந்திருக்கு. விச் இஸ் எங்க இருந்து வந்திருக்கு, ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன்ல இருந்து எனக்கு இந்த ஐடி எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? எனி டவுட்ஸ் so far? பேலன்ஸ் இருக்கிற பேட்ச் மெத்தட், புட் மெத்தட் எல்லாமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா which we are going to explain is soft delete. இப்ப நான் வந்து சோஃபர் நம்ம என்ன பார்த்திருக்கோம், delete அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா ரிமூவ் ஆயிடும், கரெக்டா? எனக்கு டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா ரிமூவ் ஆக வேண்டாம், பை டிஃபால்ட் எனக்கு சாஃப்ட் டெலிட் பண்ணணும். இந்த டெலிட் மேப்பிங்ன்றது நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லைங்களா, டேட்டா பேஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டேட்டா டெலிட் ஆயிடும். இப்போ 1 கொடுத்தா எனக்கு அந்த 1ஓட டேட்டா டெலிட் ஆயிடும். இன்ஸ்டெட் ஆஃப் ஐ வாண்ட் டு டூ அ சாஃப்ட் டெலிட் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்றேன், சிம்பிளி ஐ எம் கோயிங் டு ஆட் அ காலம். இந்த காலம்க்கு நான் பேர் என்ன வச்சிருக்கேன்னா பிரைவேட் பூலியன் is deleted column வச்சிருக்கேன், which is equal to by default false என்ற வேல்யூ கொடுத்துறேன். இங்க இன்னொரு அனோட்டேஷன் என்ன இருக்குன்னா @column என்ற அனோட்டேஷன் இருக்கு. இப்ப இந்த @column என்ற அனோட்டேஷன் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து கிரியேட் பண்ணிருக்க அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாம் வாட் எவர் யூ ஹவ் கிரியேட்டட் அதுதான் வந்து இங்க வந்திருக்கு. ஏன் டேட்டா பேஸ்ல வந்து இந்த மாதிரி வந்திருக்குன்னா which is a snake casing, அதனால வந்து அண்டர்ஸ்கோர் போட்டு வந்திருக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவுல. நீங்க வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது அண்டர்ஸ்கோரா கன்வெர்ட் பண்ணிக்கும். தட்ஸ் வை இட் இஸ் came like account underscore holder underscore name வந்திருக்கு. ஆனா எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு டெலிட்டட்னு இல்லாம எனக்கு வேற நேம் என்னோட டேட்டா பேஸ்ல இருக்கணும்னா யூ கேன் கிவ் @column name which is equal to inside this double quotes is underscore deletedனு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட
ஜாவால it is deleted. ஆனா டேட்டாபேஸ்ல வாட் எவர் ஆப்ரேஷன்ஸ் we are going is deleted என்ற காலம்ல தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு இதே மாதிரி டேபிளோட நேமுமே வந்து அக்கௌண்ட்னு வேணாம், அக்கௌண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு வேணும் அப்படின்னா யூ கேன் சிம்பிளி கிவ் டேபிள் open close rounded bracket inside this name ன்னு சொல்லி கொடுத்துட்டு which is equal to account database அந்த மாதிரி உங்களுக்கு நேம் வேணும்னா நேமும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க கொடுக்கறதால பை டிஃபால்ட்டா அக்கௌண்ட்ன்றது டேக் ஆகும். இப்போ நீங்க அந்த மாதிரி டேபிள்ன்ற அனோடேஷன் வச்சு கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் த நேம் வாட் எவர் வி ஹவ் கிவன் இட். ஓகே ஓகே. இப்ப நான் வந்து சாஃப்ட் டெலிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி நான் டெலிட் பண்ண போறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு மேக் த டெலிட்டட்ன்ற காலம் இருக்கு இல்லையா, இந்த டெலிட்டடோட காலமை நான் சிம்பிளா ட்ரூன்னு மாத்த போறேன். விச் மீன்ஸ் எனக்கு டேட்டா எங்கேயும் போறது கிடையாது. ஆனா வந்து அவங்க டெலிட் ஆயிட்டாங்க, டெலிட் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த காலமை ட்ரூன்னு மாத்தினேன் அப்படின்னா சிம்பிளி டெலிட் ஆயிடும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஐ எம் நாட் கோயிங் டு டெலிட் த காலம். இப்ப நான் வந்து கெட்டர் செட்டர் செட் பண்ணிட்டேன். பை டிஃபால்ட் இட் இஸ் ஃபால்ஸ். டெலிட்டடான்னு கேக்குறாங்க, இல்லன்னு பை டிஃபால்ட்டா சொல்லியிருக்கோம். இப்ப நான் கண்ட்ரோலர் கிளாஸ்ல வேர் இஸ் த கண்ட்ரோலர் சாஃப்ட் டெலிட் பண்ண போறேன். அதுக்கு பப்ளிக் which is going to return me string ன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்பான்ஸ் என்டிட்டி of string and then வந்து which is we are going to perform a soft delete. ஓகே. இப்போ நான் வந்து ஐடியா பாத் வேரியபிளா வாங்கிக்கிறேன். நான் வந்து டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை டெலீட் பண்ண போறதுல ஐ எம் கோயிங் டு டு அ சாஃப்ட் delete calling service for performing soft delete. Performing soft delete. ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் இப்போ இது வந்து யாரை கால் பண்ணும், சர்வீஸ் ஐஎம்பில கால் பண்ணும். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு கால் அ இன்டர்ஃபேஸ்க்கு போய் நான் ஒரு மெத்தடை கிரியேட் பண்றேன் which is going to return me void கொடுக்கலாமா, அக்கௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து அப்பதான் அக்கௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு சி த என்டிட்டி. ஸோ அதனால அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிட்டு அக்கௌண்ட்டை வந்து கால் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத் வேரியபிள் நம்ம ஷேர் பண்ணணும், எந்த ஐடிக்கு நம்ம வந்து சாஃப்ட் டெலீட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் தென் த மேப்பிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் டெலீட் தான் பண்ண போறோம். கரெக்டா? அப்ப நம்ம வந்து போஸ்ட் மேப்பிங்கே பண்ணிப்போம் ஆர் புட் மேப்பிங் இன்ஸ்டெட் ஆஃப் டெலீட். அண்ட் தென் /:id. ஓகே. இப்போ இந்த சர்வீஸ்ல நான் என்ன பண்ண போறேன், which is going to return me an account and soft delete. இது என்ன அக்செப்ட் பண்ண போகுது, லாங் ஐடியா அக்செப்ட் பண்ண போகுது. ஓகே ஃபைன். இப்போ சர்வீஸ் ஐஎம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு இல்லைங்களா, இங்க நம்ம வந்து அந்த மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் தட் ஐடி நம்ம கிட்ட டேட்டா இருக்கான்னு சொல்லி கெட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், அக்கவுண்ட் ACC which is equal to in the find by ID or else throw find by ID or else okay account repository dot find by ID or else okay or else throw why I am getting error. இதை வந்து நான் அக்கௌண்ட்ல வந்து வாங்கிடுறேன். ஓகே. இப்ப அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா அக்கௌண்ட் டாட் செட் deleted which is equal to true. After that நான் என்ன பண்றேன், simply I am going to save it. சேவ் பண்ணா மட்டும் பத்தாதா, I am going to return it. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். Then in the account controller class நான் யாரை கால் பண்ண போறேன், which is going to return me an response entity அப்படின்றதால response entity dot okay and then soft deleter method return பண்ண போறேன். Now I am going to call this
put mapping of ID. ஓகே, நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஐ எம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் திஸ். இப்ப ஈஸ் டெலிட்டட்ன்ற காலமும் ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், என்னோட டேட்டா பேஸ்ல ஐ மீன் என்னோட போஸ்ட்மேன்ல சிம்பிளி இன்ஸ்டெட் ஆஃப் கெட் நான் வந்து புட்டுன்னு போட்டு /1ன்னு கொடுக்குறேன். இப்ப 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நான் இந்த ஏபிஐ கால் பண்ணிருக்கேன். இஃப் ஐ டூ திஸ் இட் இஸ் 500 internal server, sorry it is 5, right? Account 5 என்ன exception, calling service layer for performing soft delete, and then வந்து cannot set boolean field entity deleted to null value. ஓகே, பை டிஃபால்ட் ஆல்ரெடி இருக்கிறதுக்கு வந்து அது பாஸ் பண்ணல. ஸோ அதனால நான் இதை டெலீட் பண்ணிட்டு ஐ எம் ட்ரைங் டு இன்சர்ட் த டேட்டா ஃபர்ஸ்ட். இன்சர்ட் போஸ்ட்மேன்ல நான் வந்து சேம் டேட்டாவை இன்சர்ட் பண்றேன். நவ் ஐடி இஸ் 6. இங்க புட் மேப்பிங் வந்துட்டு வெயிட், ஐடி வந்து 6, டெலிட்டடோட வேல்யூ வந்து ஃபால்ஸ் ஆயிடுக்கு. ஓகேங்களா? இப்ப நான் புட் மேப்பிங்ல சிம்பிளி நான் 6ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெலிட் மேப்பிங் தான், கரெக்டா? ஸோ அதனால இங்க பாத்தீங்கன்னா ஐடி ஈஸ் டெலிட்டட் வந்து ட்ரூ ஆயிடுக்கு. நான் வந்து டேட்டாவை டெலிட் பண்ணல, பட் அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிருக்கேன், டேட்டா டெலிட் பண்ணாம சிம்பிளி ஐ ஹவ் கிரியேட்டட் அ காலம் டெலிட்டட் அண்ட் மேட் இட் அஸ் ட்ரூ. இப்ப எகைன் வந்து இன்னொரு டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன், அக்னி ஜின்னு சொல்லிட்டு. ஓகே, சென்டர் இனிஷியலி ஃபால்ஸ். இது வந்து கெட் ஆல் தானே, இங்க கெட் ஆல் நம்ம எழுதலைங்களா? ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ். இப்ப நான் வந்து டெலிட் பண்ணிருக்கிறதெல்லாம் காலம் ட்ரூவா மாத்திருக்கேன், டெலிட் ஆகாததெல்லாம் காலம் ஃபால்ஸா வச்சிருக்கேன், கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா, சிம்பிளி ஐ எம் கோயிங் டு டூ some kind of methods to call the deleted. இப்ப வந்து ட்ரூவா இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும், ஃபால்ஸா இருக்கிறது வேணும், அதாவது நான் டெலிட்டட் காலம்ஸ் அண்ட் டெலிட்டட் காலம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா சிம்பிளி இந்த கண்ட்ரோலர் நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ மெத்தட் which is going to return a list of account and then get active accounts. ஓகேங்களா? இந்த get active accountsல which I am going to return which I am going to call the service class. service class எங்க இருக்கு? இங்க நான் வந்து ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன், public, which is going to return me a list of account and get account by get active accounts. ஓகே, இந்த ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் நான் எழுதுறப்ப இப்ப நீங்க வந்து டேட்டா பேஸ்ல ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா உங்களால ஃபைண்ட் பை ஐடி எல்லாம் உங்களால பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் சம்திங் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ரெபாசிட்டரியில யூ நீட் டு கிரியேட் அ மெத்தட். ரெபாசிட்டரி என்னது ஆக்சுவலி அண்ட் இன்டர்ஃபேஸ், கரெக்டுங்களா? அதுல வந்து நீங்க ஃபுல்லா மெத்தட் எழுதணும்லாம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ன்றதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதனால லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை நான் ரிட்டர்ன் டைப்பா வச்சுக்கிறேன். அண்ட் தென் இப்ப காலமோட நேம் என்ன, வேல்யூ என்னன்னு நீங்க கொடுத்தாலே நம்மளோட ரெபாசிட்டரி இஸ் மச் மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் அதுவே வந்து நமக்கு தேவையானது பண்ணிடும். ஃபைண்ட் பைக்கு அடுத்து நீங்க டெலிட்டட்ன்ற காலம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் பை இமெயில், ஃபைண்ட் பை டெலிட்டட் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்கன்னா அந்த காலம் நேம் ஃபைண்ட் பைக்கு எடுத்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த காலம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை பொறுத்து டேட்டா எடுத்துட்டு வரும். ஃபைண்ட் பை டெலிட்டட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் தட் ஃபைண்ட் பை டெலிட்டட்ன்ற காலம்ல வேல்யூ ஃபால்ஸா இருக்கிறத எடுத்துட்டு வரும்.
ஓகேங்களா, this much intelligent our repository is. And then வந்து same thing find by deleted trueன்றதும் எனக்கு வேணும். அதனால நான் ட்ரூக்கு ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ எனக்கு வந்து ஃபைண்ட் பை டெலிட்டட் ஃபால்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஃபைண்ட் பை டெலிட்டட் ட்ரூன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்கு நான் சர்வீஸ்ல என்ன பண்றேன், எல்லாமே ஆக்டிவ் எல்லாமே வேணும் அப்படின்னா ரிட்டர்ன் account repository dot find by deleted false. find by deleted false அப்படின்றது என்னது, எனக்கு எல்லா ஃபால்ஸ் இல்லாம ட்ரூ இருக்கு. ஃபால்ஸ்னா என்னது, எனக்கு அந்த டேட்டா டெலிட் ஆகல, டேட்டா பேஸ்ல தான் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இதுக்கு நான் கண்ட்ரோலர்ல என்ன பண்ணுவேன், சிம்பிளி ஐ கேன் ரிட்டர்ன் சிம்பிள் சர்வீஸ் டாட் கெட் ஆக்டிவ் அக்கௌண்ட். இப்ப நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றேன். பிஃபோர் தட் நான் வந்து inactive அக்கௌண்ட்ஸும் வாங்கிடுறேன். ஸோ தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் us to see it in a single go. இதை வந்து எங்க கால் பண்ண, அக்கௌண்ட் கண்ட்ரோலர்ல ஐ கேன் சிம்பிளி கால் இட் ஃபைண்ட் பை inactive account. இப்ப inactive accountனா the mapping should be get mapping and it should be inside a delete active accounts /active accounts or else active மட்டும் கொடுத்துக்கலாம். the same thing for inactive. Okay, if I run this application now பார்ப்போம். இப்ப வந்து நான் ஏன் இந்த சாஃப்ட் டெலிட் அப்படின்ற கான்செப்ட் சொல்றேன் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ வெரி பிக் கான்செப்ட். நான் ஒரு ஃபீல்ட ட்ரூ பண்றேன் அவ்வளவுதான். பட் ஒரு இன்டர்வியூவர் கேட்கும் போது நீங்க சாஃப்ட் டெலிட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாம நிக்க கூடாது. தட்ஸ் வை நான் வந்து சாஃப்ட் டெலிட்னா என்னன்னு சொல்லி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, சிம்பிளி நான் ஒரு காலம் வச்சிருக்கேன், அந்த காலமை பேஸ் பண்ணி டேட்டாவை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்றேன். இஃப் ஐ வாண்ட் டு டெலிட் தட், நான் சாஃப்ட் டெலிட் பண்றேன்னா அந்த காலமை ட்ரூன்னு மாத்துறேன். தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்றேன், ஆக்டிவ் அப்படின்ற ஏபிஐ கால் பண்றேன், அக்கௌண்ட் /ஆக்டிவ். இங்க கெட் மேப்பிங்ல அக்கௌண்ட் /ஆக்டிவ்னு சொல்லி கால் பண்றேன். இட் இஸ் அ கெட் மேப்பிங். கரெக்டுங்களா? ஆக்டிவ்னு கால் பண்ணும்போது சி ஃபால்ஸா இருக்கிறது எல்லாமே எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதே வந்து நான் inactive அப்படின்னு கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரூவா இருக்க எல்லாமே எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். Does I said it? One second. ஓகே, ஏபிஐல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி. Get inactive accounts. Rerun the application. Sorry. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இங்க வந்து inactiveனு கொடுத்தேன்னா பேஸ்ட் ஆன் த ட்ரூ எனக்கு வந்து inactive accounts கொடுக்கும். Bye. Get inactive. இந்த சர்வீஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஓகே, ஃபைண்ட் டெலிட்டட் பை ட்ரூ. சி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், அது வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணல இஷ்யூ ஆயிடுது. பட் வைல் டெஸ்ட் பண்ணும்போது நீங்க வந்து நார்மலி ஏன் அந்த இஷ்யூ வருதுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மெத்தடை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஸ்ப்ரிங் பூட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி 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 ஈஸியான ஒரு விஷயம் தான். நீங்க வந்து பேசிக்கா என்டிட்டி, அதுக்கு அடுத்து வந்து கண்ட்ரோலர், சர்வீஸ், ரெபாசிட்டரி, தட்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. அண்ட் ரெபாசிட்டரியுமே வந்து நார்மலா கிடையாது, ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம் தான். இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் வி வாண்ட். இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபைண்ட் பை டெலிட்டட், அந்த ஃபைண்ட் பை டெலிட்டட்ன்ற காலம்ல இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னேன், இஃப் இட் இஸ் ட்ரூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னா அதை வச்சு மட்டுமே இது வந்து எனக்கு அந்த வேல்யூ ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுது, ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. inactiveனா டெலிட்டட் வந்து நான் ட்ரூன்னு மாத்திருக்கேன். தி சேம் கைண்ட் நீங்க வந்து டேட்டா பேஸ்ல செக் பண்ணோம் அப்படின்னாலும் யூ கேன் செக் இட் பை ரன்னிங் திஸ். சி ஆக்டிவ் வந்து 0 and 1 மாறிடும். இஃப் யூ ஆர் கிவிங் இட் இன் அ பூலியன் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஜாவால இட் வில் டேக் அஸ் அ பூலியன், பட் வந்து பிஹைண்ட் த சீன்
நம்மளோட டேட்டாபேஸ் வந்து 1 and 0ன்னு எடுத்துக்கோ. இஃப் இட் இஸ் அ 1 அப்படின்னா அது ஆக்டிவ் இல்ல டெலிட்டட் அக்கௌண்ட். இஃப் இட் இஸ் அ 0 அப்படின்னா விச் இஸ் நாட் டெலிட்டட் ஒன். ஓகே, திஸ் இஸ் வாட் சாஃப்ட் டெலிட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பேஜினேஷன் பார்க்க போறோம். பேஜினேஷன் தான் என்ன, அண்ட் தென் வந்து பேஜினேஷனும் சார்ட்டிங்கும் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோஃபார் யாராச்சுக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் லெட்ஸ் டேக் அ 5 minutes ஆஃப் பிரேக். மோர் தேன் 3 hours நம்ம வந்து சேம் பிளேஸ்ல இருக்கோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஆர் எல்ஸ் we will take a 5 minutes of break and then we will continue at 1:40. Any doubts? The starting of the session நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ஓகே ஒரு சில விஷயம் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா? யூ ஹாவ் அ கான்ஃபிடென்ட், யூ ஹாவ் யூ பில்ட் அ கான்ஃபிடென்ட் ஆன் திஸ்? Anyone? 3 hours நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க. 3 hours you are spending a time. Are you able to get a confidence? Thank you so much. Okay, let's take a 5 minutes of break. 1:40 again we will start our session. Okay? Okay. JWT வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல தாங்க சொல்லுவேன். இந்த செஷன் வந்து டோட்டலி வந்து இந்த மாதிரி கான்செப்ட் ஸ்ப்ரிங் பூட் எப்படி டெவலப் பண்றது, பேஸ்ல இருந்து எகைன் அண்ட் எகைன் எப்படி நான் நம்ம வந்து டெவலப் பண்றதுங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். JWT வந்து we will be seeing on tomorrow. I mean not tomorrow, next session. Okay? Okay, let's have a break. Bye.
Okay, one more minute. Okay, let's start our session. Okay. Soft delete-na நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து பேசிக்கா ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனா நமக்கு தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா CRUD ஆப்ரேஷன்ஸ். ஒரு விஷயத்த கிரியேட் பண்றது, ரீட் பண்ண, அப்டேட் பண்ண, புட் பண்ண. இப்ப நம்ம வந்து இன்னொரு ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், பேட்ச்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்து CRUD ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் ஏபிஐ பண்ணுமான்னு கேட்டா மோஸ்டா நம்ம கிரியேட், ரீடு, அப்டேட், டெலிட் எல்லாமே பண்ணுவோம். இப்ப வந்து நம்ம பேஜினேஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். பேஜினேஷன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இட் இஸ் வெரி 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 சிம்பிள் கான்செப்ட். என்னன்னு பார்த்தா, இப்ப நீங்க வந்து ஒரு டேட்டாவை ஃபைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டாவை நீங்க ஃபைன் பண்ணும்போது இஃப் யூ ஆர் ஹேவிங் மோர் தென் 10 டேட்டாஸ், ஒரு பேஜ்ல 5 டேட்டா தான் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க 5 டேட்டாஸ் எனக்கு கொடு, செகண்ட் பேஜ்ல இருக்க நெக்ஸ்ட் 5 கொடு, அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, தட் இஸ் வாட் பேஜினேஷன். இப்போ நீங்க ஒரு யூஐல பாத்தீங்கன்னா இஃப் யூ ஹேவிங் அ டேபிள் அப்படின்னா இஃப் இட் இஸ் யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் சம் 10 ரெக்கார்ட்ஸ் ஒரு பேஜ்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த 10 மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். தட் இஸ் வாட் பேஜினேஷன். ஓகேங்களா? பேஜினேஷன் நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் தட் ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் லேயர் போய்க்கலாம். சர்வீஸ் IMPL நான் என்ன பண்ண போறேன்னா பேஜினேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம், பப்ளிக், விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன். என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா பேஜினேஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அன் இன்டர்வியூ அவங்க இதை கேட்பாங்க. இஃப் யூ ஆர் டூயிங் யுவர் ப்ராஜெக்ட் இன் அ ரியல் டைம் பேஜினேஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி லிசன் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் மறக்காம கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பேஜினேஷன் விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ பேஜ் ஆஃப் அக்கவுண்ட். ஓகேங்களா? தட் இஸ் பேஜ் ஆப்ஜெக்ட ரிட்டர்ன் பண்ண போகுது. அண்ட் தென் ஐ வாண்ட் டு இம்போர்ட் திஸ். ஆஃப்டர் திஸ் பேஜ் ரிட்டர்ன் பண்ண போதா இந்த மெத்தடுக்கு ஒரு பேர் வேணுமா, கெட் அக்கவுண்ட் பை பேஜினேஷன். ஓகேங்களா? பை டிஃபால்ட்டா பேஜினேஷன்ல நீங்க சைஸ் கொடுக்கணும் அண்ட் தென் பேஜ் கொடுக்கணும். அதனால இன்ட் பேஜ் கமா இன்ட் சைஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் இன்சைட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் இங்கதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா which is going to, we are going to get a pageable object. So pageable-க்கு pageable-னு create பண்ணிட்டு which is equal to page request. என்ன page request கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு page request dot page request டாட் ஆஃப் நம்ம வந்து என்ன கொடுக்கணும், எந்த பேஜுக்கு என்ன சைஸ் அதை கொடுக்கணும் இல்லையா, அதை நம்ம பெராமீட்டர்ல வாங்கியிருக்கோம். ஸோ பேஜும் சைஸும் நம்ம கொடுத்துட்டோம். ஒன்ஸ் நான் இதை கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணணும், ரிட்டர்ன் அக்கவுண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் ஆல்னு நான் இப்ப கொடுக்க போறது கிடையாது. ஏன் ஃபைண்ட் ஆல் கொடுக்க போகல அப்படி, நீங்க வந்து நார்மல் யூஸ் பண்றீங்கன்னா ஃபைண்ட் ஆல் பை இந்த பேஜபிள பாஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் நாட் கிவிங் ஃபைண்ட் ஆல், அது அப்ப நான் என்ன பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் த ஆக்டிவ் ஐ வாண்ட் டு கெட். ஓகே, இப்போதைக்கு நான் ஃபைண்ட் ஆலே வச்சுக்கிறேன். பிகாஸ் ஃபைண்ட் ஆல் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ற காட்டிக்கல் லெட் இட் பி அஸ் அ ஃபைண்ட் ஆல். ஓகே ஓகே, இப்ப இதுக்கான கண்ட்ரோலர் நான் எழுதுறேன். Inside this it is a get mapping, correctங்களா, which is going to return me a page account. So response entity page தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ண போதா. So page of account, அதனால வந்து account ன்னு கொடுத்துட்டு what I'm going to do, I need to import, right? So import class pagination, get accounts by pagination, get accounts by pagination. ஓகே, இப்ப இதுல வந்து நான் என்ன பாஸ் பண்ணணும்னா நமக்கு தேவையான பேஜ் அண்ட் சைஸ பாஸ் பண்ணணும். ஸோ இன்ட் பேஜ் கமா இன்ட் சைஸ்.
இதை வந்து நான் பாத் வேரியபிளா சென்ட் பண்ண போறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு சென்ட் இட் அஸ் அ ரெக்வஸ்ட் பேரம். அதனால வந்து @request param. நம்ம ரெக்வஸ்ட் பேரம்ன்றது எதுக்கு பார்த்தோம்? ஃபார் ஃபில்டரிங், கரெக்டுங்களா? அதனால இங்க நான் வந்து ரெக்வஸ்ட் பேரம்னு யூஸ் பண்றேன். @request param. ரெக்வஸ்ட் பேரம் அப்படின்னா which is not going to be a part of URL, which is something, அதாவது பாத் வேரியபிள் மாதிரி நம்ம அங்க கொடுக்கணும்னு இல்லை. நான் ரெக்வஸ்ட் பேரம் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, simply I am going to return ResponseEntity.ok of, inside this நான் வந்து service call பண்ணுமா, simple service dot get account based on the pagination. நான் பேஜையும் சைஸையும் பாஸ் பண்றேன். ஓகேங்களா? இட் இஸ் அ கெட் மேப்பிங் பேஸ்ட் ஆன் த பேஜினேஷன். அதனால நான் கெட் மேப்பிங் பேஸ்ட் ஆன் பேஜினேஷன். ஸோ அதனால நான் பேஜினேஷன் URL கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப யூ வாண்ட் டு டூ திஸ் இன் த சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்ல நீங்க வந்து அந்த மெத்தடு கால் பண்ணணும். இந்த மெத்தடு வந்து பேஜ் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுது. ஸோ ஐ எம் டேக்கிங் த ஹோல் அண்ட் இன்டர்ஃபேஸ்ல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை ரீரன் பண்றேன். ஓகே, அவர் அப்ளிகேஷன் காட் ஸ்டார்டட். இப்ப போயிட்டு நான் பேஸ்ட் ஆன் த அக்கௌண்ட் பேஜினேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன்னா, அப்ப பேஜினேஷன், இந்த பேஜினேஷன்ல நான் ரெக்வஸ்ட் பேரம்னு கொடுத்துருக்கேன். இப்ப நான் இதை ரன் பண்ண அப்படின்னா ஐ வில் கெட் அன் எரர். ஏன்னா நான் ரெக்வஸ்ட் பேரம்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ரெக்வஸ்ட் பேரமை இங்க சென்ட் பண்ணாத காட்டிக்கு ஐ வில் கெட் அ எரர். டு டூ தட் நான் இந்த பேரம்ஸ்ன்றத கால் பண்ணி இந்த பேரம்ல ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் என்னது, பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் எனக்கு வேணும், சைஸ் வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. இஃப் ஐ சென்ட் திஸ், சி ஃபர்ஸ்ட் வந்து கீழே பாருங்க, சைஸ் வந்து 2, டோட்டல் எலிமெண்ட்ஸ் 2 இருக்கு, டோட்டல் பேஜ் 1ன்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் இதே வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஐ ஹாவ் டு ரைட், சி pageable dot page size பேஸ் பண்ணி get account by pagination, சாரி get account by pagination நான் கொடுக்கு. ஓகே, இது வந்து கண்ட்ரோலர் சர்வீஸ்ல பேஸ்ட் ஆன் த ஃபைண்ட் ஆல் பேஜபிள் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து ஹியர் வி காட் சம்திங் லைக் டோட்டலா வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் தென் பேஜ் 1ன்னு சொல்லியிருக்கு. அண்ட் தென் வி வில் பி கெட்டிங் கண்டென்ட் அஸ் எம்டி பை, நான் வந்து கிரியேட் பண்றேன் அண்ட் தென் again வந்து கிரியேட் பண்றேன். now I am running this get mapping / pagination 1 page 2. okay, maybe I have deleted the content or not, I'm not sure. இப்ப பாத்தீங்கன்னா சைஸ் 2, டோட்டல் எலிமெண்ட்ஸ் 4 அண்ட் டோட்டல் பேஜஸ் வந்து 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ்ல சைஸ் வந்து 2ன்னு சொல்லியிருக்கேன். இப்ப வந்து செகண்ட் பேஜ் வந்து எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் பேஜ்ன்னு சொல்லிட்டு if I give send, see content I am not sure why it is not coming, but the total pages 2 and total elements 4. For the first page I have got it. So this is how pagination will work. ஆனா paginationல இன்னொரு இஷ்யூ என்னன்னா, இப்ப நான் வந்து புட் மேப்பிங்ல இன்ஸ்டெட் ஆஃப் சம்திங் நான் வந்து ஃபால்ஸ்ன்னு பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த டேட்டால சிம்பிளி நான் வந்து ஃபால்ஸ்ன்னு பண்ணிடுறேன். இந்த 9th டேட்டாவை ஃபால்ஸ்ன்னு மாத்துறேன். ஓகேங்களா? இப்ப அப்ளை கொடுத்துட்டேன்னா which means is deleted, கரெக்ட்டுங்களா? இப்ப நான் இந்த அக்கௌண்ட்டை நான் வந்து டெலீட் பண்ணிட்டாலும் இங்க நான் வந்து ஃபைண்ட் ஆல்னு கொடுத்துருக்கேன் காட்டிக்க ஐ வாண்ட் டு கெட்
ஐ won't be லைக் ஒரு ஒன்லி வந்து டெலிட்டட் தான் கிடைக்கும், என்கிட்ட ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் தான் கிடைக்கும்ன்றது கிடையாது. ஃபைண்ட் ஆல்ன்றது எல்லாமே எனக்கு கொடுக்கும். ஆனா எனக்கு வந்து எல்லாமே கொடுக்க கூடாது, ஒன்லி வந்து பேஸ்ட் ஆன் த ஆக்டிவ் ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படின்னா வாட் ஐ நீட் டு டூ, இந்த ரெபாசிட்டரியில வந்து சிம்பிளி ஐ வாண்ட் டு கிரியேட் அனதர் மெத்தட் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஓகே, லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஃபைண்ட் பை டெலிட்டட் ஃபால்ஸ் இருக்குங்களா, இந்த ஃபால்ஸை தான் நான் இங்க சேம் கால் பண்ண போறேன். பட் இட் இஸ் கோயிங் டு கால் அ பேஜபிள், கோயிங் டு அக்செப்ட் அ பேஜபிள் ஆப்ஜெக்ட். பேஜபிள் தட்ஸ் இட். ஓகேங்களா, இந்த மெத்தட் நான் கால் பண்ணிட்டு சிம்பிளி இந்த சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல போய் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்ட் பைக்கு பதிலா ஃபைண்ட் பை டெலிட்டட் ஃபால்ஸ் பேஜபிள் நான் பாஸ் பண்ணும். அக்கௌண்ட் ரெபாசிட்டரி sorry, which is going to return me not a list, which is going to return me a page of account. So இது வந்து return type page. Okay, இதை import பண்ணிடணும். Now all the error gone. ஓகேங்களா, ஓகே, this is what நம்ம வந்து பண்ணணும். இப்ப find all அப்படிங்கும் போது நார்மல் CRUD ரெபாசிட்டரியில அதுக்கான பேஜபிள் பாஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ண மெத்தட்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம எதுவும் கிரியேட் பண்ண வேணாம். if you are creating it in a custom way, so for that you need to do it. ஓகேங்களா, ஓகே. பேஜினேஷன்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பேஜினேஷன்ன்றது ஒரு மெயின் கான்செப்ட் where we are going to get the data based on the pagination. எந்த பேஜ்ல எவ்வளவு சைஸ் ஆஃப் டேட்டாஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதை பேஸ் பண்ணி எனக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து பேஜினேஷன்ல சார்ட் பண்ணின ஒரு பேஜினேஷன்ல சார்ட்டிங்கும் அப்ளை பண்ணி எனக்கு ஒரு மெத்தட் வேணும். சி, பேஜினேஷன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பேஜினேஷன் மட்டும் இல்லாம இப்ப நீங்க வந்து என்கிட்ட டேட்டா இருக்கு, இந்த டேட்டால பேஸ்ட் ஆன் த பேலன்ஸ் எனக்கு சார்ட் பண்ணணும், பேஸ்ட் ஆன் சம்திங் எனக்கு சார்ட் பண்ணணும். அப்படின்னா அதை நான் எப்படி பண்றது? ஸோ பேஜினேஷனும் அப்ளை ஆகணும், சார்ட்டிங்கும் அப்ளை ஆகணும்னா நான் என்ன பண்றதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்ப ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம் which is going to return me a pageable account object. So அதனால page account, and then in this page accountல நான் வந்து get account with pagination and sorting. Pagination and sorting. ஓகேங்களா, இப்ப இதுல என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பேஜினேஷனுக்கு நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணும், int page and then int sizeன்ற 2 பேராமீட்டர்ஸ் வேணும். அதுக்கடுத்து நமக்கு சார்ட்டிங்க்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணும்னா, ஸ்ட்ரிங் சார்ட் பை எதை பொறுத்து நான் சார்ட் பண்ணணும், அண்ட் தென் எந்த டைரக்ஷன்ல சார்ட் பண்ணணும். டைரக்ஷன் மீன்ஸ் அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு சொல்லி நான் சொல்லணும். தட் இஸ் வாட் திஸ் 4 பேராமீட்டர்ஸ் எனக்கு வேணும். சி, int பேஜ், அடுத்து int சைஸ், அண்ட் தென் வந்து என்ன எதை வச்சு சார்ட் பண்ணணும், அண்ட் தென் எந்த டைரக்ஷன்ல சார்ட் பண்ணணும்ன்றதான் நான் கொடுக்கணும். ஓகே, பிசினஸ் லாஜிக் எழுதும் போது பேஸ்ட் ஆன் த சார்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். பேஜபிள் எப்படி பேஜினேஷன் எப்படி பேஜபிள கொடுக்குதோ அதே மாதிரி சார்ட் இஸ் கோயிங் டு கிவ் மீ அண்ட் சார்ட் ஆப்ஜெக்ட். அதனால சார்ட் SORT which is equal to, நான் என்ன பண்றேன், டைரக்ஷன் டாட், இந்த டைரக்ஷன் வந்து அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். டைரக்ஷன் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப், இப்ப ஈக்குவல்ஸ் ஆஃப்ன்றதை தாண்டி ஈக்குவல் இக்னோர் கேஸ் விச் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் ASCன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ASCயா இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் கோயிங் டு அப்ளை டெர்னரி ஆப்ரேட்டர். ASCயா இருந்துச்சுன்னா சார்ட் டாட் பை, பேஸ்ட் ஆன் எது நம்ம சார்ட் பை வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆன் திஸ் நீங்க வந்து எப்படி சார்ட் பண்ணணும்னா அசெண்டிங்ல சார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா based on the same sort dot by, sort dot by of
சார்ட் பை என்னது, நம்ம எந்த காலம் கொடுக்குறோமோ அந்த காலமை பொறுத்து டிசெண்டிங்ல சார்ட் பண்ணுங்க. டாட் டிசெண்டிங். ஓகே, டாட் டிசெண்டிங். that is what நமக்கு சார்ட் பண்ண டேட்டா கிடைச்சிருக்கு, சார்ட் பண்ண ஆப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு. இப்ப பேஜினேஷன்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஜபிள் பேஜினேஷன், பேஜபிள் which is equal to, நான் இங்க பேஜ்ல என்ன கொடுத்தேன், சைஸும் பேஜும் மட்டும்தான் கொடுத்தேன். ஆனா இங்க வந்து சார்ட் ஆப்ஜெக்ட ஹோலா சென்ட் பண்ணணும். ஒன்ஸ் இட் இஸ் டன், ஐ கேன் ரிட்டர்ன் repo dot, சாரி ரெப்போ பேர் என்ன, அக்கௌண்ட் repository dot find by default false பேஜபிள் பாஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணி வச்சுக்கணும். சார்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு சிம்பிளி டூ அ பேஜினேஷன் வித் தட் சார்ட் ஆப்ஜெக்ட். சார்ட் நான் என்ன பண்ணும், பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் அசெண்டிங்கா இருந்தா நான் எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும்னு சொல்றேனோ அதை பேஸ் பண்ணி அசெண்டிங்ல சார்ட் பண்ணி, இப்ப இல்லைன்னா டிசெண்டிங்ல சார்ட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். இதுக்கு நான் வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் I want to create a method in interface. Service interfaceல நான் வந்து மெத்தட கிரியேட் பண்ணிடுறேன். டன். இப்ப நான் வந்து இது கண்ட்ரோலர் எழுதணும், கரெக்ட்டுங்களா? இந்த கண்ட்ரோலர் நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, பேஜினேஷன் அண்ட் சார்ட்டிங்ன்றதால inside this I am going to create a method public pageable response entity of pageable, sorry, which is going to return a page of account. ஓகே, பேஜ் ஆஃப் அக்கௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா கெட் அக்கௌண்ட் வித் பேஜினேஷன் அண்ட் சார்ட்டிங். ஓகே, இன்சைட் திஸ் நான் என்னென்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், இன்ட் பேஜ், தென் இன்ட் சைஸ், ஆஃப்டர் தட் ஸ்ட்ரிங் சார்ட் பை, எதை பொறுத்து நான் சார்ட் பண்ணணும், அண்ட் தென் வந்து டைரக்ஷனும் சென்ட் பண்ணும். இது எல்லாமே என்னவா நான் சென்ட் பண்ணும், ரெக்வஸ்ட் பேரமா சென்ட் பண்ணுங்கிறதால @request param நான் கொடுத்துறேன். கண்ட்ரோல் சி. ஓகே, ரெக்வஸ்ட் பேரமா கொடுத்துட்டேன்னா which is a get mapping. ஸோ அதனால get mapping based on the pagination, sorting நான் நேம் கொடுத்துறேன் because it will be unique இருக்கும். pagination sorting. ஓகேங்களா, ஓகே. இப்ப உள்ள நான் என்ன பண்ணும், once I got this, I want to open close the curly bracket and இப்ப வந்து இந்த method is going to return a response entity. So அதனால return response entity dot okay of என்ன மெத்தட நான் கால் பண்ண போறேன், சர்வீஸ் மெத்தட கால் பண்ண போறேன்னா, அப்ப சிம்பிள் சர்வீஸ் டாட் get account based on the pagination, நான் வந்து பேஜ் எல்லாத்தையும் பாஸ் பண்றேன். ஓகே, now if I run this application, $25,000 தான் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, let me try to add some more accounts and then we will do it. அப்பதான் பேஜினேஷன் ஒர்க் ஆகுது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு கிரியேட் சம் மோர் அக்கௌண்ட்ஸ். இப்போ வந்து 25,000க்கு பதிலா 2,500க்கு பதிலா 25,000 கொடுக்குறேன். அண்ட் 2,000 எகைன் வந்து 2,50,200 rupees இந்த மாதிரி கொடுத்துறேன். தென் வந்து we are going to do a get mapping. so get in request param. இப்போ நான் என்ன பண்ணணும், sort byயும் ஆட் பண்ணணும், கரெக்டா? sort by based on balance sort பண்ணுங்க. after that sort byக்கு அப்புறம் direction வந்து ASC ன்னு கொடுத்துறேன். ASC. ஓகே, இப்ப based on this get mapping னு கொடுத்தாச்சு. ஓகே, பேலன்ஸ் பொறுத்து அசெண்டிங் ஆர்டர்ல, அசெண்டிங்னா வந்து எனக்கு 2,500 தான் வரும். இப்ப நான் வந்து DESC ன்னு கொடுக்குறேன். DESC. இப்ப எனக்கு வந்து 2,50,000 ஃபர்ஸ்ட் வரணும்.
வெயிட்டா டைரக்ஷன் பேலன்ஸ் பொறுத்து டிசெண்டிங் ஆர்டர்னா பெருசுல இருந்தா சின்னது வரணும். why this balance is not working. பேஜ் 1 இப்போ நான் வந்து பேஜ் 2ல 2 எலிமெண்ட்ஸ்னு கேக்குறேன். DESC தான் கொடுத்துருக்கோம் based on the balance. If I give ASC based on the first, okay. இப்போ நான் வந்து first பேஜ்ல 5 எலிமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொல்றேன். அண்ட் தென் வந்து based on the balance எனக்கு வந்து DESC descendingல டிஸ்பிளே ஆகணும். Let me run this. Why content வந்து 0? 3 elements. Okay. Somehow வந்து நம்மளோட லாஜிக் எங்கேயோ வந்து டேட்டாபேஸ்ல சம் இஷ்யூன்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் த பேஜினேஷன் அண்ட் சார்ட்டிங். சார்ட்டிங்னா என்ன, பேஜினேஷன்னா என்னன்றது இது வந்து நார்மல் CRUD ஆப்ரேஷன் கிடையாது. நம்ம பேஜினேஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை வாங்கியிருக்கோம். அண்ட் தென் வந்து based on the sorting நம்ம டேட்டா வாங்கியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? If you have any doubts on the pagination and sorting, let me know before I'm moving on to the next concept. இப்ப நம்ம எரர் கோட்ஸ் பார்க்கலாம். பேஜினேஷன். ஓகே, நான் இங்க வந்து பேஜினேஷன் அண்ட் சார்ட்டிங் கொடுக்கலங்க. Pagination sorting. And then in this request param, I want to give page 1 and then வந்து size 2, then sort by based on the balance and direction DESC. If I do this, why descendingல எனக்கு sort ஆக மாட்டேங்குது? Controller pagination hyphen sorting. If I give ASC, let's see. If I give 5 records. Something is issue in my database. See, 4 elements in சொன்னா ஒண்ணுதான் வருது. Maybe some database issue in my side. Okay. Repository la page account, pageable. கரெக்டா தானே இருக்கு? Okay. So நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, instead of doing those things in an exception, நம்ம வந்து நார்மல் வந்து எரர் கோடு ஈனமா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். ஃபார் திஸ் நான் வந்து ஒரு பேக்கேஜ்ல எரர் கோட்ஸ்ன்னு சொல்லி கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ் வந்து நார்மல் கிளாஸா இல்லாம ஈனம் கிளாஸா இருக்க போது நியூ ஜாவா கிளாஸ் ஈனமா கிரியேட் பண்ண போறோம்.
நம்ம இந்த enum கிளாஸுக்கு பேர் வந்து எரர் கோடுன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த enum கிளாஸ்ல I am going to do something like account not found, account underscore not underscore found, after that வந்து invalid request. எனக்கு என்னென்ன எரர்ஸ் வேணுமோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன். வேலிடேஷன் ஃபெயில்டு. ஓகே, தென் வந்து இன்டர்னல் சர்வர் எரர். இந்த மாதிரி எனக்கு என்னென்னலாம் எரர் வேணுமோ அது எல்லாம் வந்து இந்த enum கிளாஸ்ல கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த ரன் டைம் எக்ஸப்ஷன்ஸ்க்கு ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட்ல. இந்த கிளாஸ்ல ஐ எம் கோயிங் டு கால் தட் பிரைவேட் எரர் கோட் கிளாஸ். ஓகேங்களா, எரர் கோட் கிளாஸ் கால் பண்ணிட்டு இந்த மெத்தட் இப்போ if this method is called this dot error code which is equal to error code ன்னு நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, இந்த எரர் கோட் எங்க வரணும் அப்படின்னா it will be coming as a parameter. ஓகே, இந்த ஸ்ட்ரிங் மெசேஜ் வர்ற மாதிரி எரர் கோடையும் நம்ம வந்து ஃபெச் பண்ண போறோம். எரர் கோட் is equal to error code comma string message and this dot error code which is equal to error code நம்ம கொடுத்துறோம். ஓகே ஃபைன். இப்போ ஃபார் கெட்டிங் தோஸ் எரர் கோட் உங்களுக்கு வேணும்னா the getter methods மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், செட்டர் வேணாம். see what I have done, I have created a enum class. in that enum class நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சிம்பிளி எனக்கு தேவையான எரர் கோட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட எக்ஸப்ஷன் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த எக்ஸப்ஷன் கிளாஸ்ல ஐ ஹாவ் கிவன் இட். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த பேஸ்ட் ஆன் திஸ் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஒருவேளை என்னோட டேட்டா ஃபெச் ஆகல, ஃபைண்ட் பை ஐடி, இப்ப எனக்கு எந்த ஐடி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளி ஐ எம் கோயிங் டு டூ எரர் கோட் டாட் விச் இஸ் அ enum கிளாஸ். கரெக்டுங்களா? அதனால நான் இந்த சர்வீஸ்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கால் தட் எரர் கோட் டாட் அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட் கமா மெசேஜ். இப்போ நான் இதை ரன் பண்ண அப்படின்னா இஃப் ஐ எம் நாட் கெட்டிங் தட் அக்கவுண்ட் ஐ வில் பி கெட்டிங் சம்திங் லைக் அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். ஆனா நம்ம போட்டிருக்கிறபடி நம்மளோட அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட் எல்லாம் எங்க வரும், கண்ட்ரோலர் கிளாஸ்ல தான் வரும். கரெக்டா? ஐ மீன் கன்சோல்ல தான் வரும், நாட் இன் எனிவேர். இங்கேயும் நான் வந்து எரர் கோட் டாட் கமா இப்ப நான் வந்து கொடுத்திருக்கிறதோட படி பேசிக்கா ஏதாச்சும் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா எனக்கு கன்சோல்ல தான் டிஸ்பிளே ஆகும், இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்பிளேயிங் இட் இன் த போஸ்ட்மேன். அப்ப எனக்கு போஸ்ட்மேன்ல அது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் வந்து குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்னு சொல்லிடுறேன். குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர். ஓகேங்களா, இந்த குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கிளாஸ் நான் என்னென்ன அனோட்டேட் பண்ண போறேன்னா கண்ட்ரோலர் ரெஸ்ட் கண்ட்ரோலர் சர்வீஸ்னு அனோட்டேட் பண்ண போறேன். ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ்னு அனோட்டேட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா whenever I am getting an error or exception on the controller, இந்த கிளாஸ் கால் ஆகி அது வந்து எனக்கு ஒர்க் பண்ணி என்னோடது போஸ்ட்மேன்ல டிஸ்பிளே பண்ணணும். நார்மல் எக்ஸப்ஷன்ஸ் வந்து எங்க டிஸ்பிளே ஆச்சுன்னு நம்ம முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம். இப்போ எனக்கு கன்சோல்ல வேணா போஸ்ட்மேன்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதால நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ method in this class public response entity தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. so response entity which is going to return whatever உங்களுக்கு வேணும்னாலும் அதை கொடுத்துக்கோங்க, or else வந்து let it be response entity ரிட்டர்ன் பண்ண போது அந்த மெத்தட் நேம் வந்து handle resource not found exception, resource not found exception. ஓகேங்களா, இந்த ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் என்ற கிளாஸ் இருக்கா, அந்த கிளாஸ் நான் கால் பண்ணிடுறேன். ஒன்ஸ் அந்த ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் கால் பண்ணிச்சுன்னா இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோலர்ல ஒரு எரர் இருக்குப்பா, அந்த எரரை நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி whenever any error comes in the rest controller it will handle. அப்ப அது என்ன பண்ண போகுது, ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஸ்டேட்டஸ்
HTTP status not found பாடியில இருக்கிற மெசேஜ். ஓகேங்களா, பாடியில நான் மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணல, ஐ எம் ஆல்சோ சென்டிங் த மெசேஜ் மட்டும் இல்ல, நான் வந்து எரர் கோடும் சென்ட் பண்றேன்னா, அப்ப நான் என்ன பண்றேன், பாடியில பாடி ஆஃப் map dot of simply I'm going to map those fields instead of giving it a single body. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, inside a key error code then value வந்து exception dot get error code, after that error message, and then வந்து time stamp. ஓகேங்களா, comma local date time dot now. Okay, this is what we are going to do. See, என்னோட எப்ப எனக்கு எக்ஸெப்ஷன் வந்தாலும் கன்சோல்ல எனக்கு பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஐ வாண்ட் டு பி இட்னா ஏபிஐ, அதனால வந்து நான் ஐ வாண்ட் டு பி இட்னா போஸ்ட்மேன், அதனால நான் குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடை நான் என்னன்னு சொல்லணும்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்னு சொல்லி, இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் எந்த கிளாஸோட எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண போறாங்க, ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இப்ப நான் இதை ரன் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபார் ஷுர் வந்து இஃப் ஐ ட்ரை டு கெட் த அக்கௌண்ட் 12, எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து எக்ஸிஸ்டா இருக்காது. நான் வந்து /12ன்னு கொடுத்து சென்ட் பண்றேன். சி, ஏர்லியர் வந்து எனக்கு இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் வரல. இயர்லியர் எனக்கு வந்து 400 இன்டர்னல்ஸ் 400 சம்திங் எரர் வந்துச்சு. அண்ட் அந்த எரருமே இந்த எக்ஸெப்ஷன் நான் கிரியேட் பண்ண நார்மல் எக்ஸெப்ஷன் எனக்கு எங்க டிஸ்பிளே ஆச்சுன்னா, இந்த கன்சோல்ல தான் எனக்கு எக்ஸெப்ஷனா டிஸ்பிளே ஆச்சு. ஆனா இப்ப நான் பண்ணிருக்கிற ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ் மூலமா whenever I am getting an exception in the controller, those gets done here. ஓகேங்களா, this is how நான் வந்து நார்மல் எக்ஸெப்ஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்து எரர் கோட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். தென் வந்து how it is working now. இது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுங்களா? சரி, இந்த சர்வீஸ் IMPL நான் ஒண்ணுமே பண்ணல. சிம்பிளா நான் எந்த எரர் கோட் இங்க கொடுக்கணுமோ அந்த எரர் கோடை மட்டும் தான் கொடுத்திருக்கேன். And then I was trying to do that with the controller advice. Nothing much I have done. ஓகேங்களா, ஓகே, this is the basic thing on exception handling. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா நீங்க வந்து ஒரு எரர் கோடுன்ற ஒரு ஈனம் கிளாஸ் கிரியேட் பண்ணி, ஆப்வியஸா உங்களுக்கு அந்த எரர் வந்து யூ நீட் டு டிஸ்பிளே இட் ஆன் த போஸ்ட்மேன் அப்படின்னா யூ வாண்ட் டு கிரியேட் அ குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர். ஓகே, தென் இட் வில் ஒர்க் ஆஸ் எக்ஸ்பெக்டட். இப்ப நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏபிஐயோட டாக்குமெண்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஐ வாண்ட் ஸ்வாகர் டிபெண்டன்சி வேணும். கரெக்டுங்களா? ஸோ அதனால இங்க போயிட்டு ஐ எம் க்ளோசிங் திஸ் அண்ட் ஆட் டிபெண்டன்சில நான் ஸ்வாகர்னு கொடுக்குறேன். சி, ஸ்ப்ரிங் டாக் ஓப்பன் ஏபிஐன்றத நான் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுத்து இங்க pom.xmlல ஐ எம் சர்ச்சிங் ஃபார் திஸ் ஏபிஐ. இந்த டிபெண்டன்சியை காப்பி பண்ணி ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் இட் இன் த pom.xml. வெர்ஷன் வந்து நீங்க கொடுக்கணுமான்னு கேட்டா வேண்டாம், இட் வில் டேக் இட் அஸ் அ பேரண்ட் வெர்ஷன். ஸோ ஐ எம் ரிமூவிங் திஸ் வெர்ஷன் அண்ட் இப்போ நான் வந்து இதை ரன் பண்றேன். மேபி ஐ திங்க் ஃபார் திஸ் பர்டிகுலர் வெர்ஷன் வேணும்னு நினைக்கிறேன். அகைன் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வாகர் ஒன்ஸ் ஆட் ஆனதையும்
Let's see this in the dependency folder. Okay, இப்போ இந்த dependenciesல open பண்ணீங்க அப்படின்னா you will be able to see a spring doc. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா here in this inside this நான் வந்து ஒரு configuration package create பண்றேன். Inside the configuration I am going to create a class called as Open API configuration. நான் இப்போதைக்கு Open API தான் பண்ண போறேன். So Open API config நான் create பண்ணிட்டு now what I am going to do, I am going to annotate this with the configuration. Configuration annotation என்ன பண்ணோம் அப்படின்னா whenever you are defining a class as a configuration, நீங்க வந்து ஒரு class configuration annotate பண்றீங்க அப்படின்னா அந்த class வந்து which is going to handle all the beans. இப்ப பீன் அப்படின்னா என்ன, காம்பனன்ட்னா என்னன்றது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிஃபோர் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ மெத்தட் பப்ளிக் which is going to return me a open API and it is a banking API. ஓகேங்களா? இந்த banking API, this return type open API, it is something like a API. இந்த API எங்க இருந்து வருது? which is from Swagger, கரெக்ட்டுங்களா? அப்ப Swaggerல இருந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் திஸ் ஓப்பன் ஏபிஐ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க என்ன பண்ண போறேன்னா return new open API. ஆஃப்டர் தட் டாட் இன்ஃபோ, நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த ஏபிஐ கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. இன்ஃபோ ஆஃப் இன்சைட் டபுள் கோட்ஸ் இன்ஃபோ ஆஃப் இன்ஃபோக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும், நியூ இன்ஃபோ. இன்சைட் திஸ் நான் என்ன கொடுக்க போறேன்னா டைட்டில், இட் இஸ் அ பேங்கிங் ஏபிஐ. ஆஃப்டர் தட் வந்து டிஸ்கிரிப்ஷன் மை ஸ்ப்ரிங் பூட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் நான் கொடுக்குறேன். மை ஸ்ப்ரிங் பூட் ஃபர்ஸ்ட் ஸ்வாகர் டாக். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ண போறேன், வெர்ஷன் வேணும்னா நான் வெர்ஷன் கொடுத்துக்கலாம். 1.0 நான் ஃபார் நவ் கொடுக்குறேன். மோஸ்ட்லி ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷனாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ 1.0 இந்த இதை வந்து நான் பீனா கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து பீன்னா என்ன அப்படின்னு சொன்னேன். ஆப்ஜெக்ட் கிரியேஷன்லாம் நான் பார்க்க போறது கிடையாது, எல்லாமே ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் தான் பார்க்கும். The object which is maintained, see bean அப்படின்னா என்ன சொன்னேன், the object which is maintained by Spring is called a bean. அப்ப இந்த bean அப்படின்றது நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் by using a new keyword and this object is maintained by a Spring. கரெக்டுங்களா? ஆனா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். பிஃபோர் திஸ் கான்ஃபிகரேஷன்னா என்னது, the file the configuration is a class. நீங்க வந்து ஒரு கிளாஸ் கான்ஃபிகரேஷன் அனோட்டேட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி கோயிங் டு மேனேஜ் ஆல் த பீன்ஸ் விச் யூ ஆர் கோயிங் டு கிரியேட். அண்ட் இப்போ நான் இதை ரன் பண்றேன். லெட்ஸ் see. ஓகே, நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா லோக்கல் ஹோஸ்ட்ல லோக்கல் ஹோஸ்ட் 8080/ இங்க வந்து ஸ்வாகர் ஹைஃபன் ஹெச்டிஎம் ஸ்வாகர் ஹைஃபன் யூஐ வந்து என்னது, ஸ்வாகர் யூஐ. 1 second. Swagger URL. ஓகே, இதுதான் வந்து ஸ்வாகரோட URL. ஐ எம் காப்பிங் திஸ் அண்ட் பேஸ்ட் பண்றேன்.
சி நம்ம ஸ்வாகர் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம ஸ்வாகர் வந்து நம்ம எதுக்கெல்லாம் கிரியேட் பண்ணோமோ அந்த டாக்குமெண்டேஷன் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. கெட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கும் போது நான் ஐடி இங்க கொடுத்தேன்னா பேஸ்ட் ஆன் தட் எனக்கு வந்து இப்ப ட்ரை இட் அவுட்னு கொடுத்தா see based on the id நான் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். வாட் எவர் ஐ ஹவ் டன் இந்த போஸ்ட்மேன் நான் ஸ்வாகர்ல கிரியேட் பண்ணிருக்கேன் and then it is going to give me. இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஒரு சில ஸ்வாகருக்கு வந்து நீங்க you want to define some more what to say some more டீடைல்டான ஒரு திங் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த யூஐக்கு போய்க்கோ, இந்த கண்ட்ரோலர் போய்க்கோங்க. கண்ட்ரோலர் போயிட்டு there is an annotation called as @operation என்ற annotation இருக்கு. ஓகேங்களா, இந்த @operation annotationல inside a double quotes what you want நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, which will be a extra additional information for our swagger. I can give it like summary which is equal to inside this இது வந்து என்னது soft delete method. ஓகேங்களா, I am again rerunning the application. ஓகே, நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ எம் கோயிங் டு டூ இட் ஹியர். அந்த யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்றேன். சி இங்க பாருங்க, சம்மரி சாஃப்ட் delete மெத்தட். நான் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸ்வாகர் வந்து ரொம்ப 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 ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணோம். இட் இஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் ஒன். ஸ்வாகரோட வெர்ஷன் பாருங்க, விச் இஸ் நான் வந்து கொடுத்தேன் இல்லையா, பீன் கிரியேட் ஆகும்போது வாட் இஸ் த version of my swagger and what is the name of my swagger and then description also இங்க வந்திருக்கு. whatever உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் யூ ஹாவ் கிவ் இட் அட் அ வே லைக் @operation அனடேஷன் கொடுத்து சம்மரியில நீங்க கொடுத்துடலாம். ஓகேங்களா, நீங்க வந்து ஏபி ஸ்வாகர் எப்படி கிரியேட் பண்ணிருக்கீங்க, சிம்பிளி யூ ஹாவ் இம்போர்ட்டட் ஸ்வாகருக்கு தேவையான டிபெண்டன்சி இம்போர்ட் பண்ணி which is going to return me an open API and then வந்து return your open API .info new infoன்னு கிரியேட் பண்ணிட்டு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வெர்ஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. that's what we have done and it is how it is working. ஓகேங்களா, ஓகே, இப்ப we will be going to do something already வந்து கேட்ட மாதிரி request and response DTO னா என்னன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? லெட்ஸ் ஐ நோ இப்ப வந்து இந்த செஷன் இஸ் அ வெரி பிக் செஷனா போயிட்டு இருக்கு. மார்னிங்ல இருந்து இட் இஸ் அ வெரி பிக் செஷனா இருக்கு. பட் நான் வந்து request and response DTO எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் I will be winding up this session. If you have any doubts so far, let me know or else we will go on to the request and response DTO. JWT I will be explaining you on the next session. ஓகேங்களா, anything, any doubts or we will be going moving on to the we will start our request and response DTO. ஓகே, இப்ப நம்ம டிடிஓன்னு பாத்தீங்கன்னா நான் இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா நார்மலா ஒரு டிடிஓ தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா which is not a good practice to create a same DTO for request and response. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா we are going to create a two different DTOs. ஒன்னு ரெக்வெஸ்ட்க்கு, இன்னொன்னு ரெஸ்பான்ஸ்க்கு. ரெக்வெஸ்ட்னா என்ன, நான் சென்ட் பண்ண போற டேட்டாக்கு. ரெஸ்பான்ஸ்னா என்ன, எனக்கு கிடைக்க போற டேட்டாக்கு. கரெக்ட்டுங்களா? ரெக்வெஸ்ட்னா என்ன, ரெஸ்பான்ஸ்னா என்னன்றதுல யாருக்கும் டவுட்ஸ் இல்லையா?
request now I am going to request the server, and response now I am going to get some response from the server. அப்ப இந்த DTO-வை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, let this DTO நான் வந்து புது DTO கிரியேட் பண்றேன், which is account request DTO and then account response DTO. Account request DTO and then another thing is account response DTO. Account response DTO. ஓகேங்களா? இப்ப நான் ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்றேன் அப்படின்னா in this DTO I am going to do some validation. இப்ப அக்கவுண்ட் ஹோல்டரோட நேம் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், பிரைவேட் ஸ்ட்ரிங் அக்கவுண்ட் ஹோல்டர் நேம், அக்கவுண்ட் ஹோல்டர் நேம். ஓகேங்களா? இந்த அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் வந்து கண்டிப்பா ரெக்வயர்ட். அப்ப அது ரெக்வயர்ட் அப்படின்னா நான் என்ன அனோடேஷன் யூஸ் பண்ணி அதை வந்து நான் வேலிடேட் பண்ணுவேன்னா நாட் பிளாங்க்ன்ற அனோடேஷன் யூஸ் பண்ணும். நாட் பிளாங்க், இஃப் இட் இஸ் அ பிளாங்க் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா மெசேஜ் வந்து which is equal to நேம் வந்து ரெக்வயர்ட். ஸோ நேம் இஸ் ரெக்வயர்ட்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் யூ நீட் டு இம்போர்ட் திஸ் நாட் பிளாங்க் நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். தென் வந்து மினிமம் வந்து ஒரு 3 letters இருக்கணும் and maximum 50 letters இருக்கணும்னா you can give it like a @size. minimum 3 maximum 15 கொடுத்துடலாம். ஆஃப்டர் தட் நான் வந்து இமெயில் வாங்கணும். ஸோ பிரைவேட் ஸ்ட்ரிங் இமெயில்ன்றது என்னவா இருக்கணும், abc@gmail.com அந்த ஃபார்மேட் இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஃபார்மேட் இல்லைன்னா எனக்கு வந்து எரர் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், there is a validation called as @email. இப்போ அந்த @emailன்றது பாஸ் ஆகல அப்படின்னா I want to give it as a email வந்து இன்வாலிடா இருக்குன்னு சொல்லணும், இன்வாலிட் இமெயில். ஆஃப்டர் தட் ஃபோன் நம்பர். இஃப் யூ வாண்ட் டு கெட் ஃபோன் நம்பர், நீங்க வந்து அந்த ஃபோன் நம்பர்ன்ற டேட்டாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோன் நம்பர்ன்ற டேட்டா இங்க இல்லாதங்காட்டுக்கு நான் இங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணல அப்படின்னாலும் லெட் இட் பி, நான் இந்த டிடிஓவை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. நான் ஃபோன் நம்பருக்கு எப்படி வந்து வேலிடேஷன் கொடுக்கறதுன்னு சொல்றேன். பட் சி ஐ டோன்ட் ஹாவ் திஸ் இந்த இந்த நார்மல் என்டிட்டில என்கிட்ட இல்ல. நான் வந்து ஜஸ்ட் எப்படி வேலிடேஷன் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். பிரைவேட் ஸ்ட்ரிங் ஃபோன் நம்பர், இந்த ஸ்ட்ரிங் ஃபோன் நம்பரை எப்படி வேலிடேஷன் பண்ணணும்னா, see there is a method called as pattern. inside the pattern நான் வந்து regex யூஸ் பண்ண போறேன். regex which is regex expression which is equal to pattern input பண்ணிப்போம். ஓகே, இப்ப regex pattern எப்படி இருக்கணும் அப்படின்னா which should be inside a 0 to 9. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் 10 characters இருக்கு, 10 characters இருக்கணும். ஓகேங்களா? தென் வந்து if it is not satisfying this, then you need to provide a message like phone number must be valid 10 digits. அப்ப after this message which is equal to phone number must be 10 digits இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? see there is a pattern இருக்கு, அந்த pattern வச்சு நீங்க வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா? this is what how you will validate a phone number. after that நம்ம private balance இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னது, டபுள் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் எப்படி செக் பண்றதுன்னா you can give @minimum value. மினிமம் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னா வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு மினிமம் வேல்யூ 1000 ஆச்சும் இருக்கணும். அண்ட் தென் மெசேஜ் வந்து என்ன கொடுக்கணும், இஃப் இட் இஸ் மினிமம் 1000 இல்லை நான் 100 200 கொடுக்கறேன்னா மினிமம் வேல்யூ ரெக்வயர்ட் இஸ் 1000. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு நம்ம வந்து பேசிக்கா ஒரு ரெக்வெஸ்டா ஆட் பண்றது. ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளி கெட்டர் செட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்றீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும், இட் ஷுட் ஹாவ் அ அக்கௌண்ட் நம்பர் அண்ட் தென் வந்து இமெயில் இருக்கணும், பேலன்ஸ் இருக்கணும். அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம், இமெயில், பேலன்ஸ். சி
that what we have done it in the account DTO. ஓகேங்களா, அந்த account DTO நான் account request-ஆ மாத்திருக்கேன். Then account response, எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கணும், ஓகேங்களா, எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்றது, if you want to have the output whatever you are having it here, அப்ப simply copy பண்ணிக்கோங்க and then paste it. ஓகேங்களா, ஓகே, இதுக்கு தேவையான getter setters யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா மேப்பர் யூஸ் பண்ணிக்கணும். மேப்பர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நான் கொடுக்குற அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த நான் இப்ப அக்கௌண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா அதை வந்து நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அண்ட் தென் வந்து ரெஸ்பான்ஸ் எனக்கு எப்படி வேணும், அக்கௌண்டா வேணுமா, என்கிட்ட இருக்க அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் டிடிஓல இருந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணும், கரெக்டுங்களா. அதுக்கு நான் என்ன பண்றேன், மேப்பர் என்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஸோ ஃபார் தட் நான் ஒரு பேக்கேஜ் மேப்பர் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு inside this mapper package I am going to create a class called as account mapper. ஓகேங்களா, account mapper. ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட் மேப்பர் என்ன பண்ணுது, சி அக்கௌண்ட் ரெக்வஸ்ட் டிடிஓ, ரெஸ்பான்ஸ் டிடிஓ, அக்கௌண்ட் மேப்பர் எல்லாமே வந்து which I am not using any annotations. ஓகேங்களா, why, because it is எனக்கு இது வந்து டேட்டாபேஸ் டேபிள்ல கிரியேட் பண்ண வேணாம், எதுவுமே வேணாம், இட் இஸ் நார்மல் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸா தான் நான் யூஸ் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு static methods create பண்ணிக்கிறேன். private public static account return பண்ண போது, see it is going to return me an account and the method is toEntity கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இதுல நான் என்ன பாஸ் பண்ண போறேன், ரெக்வஸ்ட பாஸ் பண்ண போறேன், account request DTO, account request DTO, account request. இப்போ நீங்க வந்து account request to accountant கூட கொடுத்துக்கலாம். For our confirmation நம்ம வந்து account request to account நே கொடுத்துப்போம். ஏன்னா toEntity னா it is little confusing. Okay, account request to account DTO. இப்போ நான் என்ன பண்றேன், we are having a builder pattern னா new account dot new account dot builder of, after this new account க்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஆப்ஜெக்ட் வந்து which is a private builder. அக்கௌண்ட் நம்பர் நமக்கு என்ன தெரியும், UUID டாட் random UUID டாட் toString. ஆஃப்டர் தட் வந்து டாட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து அக்கௌண்ட் ரெக்வஸ்ட் டிடிஓலயே இருக்கும். ஆஃப்டர் திஸ் நம்ம இங்க எழுதியிருக்கோம் இல்லைங்களா, கிரியேட் அக்கௌண்ட், அதை அப்படியே எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல நம்ம வாங்குற ரெக்வஸ்டா ஹோலா இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே எடுத்து அங்க நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். சோ இப்ப என்ன ஆச்சுன்னா, அக்கௌண்ட் டிடிஓ ஆஸ் அ ஹோலா நமக்கு அக்கௌண்ட் ரெக்வஸ்ட் என்னவா மாறிடுச்சு, அக்கௌண்டா மாறிடுச்சு. சோ இப்போ உங்களுக்கு எங்கேயாச்சும் அக்கௌண்ட் ரெக்வஸ்ட் இருக்கு, அக்கௌண்டா மாத்தணும்னா இந்த மெத்தட் கால் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் வந்து அனதர் மெத்தட் கால் பண்ணும், ரெஸ்பான்ஸ் டிடிஓல இருந்து சாரி அக்கௌண்ட்டை வந்து ரெஸ்பான்ஸ் டிடிஓவா கன்வெர்ட் பண்ணணும், கரெக்டா. அப்ப சேம் பப்ளிக் ஸ்டாட்டிக் அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போது, ஏன்னா எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வேணுமோ அதை தானே நான் யூசருக்கு சென்ட் பண்ணுவேன். அப்ப அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் டிடிஓவா சென்ட் பண்ணும். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளி இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ பில்டர் மெத்தட் நீங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் வந்து நார்மலா அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் நியூ அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் டாட் எல்லாத்தையும் நான் வந்து அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸா சென்ட் பண்ணிடுறேன். செட் பேலன்ஸ் account dot get active get status. என்கிட்ட அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ்ல என்னென்ன இருக்கு, நான் ஹோல்டர் நேம், இமெயில், ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும் இல்லைங்களா, அதையும் நான் வாங்கிக்கிறேன். அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் டிடிஓ டாட் செட் அக்கௌண்ட் நம்பர் டாட் கெட் அக்கௌண்ட் நம்பர், தென் ஐடியும் வேணும் இல்லைங்களா,
set account number, sorry. And then when I want to set ID also. Okay. ID irukku, account number irukku, holder name, email, balance, status. Is there anything I have left? Deleted. Account response DTO dot set is deleted. Account dot is deleted. That's it. இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ரெஸ்பான்ஸாவும் மாத்திட்டேன், ரெக்வெஸ்ட்டை அக்கௌண்ட்டாவும் மாத்திருக்கேன். ஓகேங்களா? இப்ப சர்வீஸ்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வீஸ்ல சில சேஞ்சஸ் இருக்கு. நீங்க பாருங்க, அக்கௌண்ட்னு கொடுத்துருக்கேன்னா, இங்க சிம்பிளி நான் என்ன பண்ணணும்னா, அக்கௌண்ட் மேப்பர் கிளாஸ், அக்கௌண்ட் மேப்பர்ல இட் இஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட்ன்றதால டாட் அக்கௌண்ட்டை நான் என்னவா மாத்தணும், சாரி அக்கௌண்ட் ரெக்வெஸ்ட். இங்க நான் என்ன சென்ட் பண்ணிருக்கேன், அக்கௌண்ட் டிடிஓ. இப்ப அக்கௌண்ட் டிடிஓ இல்லாம அக்கௌண்ட் ரெக்வெஸ்ட் நான் சென்ட் பண்றேன். இப்ப இந்த அக்கௌண்ட் ரெக்வெஸ்ட் என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் ரெக்வெஸ்ட் எனக்கு அக்கௌண்டா சென்ட் ஆகணும். கரெக்டுங்களா? அப்ப என்ன மெத்தட் இருக்கு, அக்கௌண்ட் ரெக்வெஸ்ட் டு அக்கௌண்ட், அதுல நான் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். நம்ம இப்படிதான் மேப் பண்ணும். இப்ப நீங்க வந்து சேவ் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் வந்து see here, instead of doing this account saved account நான் சேவ் பண்ணிடுறேன். தென் ரெஸ்பான்ஸ் எனக்கு யூசருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும், நார்மல் என்டிட்டியா ரெஸ்பான்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், அக்கௌண்ட் மேப்பர் டாட் அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் டு அக்கௌண்ட், சாரி அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ், அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் டிடிஓ. இப்ப நான் சேவ்ட் அக்கௌண்ட்டை சென்ட் பண்றேன். ஸோ இது மூலமா நான் ரெக்வெஸ்டையும் ரெஸ்பான்ஸையும் மாத்திக்கிறேன். கரெக்டுங்களா? அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் டிடிஓ or ancestor, which means service அக்கௌண்டா வாங்கியிருக்கோம், சேவ் பண்ணியிருக்கோம். Okay, which is going to return me not an account, which is going to return me a response. That's it. இந்த ஒண்ணுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், ரிட்டர்ன் டைப் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. தேங்க்ஸ். இப்ப நான் இதை என்ன பண்ணணும், சிம்பிளி ஐ நீட் டு டிஃபைன் இட் இன் சர்வீஸ் இன்டர்ஃபேஸ். அப்ப நான் காப்பி பண்ணிட்டு, இன்டர்ஃபேஸ் எங்க இருக்கு, இந்த இன்டர்ஃபேஸ்ல இந்த கிரியேட் மெத்தடுக்கு பதிலாக நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்து நான் ரெபாசிட்டரி உங்களுக்கு சொல்றேன், சாரி கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்றேன். ஓகே, செமிகோலன். ஓகே, கண்ட்ரோலர்ல இப்ப நீங்க வந்து வேலிடேஷன் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. கரெக்டா? சோ அந்த வேலிடேஷன் எல்லாம் கண்ட்ரோலர் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, see create account, it is going to return me not an account, which is going to return me an account response DTO, not a account. ஓகேங்களா? இங்க நான் எதை சென்ட் பண்ண போறேன், அக்கௌண்ட் ரெக்வெஸ்ட் டிடிஓவை சென்ட் பண்ண போறேன். ஓகே ஓகே, நான் இங்க வந்து வேலிடேஷன்லாம் கொடுத்துருக்கேன். காட்டிக்கு அந்த வேலிடேஷன்லாம் ஒர்க் ஆகணுன்றதால @validன்ற அனோடேஷன் யூஸ் பண்ணணும். அண்ட் ஐ வாண்ட் டு இம்போர்ட் இட். தட்ஸ் தென் வந்து நான் கொடுத்துருக்கேன், நான் ரெக்வெஸ்டா கொடுக்குறேன், எனக்கு ரெஸ்பான்ஸா வருது. இப்போ என்னோட என்டிட்டியோட எக்ஸ்போஷர் யாருக்குமே கிடையாது. சம்திங் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸும் ரெக்வெஸ்டும் தான் எனக்கு விசிபிளா இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவு நம்ம வந்து எல்லா மெத்தட்ஸ்க்கும் டூ பண்ணணும். நீங்க வந்து உங்களோட ப்ராசஸ், உங்களோட ஒர்க் ஆஃப் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னா, யூ கேன் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். இந்த எல்லா மெத்தட்ஸும் யூஸ் பண்ணுங்க. ஸ்வாகர் யூஸ் பண்ணுங்க, தென் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுங்க, கான்ஃபிகரேஷன் ஃபைல், ஆஃப்டர் தட் வந்து டிடிஓ ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் டிடிஓஸ் யூஸ் பண்ணுங்க. தென் வந்து எரர் கோட்ஸ் ஈனம்ல கிரியேட் பண்ணி, மேப்பர் கிளாஸ், ரெபாசிட்டரி, இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு ட்ரை இட் ஆன் யுவர் ஸ்டைல். ஓகேங்களா? உங்க ஸ்டைல்ல நீங்க வேற ப்ராஜெக்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது யூ வில் பி கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் டவுட்ஸ் வரும். அது எல்லாமே வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ தட் நான் வந்து கரெக்டா உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் ஆட் பண்றேன். இது வரைக்கும் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இஃப் யூ ஃபீல் திஸ் ப்ராஜெக்ட், இஃப் யூ ஃபீல் திஸ் செஷன் as a
வெரி குட் செஷன். ஏதாச்சும் ஃபீட்பேக் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு இம்ப்ரூவ் ஆல்சோ. அண்ட் தென் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் அப்கமிங் செஷன்ஸ்ல என்ன மாதிரியான டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தோஸ் ஆர் ஆல் ஐ வாண்ட் ஃப்ரம் யுவர் எண்ட். ஐ திங்க் நியர்லி 5 ஹவர்ஸா நம்ம செஷன்ல இருக்கோம், 4.5 ஹவர்ஸா. ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, இந்த செஷன் இன்டராக்டிவா இல்ல, உங்களுக்கு நான் டீச் பண்ணது புரியல, இந்த டாபிக் எல்லாம் எனக்கு எகைன் சொல்லுங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் இட்ஸ் ஓகே, லெட் மீ நோ. ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும், ஃபார் ஷுர் வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம ஜேடபிள்யூடி லேர்ன் பண்றோம், ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. இது மட்டுமே வந்து லேர்ன் பண்ணதால நம்ம ஸ்ப்ரிங் ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டோமான்னு கேட்டா கிடையாது. அனதர் ஒன் டாபிக் விச் இஸ் லெஃப்ட் வந்து ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. நான் ஒன் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி டீச் பண்ணனா we will be having a very clear idea on the Spring Boot project. இப்போ நீங்க ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்டாலும் சொல்ற அளவுக்கு நல்ல கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனி ரிவ்யூஸ், anything, let me know in the comments and then we will wind up this session. ஏதாச்சும் டாபிக் நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஐ வில் கம் அப் வித் தட். ஆமாங்க, இது கொஞ்சம் 5 ஹவர்ஸா ரொம்ப ரொம்ப பெரிய செஷனா போயிடுச்சு. ஐ பிளான்ட் திஸ் பட் இவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2வா வச்சிருப்பேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீக் வி வில் பி கோயிங் டு சி ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஆன் திஸ். அண்ட் தென் வந்து daily 8 o'clock to 9 o'clock we are having a live session on Java related concepts. கம்மிங் வீக் வந்து மல்டி த்ரெடிங் கான்செப்ட்ஸ் வந்து ஜாவால 8 o'clock to 9 o'clock டெய்லியும் நம்ம டீச் பண்றோம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் லிசனிங் இட். தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு ரெக்டிஃபை இட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ, பை பாய்.